Okay, students. Okay. So, very good morning எல்லாருக்கும். Yeah. Sorry students, first of all என்னன்னா 6 மணிக்கு தான் தொடங்க வேண்டிய செஷன் இது. உங்களுக்கு தெரியும் என்ன பிரச்சனைடா, இந்த ஜூம் லைசன்ஸ் அக்கௌண்ட்ல ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் ஒன்று இருக்கு. ஓகே. ஸோ அப்போ லைசன்ஸ் இஷ்யூன்னு ஆகினனால தான் உடனே நான் அதுக்கு திருப்பியும் பே பண்ணி எடுக்க வேண்டியதாக போச்சு. ஓகே. லைசன்ஸ் அக்கௌண்ட் இல்லாட்டியுமா உங்களுக்கு அந்த கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். வழங்குதா? ஸோ 40 நிமிஷத்துல கட் ஆயிரும். அடுத்து 100 பேர் தான் எடுக்கலாம். அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. அதனால தான் நான் என்ன செஞ்சேன்னு கேட்டா, மார்னிங்கே அவனுக்கு கால் பண்ணி அனுப்பி, ஸோ கிட்டத்தட்ட போட்டு அக்சஸ் பண்றதுக்கே லேட் ஆயிட்டு. ஓகே, சரி, ஓகே, ஓகே, சரி ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கிட்டத்தட்ட இதுக்கு பார்த்த 3 செமினார், ஓகே, 3 செஷன் நாங்கள் பார்த்தோம். ரேபிட் எம்சிக்யூ செஷன் உண்டு, அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் பேப்பர் உண்டு, அதே மாதிரி முக்கியமான பகுதிகள், உங்களுக்கு டவுட்டாக இருக்கிற பகுதிகள்ட எஸ்ஏ பற்றி, எம்சிக்யூ பாஸ் பேப்பரில் உள்ள எஸ்ஏயை பற்றி நாங்கள் பார்த்தோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் என்ன விஷயம் அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்த 3 நாள் நம்ம பார்த்தது, ஓகே, அதாவது லாஸ்ட் வீக் 3 நாள் 4, 5, 6, இந்த 3 நாள் நம்ம பார்த்த விஷயங்கள் பார்த்தீங்களா இருந்தால் ஏராளம். என்கிட்ட நிறைய விஷயங்களை பற்றி நம்ம கலந்துரையாடணும். நிறைய கொஷின்ஸ், பிழையான கொஷின்ஸும் வந்துச்சு. சரியா, அதில் எப்படி வந்திருந்தா சரியாக வந்திருக்கும், என்னென்ன மாதிரி விஷயங்கள் சொல்லி கிட்டத்தட்ட ஓவராலாக 19 பாடங்கள் சம்மந்தமாக ஓவராலாக நாங்கள் பார்த்துச்சு. ஆனால் அதில் இல்லாத கேள்விகளும் இருந்துச்சு. ஓகே, அதில் இல்லாத செக்ஷன்ஸும் இருந்துச்சு. அவன் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்களா இருந்தா, ஒரிஜினல் ஃபைனல் செமினாரோட எம்சிக்யூ 3 செஷன் 3 பேப்பர்ஸ் அனுப்பி வச்சிருந்தேன். ஒரிஜினலாக ஒரு ஃபைனல் செமினாரோட 3 பேப்பர்ஸ் அனுப்பி வச்சிருந்தேன் உங்களுக்கு. ஓகே, 50 எம்சிக்யூல 3 பேப்பர்ஸ் அனுப்பி வச்சிருந்தேன். சரியா? ஸோ அந்த 3 பேப்பர்ஸ் சம்மந்தப்படுத்தியும் நாங்கள் மேக்ஸிமம் குயிக்காக டிஸ்கஸ் பண்ண பார்ப்போம். இன்னைக்குள்ள மேக்ஸிமம் குயிக்காக டிஸ்கஸ் பண்ண பார்ப்போம். ஓகே, நம்மளுக்கு டைம் இருக்கு, நல்லா டைம் இருக்கு நம்மளுக்கு. ஓகே, நல்லாவே டைம் இருக்கு நம்மளுக்கு. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். என்னன்னு கேட்டிங்களா இருந்தால், கிட்டத்தட்ட அந்த 3 பேப்பரையும் முடிச்சுட்டு எக்ஸ்ட்ராவாக நிறைய செக்ஷன்ஸ் பற்றி நாங்கள் இதில் கட்டாயம் பார்த்தே ஆகணும். ஓகே, ஓகே, சரி. ஸோ அப்போ ஸ்டூடெண்ட்ஸ், இதில் கஷ்டமான செஷனாக இருந்தால் மட்டும்தான் நான் இது நோட்ஸ் எடுத்து உங்களுக்கு விளங்கப்படுத்திட்டு போவேன். ஓகேயா, சரிதானே? ஈஸியான செஷன் எல்லாமே உங்களுக்கு தெரியும், ஈஸியான செக்ஷன் எல்லாமே. ஸோ அதெல்லாமே நீங்கள் உங்களுக்கு ஸ்கிப் பண்ணிட்டு நான் போயிட்டே இருப்பேன். சரியா, உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கட்டாயம் இதை நீங்கள் கேட்டுக்கொள்ளணும். சரி, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம கொஞ்சம் ஸ்பீடாகவே நம்ம போவோம். ஏன்னு கேட்டால் நம்ம நிறைய கேள்விகள் பார்க்க இருக்கு. ஓகே, நிறைய கேள்விகள் பார்க்க இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஸ்பீடாக போகிறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஓகே, சரி, ஓகே. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், முதலாவது கேள்வியை நாங்கள் பார்ப்போம். உயிர்முறைகளில் வானிலை காரணிகளின் செல்வாக்கு தொடர்பான கூற்றுக்கள் தரப்பட்டுள்ளன. ஏ கூற்று: அதிக காற்று வீசும்போது கடல் மேலெழல் நடைபெறுவதனால் மீன் உற்பத்தி என்பது அதிகரிக்கும். அப்படி அதிக காற்று வீசும்போது கடல் மேலெழல் நடைபெறுவதனால் மீன் உற்பத்தி என்பது அதிகரிக்கும். ஸோ திருப்பி நான் சொல்றேன் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்களா இருந்துச்சுன்னா, ஓ ஓ நான் கேள்விப்பட்டேன், டுடே அட்மிஷன் தாரன். ஓகே, எஸ். ஓ, என்னது, போயிட்டு எடுத்துட்டு வாங்க, கட்டாயம் எடுங்க. யா, கட்டாயம் நான் ப்ரே பண்ணிட்டு தான் இருப்பேன். உங்களோட மிஸ் மாருங்க, பிரின்சிபல் மாருங்க எல்லாருமே காலில் விழுந்து, சரி நீங்கள் காலில் விழ மாட்டீங்க, முஸ்லிம் மக்கள், நீங்கள் எல்லாருமே துவா செஞ்சுக்கோங்கன்னு சொல்லி வேண்டிட்டு வாங்க கட்டாயம். ஆனால் என்கிட்ட கேட்காதீங்க, துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க என்கிட்ட. ஏன்னா கட்டாயம் நான் செய்வேன். இல்லைங்கதா? எல்லாரும், அது இந்த ஃபிசிக்கல் கிளாஸ் வர ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் அது ஆன்லைன் வருதோ யார் இருந்தாலும் அது செய்ய தான் போகிறோம். ஓகே, கட்டாயம் நீங்கள் நல்ல ரிசல்ட்ஸ் எடுப்பீங்கடி எங்களுக்கு. ஸோ அதனால பயப்படாமல் போயிட்டு அட்மிஷன் எடுத்துகிட்டு வாங்க. அட்மிஷன் எடுக்கும்போது ரொம்ப கவனமாக நீங்கள் செக் பண்ண வேண்டியது உங்களோட நேம், உங்களோட ஐடி கார்டில் உள்ள நேமும் அட்மிஷனில் உள்ள நேமும் ஒழுங்காக இருக்கா, அந்த ஸ்பேஸ், அந்த விஷயங்கள்லாம் பார்த்துக்கோங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் எதுவும் இருக்கா, அதை ஒழுங்காக பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்தது ஐடி கார்டு நம்பர்ஸ், அதை ஒழுங்காக பார்த்துக்கோங்க. அடுத்தது என்ன எக்ஸாம் சென்டர், அடுத்தது உங்களுக்கு 3 பாடமும் ஒழுங்காக கொடுத்துருக்காங்களான்னு பாருங்க. நம்பர்ஸ் இருக்குதான் 3 பாடத்துலையும். பயோ சிஸ்டம் டெக்னாலஜினா 66ஆம் நம்பர். ஓகே, அந்த மாதிரி 3 பாடத்துக்கு நம்பர்ஸ் இருக்கு, அந்த நம்பர் ஒழுங்கா பார்த்துக்கோங்க.
பயோ சிஸ்டம்ஸ் டெக்னாலஜின்னு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா சில நேரம் சில பிள்ளைங்க அப்ளை பண்ணும்போது பயோ சிஸ்டம்னு வராம பயோ ரிசோர்சஸ்ன்னு வந்துடும். அது வேறு, பயோ ரிசோர்சஸ் டெக்னாலஜின்றது வேறு. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை பார்த்துக்கோங்க. அட்மிஷன்ஸ் எடுக்கும்போது அவங்களோட மிஸ்மார்க்க கட்டாயம் சொல்லுவாங்க. சரியா? ஸோ அதை பற்றி யோசிக்க தேவையில்லை. சரி, ஓகே, நம்ம இப்போ கேள்விகளை பார்ப்போம். தெரியாமா? ஓகே. ஸோ கட்டாயம் நான் துவா செய்வேன். நீங்கள் ஒன்றும் யோசிக்காதீங்க. அது யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் நல்லா ரிசல்ட்ஸ் எடுக்கணுன்றது தான் நானும் கஷ்டப்படுறேன். அவனை ப்ரே பண்ணாமல் இருக்க மாட்டேன். கட்டாயம் ப்ரே பண்ணும். ஓகே, சரி, ஓகே. அவ உயிர்மரபுகளில் வானிலை காரணிகளின் செல்வாக்கு தொடர்பான கூற்றுக்கள் தரப்பட்டுள்ளன. ஏ கூற்று: அதிக காற்று வீசும் போது கடல் மேலெழல் நடைபெறுவதனால் மீன் உற்பத்தி என்பது அதிகரிக்கும். இது சரி. ஏன் சரி அப்படின்னு கேட்டா, உனக்கு தெரியும் அதிக காற்று வீசும் போது கடல் மேலெழல் என்பது நடைபெறும். சரி, அப்படி என்ன சார் கடல் மேலெழல்னா என்னது அப்படின்னு கேட்டா, கடலும் கடல் சார்ந்த பிரதேசங்கள்லையும் அதிக காற்று வீசும் போது கடல் அடிப்பகுதியில காணப்படுகின்ற அல்லது சமுத்திரத்தின் அடிப்பகுதியில காணப்படுற சேதன பதார்த்தங்கள் கடல்ல மேற்பரப்புக்கு கொண்டு வரப்படும். இப்படி கொண்டு வரப்படுற சேதன பதார்த்தங்கள்ல மீன்கள் உட்கொள்வதனால் மீன்களோட குடித்தொகை அதிகரிக்கும். ஆகவே அதிக காற்று வீசும்போது நடைபெற ஒரு நன்மையில் ஒன்றுதான் இந்த கடல் மேலெழல். இது ஒரு நன்மையில ஒரு விஷயம், கடல் மேலெழல் என்பது. ஓகேயா? சரி, ஓகே. அப்ப அதிக காற்று வீசும் போது கடல் மேலெழல் நடைபெறுவதனால் மீன் உற்பத்தி என்பது அதிகரிக்கும். அடுத்தது, சாரீரப்பதன் குறைவடைவதனால் நோய்ப்பீடைகளோட வளர்ச்சி அதிகரிக்கும் என்பது பிழை. ஏன் பிழை அப்படின்னு கேட்டா, சாரீரப்பதன் அதிகரிக்கும் போதுதான் நோய்ப்பீடைகளோட வளர்ச்சி அதிகரிக்கும். இங்க சாரீரப்பதன் குறைவடைவதனால் நோய்ப்பீடைகளின் வளர்ச்சி அதிகரிக்கும் கொடுத்திருக்கு. ஆகவே பிழை. இந்த இடத்துல நீ மைண்ட்ல இந்த ரெண்டையும் பார்த்தாவே ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன். என்னது இதுக்கு ஆன்சர் என்னதுன்னா ஏசி மட்டும்தான். ஏன் சார் ஏசி மட்டும்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, ஏ என்பது சரி, அப்ப கட்டாயம் ஏ வார ஆன்சரா இருக்கும். பி என்பது பில, கட்டாயம் பி வராத ஆன்சரா இருக்கணும். அப்ப இந்த மூணாவது ஆன்சர் தான் சரி. இந்த மாதிரி கேள்வி பாத்தீங்களா இருந்தா வராது. கடைசி ரெண்டு கொஸ்டின் சரி உங்களுக்கு குழப்புற மாதிரி தான் வரும். ரெண்டு ஆன்சர் சரி குழப்புற மாதிரி தான் வரும். அதனால இதை போட்டு குழப்பி கொள்ளாதீங்க நீங்க. சரி, அடுத்தது, நீண்ட பகற்காலத்தில் கோழிகளின் இலிங்க முதிர்ச்சி என்பது விரைவடையும். உங்களுக்கே தெரியும், நீண்ட பகற்கால அளவை விட அதிகரிக்கும் போது கோழிகளுடைய இலிங்க முதிர்ச்சி கட்டாயம் என்ன நடக்கும்? துரிதமடையும் அல்லது விரைவடையும்ன்றது சரி. தாமதமடையும்னு சொன்னா பிலா. இலிங்க முதிர்ச்சி நீண்ட பகற்கால அளவை விட அதிகரிக்கும் போது விரைவடையும் அல்லது துரிதமடையும். இதே அதிக வெப்பநிலையில பாலியல் முதிர்ச்சிக்கு செல்லும் காலம் அல்லது இலிங்க முதிர்ச்சிக்கு செல்லும் காலம் என்ன நடக்கும்? நீளும். நீளும் அதிக வெப்பநிலையில. அதிக வெப்பநிலையில நீளும். பாலியல் முதிர்ச்சிக்கு செல்லும் காலம் என்ன நடக்கும்? நீளும். நீளும்னா என்ன நடக்கும்? அதாவது அதுல நாட்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும். விளங்குதா? அது என்னது? அதிக வெப்பநிலையில் பாலியல் முதிர்ச்சிக்கு செல்லும் காலம் என்பது நீளும் பண்ணை விலங்குகள்ல. அது மறந்துடாது. அடுத்தது, வித்து முளைத்தல் கிளைத்தலுக்கு நீல நிற ஒளி அவசியம் என்பது பில. வித்து முளைத்தல் கிளைத்தலுக்கு அவசியம் என்பது சிவப்பு நிற ஒளி. ஆகவே இதுக்கு ஆன்சர் ஏசி மட்டும். இந்த முதலாம் பாடத்துல வார கேள்விகள் எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைவு. அதாவது சொல்லுவாங்க சான்ஸ் அடிப்பாங்க, சொல்லுவாங்க ஒரு பெச்சுக்கு சான்ஸ் அடிச்சா தான் இந்த பாடத்துல இருந்து கேள்விகள் வரும். இது வரைக்கும் இந்த பாடத்துல இருந்து பாத்தீங்களா இருந்தா ரெண்டே ரெண்டு பாஸ் பேப்பர்ல தான் என்னதுன்னு கேட்டீங்களா இருந்தா எஸ்ஏ கேள்வி வந்திருக்கு. மேக்சிமம் எம்சிக்யூ இல்லாட்டி ஸ்ட்ரக்சர்ல ஏதாவது ஒரு கேள்வி கட்டாயம் இந்த வரும் ஒன்னாம் பாடத்துல இருந்து. விளங்குதா? ஸோ அதனால ஒன்னாம் பாடம் நீ கட்டாயம் படிச்சிருப்ப, ஆன்சரும் பண்ணக்கூடிய நிலைமையில தான் இருப்ப. ஸோ அதனால இதை போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? உனக்கே தெரியும். ஓகே, சரி. ஸோ அப்போ முதலாம் பாடத்துல நான் இது வரும் அது வரும்னு சொல்லி எனக்கு கெஸிங்ல நான் சொல்ல மாட்டேன். ஏன்னு கேட்டா முதலாம் பாடத்துல வார எண்ணிக்கை குறைவு கேள்வி. ஆகவே நீ எல்லாத்தையும் படிச்சு தான் ஆகணும். அதுக்குன்னு முதலாம் பாடத்தையே எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்காதடி. முதலாம் பாடத்துல வார எண்ணிக்கை கேள்விகள் எண்ணிக்கை குறைவு. அதுக்குன்னு முதலாம் பாடத்தை படிக்காம விட முடியாது. விளங்குதா? அடுத்தது, சும்மா வாசிச்சுட்டு போ. எத்தனை தடவை முதலாம் பாடத்தை எடுத்து வாசிச்சிருப்பேன். ஆகவே சும்மா போட்டு இதுக்கு டைம் செலவழிச்சிட்டு இருக்காது. முதலாம் பாடம் நாலாம் பாடம் அதுக்கெல்லாம் டைம் கூடுதலா செலவழிக்காது. ஒரு தடவை வாசி, புரிஞ்சுக்கோ, எழுது, எக்ஸாம்ல போயிட்டு அவ்வளவுதான் விஷயம். இதை போட்டு குழம்பிக்கிட்டு இருக்க கூடாது. விளங்குதா? ஓகே, அடுத்தது, பாலின் தரத்தை அறிவதற்கான ரசாசுரின் பரிசோதனை மூலம் அறியக்கூடியது. அதாவது ஒரு பாலின தரத்தை துணியறதுக்கு பாத்தீங்கன்னா நிறைய டெஸ்ட் இருக்கு. அதுலயும் நம்ம பேசிக் டெஸ்ட்டுக்குள்ள வரும் என்னதுன்னா இந்த சிஓபி டெஸ்ட், ரெசாசுரின் டெஸ்ட், ஓகே, சிஓபி டெஸ்ட், பிளாட்ஃபார்ம் டெஸ்ட்னு சொல்லுவோம். சிஓபி டெஸ்ட்,
ரெசாசுரின் டெஸ்ட் அண்ட் அல்கஹால் டெஸ்ட். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, அதாவது சிஓபி டெஸ்ட்ன்றது கிளட்டான் பாயிலிங் டெஸ்ட், கொதிக்கும் போது திரைதல் சோதனை. ரெசாசுரின், கவனிச்சுக்கோ, ரெசாசுரின், ரெசாசுரின், ரெசாசினோல் அல்ல, ரெசாசினோல் அல்ல, ரெசாசுரின் டெஸ்ட். அடுத்து என்னது? ஆல்கஹால் டெஸ்ட். இதை பத்தி ஏற்கனவே நான் உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், போன செஷன்ல சொல்லி கொடுத்தேன். அப்போ உனக்கு தெரியும் ரெசாசுரின் டெஸ்ட் மூலமா அறியக்கூடியது எதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பாலானது தொற்றுதல் அடைஞ்ச பாக்டீரியாக்களோட அளவு அல்லது தொற்றுதல் அடைந்த நுண்ணங்கிகளின் எண்ணிக்கையை அளவிடுவதற்கு தான் நாங்க பிரதானமா ரெசாசுரின் டெஸ்ட் செய்வோம். அப்படின்னா என்னது? ஒரு பாலை பழுதடைய செய்த அல்லது பாலை தொற்றுதல் அடைய செய்த நுண்ணங்கிகளின் எண்ணிக்கை அல்லது பாக்டீரியாக்களின் அளவை அளவிடதான் நாங்க இதை பயன்படுத்துவோம், ரெசாசுரின் டெஸ்ட் பயன்படுத்துவோம். சரி சார், கொப் டெஸ்ட் எதுக்கு சார் பயன்படுத்தும்? கொதிக்கும் போது திரைதல் சோதனை எதுக்கு சார் பயன்படுத்துவோம்? ஒரு பாலானது பாக்டீரியா தொற்று அல்லது நுண்ணங்கி தொற்றுக்கு உள்ளாகி உள்ளதா அல்லது பாக்டீரியா தொற்றுக்கு அல்லது நுண்ணங்கி தொற்றுக்கு ஆளாகி உள்ளதா என்பதை அறிவதற்கு தான் கிளட்டான் பாயிலிங் டெஸ்ட் செய்யும், கொதிக்கும் போது திரைதல் சோதனை. அடுத்தது அல்கஹால் டெஸ்ட். அல்கஹால் டெஸ்ட் என்பது பாலுடன் கடும்பு பால் கலந்திலக்கமாக்கப்பட்டுள்ளதா. உனக்கு தெரியும், கடும்பு பாலை பத்தி கேட்டாங்க கேள்வி, போன முறை கேட்டாங்க. கடும்பு பால்னா கொலஸ்திரம், போன முறை இல்ல 2022 கொலஸ்திரம்னு சொல்லி சொல்லுவோம். கொலஸ்ட்ரம், கொலஸ்ட்ரோல் இல்ல, கொலஸ்ட்ரம், கொலஸ்திரம், கொலஸ்ட்ரம், கொலஸ்ட்ரம். சீம்பால்னு நம்ம சொல்லுவோம், கடும்பு பால் அல்லது சீம்பால்னு சொல்லி சொல்லுவோம். இந்த கடும்பு பால் கலந்திலக்கமாக்கப்பட்டுள்ளதா அல்லது மடியலட்சி நோய்வாய்ப்பட்ட பசுவின் பால் கலந்திலக்கமாக்கப்பட்டுள்ளதா? எப்படி? மடியலட்சி நோய்வாய்ப்பட்ட பசுவின் பால் கலந்திலக்கமாக்கப்பட்டுள்ளதா என்பதை அறிவதற்கு தான் நாங்க அல்கஹால் டெஸ்ட் செய்வோம். அப்ப உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தானே? புரிஞ்சிருக்கும் தானே? இப்ப சிஓபி டெஸ்ட் எதுக்கு செய்யறாங்க, ரெசாசுரின் டெஸ்ட் எதுக்கு செய்யறாங்க, அல்கஹால் டெஸ்ட் எதுக்கு செய்யறாங்கன்றது உனக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப இன்னொரு ரெண்டே கேள்வி கேட்டுட்டு, பொதுவா 2 கேள்வி ஒன்று கேட்டுட்டு நான் போறேன், சும்மா மேலோட்டமா. சரியா? கேள்வி கேட்கும் போது தயவு செஞ்சுமா என்னதுன்னு கேட்டீங்கன்னா, ஆன்சர் பண்ணிட்டீங்களா இருந்தா தயவு செஞ்சு என்ன செய்யுங்க அப்படின்னு கேட்டீங்களா இருந்தா மைக் ஆஃப் பண்ணிருங்க. சரியா? சரிதானே? ஸோ நல்ல பிள்ளைங்கன்னு நினைக்கிறேன். சரியா? என் பிள்ளைங்க நான் சொன்னா போய் கேட்பாளுங்க. சரியா? கேள்வி கேட்டு ஆன்சர் சொன்னாலுமா மைக் ஆஃப் பண்ணிருங்க. ஓகே. அடுத்தது, நான் ஒரு விஷயம் விளங்கப்படுத்திட்டு டவுட் இருக்கான்னு கேட்கும்போது மட்டும் உங்களோட டவுட்டை கேளுங்க. இடையில நான் விளங்கப்படுத்திட்டு இருக்கேனே டவுட்டை கேட்காதீங்கம்மா, அது மற்ற பிள்ளைங்களுக்கும் டிஸ்டர்பா இருக்கும். நானும் ஒரு ஃப்ளோல போகும்போது பார்த்தீங்களா இருந்தா அப்புறம் திருப்பி வரும்போது அட என்னடா சொன்னேன், அட மறந்துடுவேன் தானே? ஓகே, உங்களோட டவுட் இருந்தாமா அதை நோட் டக்குன்னு கை எழுதிட்டு தானே இருக்கும் கூட. உங்களுக்கு ஒரு டவுட் வந்து நேரம் அதை நோட் பண்ணி வச்சுக்கோ, நான் விளங்கப்படுத்துவேன் கட்டாயம். நல்ல பிள்ளைங்க தானே மாறீங்க? சரி, ஓகே, வெரி குட். என் பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க. ஓகே, சரி. அப்ப நான் கேட்க போற கேள்வி என்னதுன்னு கேட்டா, ஒரு என்ன சொல்றது, நேதான் இப்படிதான் இடையில கதைச்சா மறந்துடுவேன். என்ன கதைக்கு வந்து ஐயோ டெஸ்ட் மடியெழுச்சி நோய்வாய்ப்பட்ட பசுவை அறிவதற்கு பயன்படுத்தப்படுற சோதனை. உருவக்கிண்ண சோதனை. குட், வெரி குட். உருவக்கிண்ண சோதனை அல்லது அதுல மறுபே, அதாவது இங்கிலீஷ்ல ஸ்ட்ரிப் கப் டெஸ்ட். ஓகே, ஸ்ட்ரிப் கப் டெஸ்ட். இதை வேணும்னா நீங்க நெட்டில் அடிச்சு பாருங்க, ஸ்ட்ரிப் கப் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. நம்ம யூனிவர்சிட்டியில நாங்கள் படிக்கும்போது, சரி யூனிவர்சிட்டியில இல்லை, நான் அந்த கோர்ஸ் ஒன்று செய்யும் போது இந்த ஸ்ட்ரிப் கப் டெஸ்ட் எனக்கு ஒரு இடத்துல செஞ்சு காட்டினாங்க, ஒரு ஃபார்ம்ல செஞ்சு காட்டினாங்க ஸ்ட்ரிப் கப் டெஸ்ட். இந்த மாதிரி ஒரு கப் இருக்கும், அதுல 4 இப்படி கப் மாதிரி இருக்கும். ஓகே, ஏன் இதுல 4 கப் அப்படி இருக்குன்னு கேட்டா, மாட்டின் முளைக்காம்பு 4 தானே. அப்ப 4 முளைக்காம்புல இருந்து 4 வகையான 4 முளைக்காம்புலையும் தனித்தனியா பால் எடுத்து அதை மடியலட்சி நோய்வாய்ப்பட்டிருக்கான்றதை அறிவாங்க. உருவக்கிண்ண சோதனைன்னு சொல்லுவாங்க. அது எதுக்கு உருவக்கிண்ண சோதனை? மடியலட்சி நோய்வாய்ப்பட்ட பசுவை அறிவதற்கு தான் உருவக்கிண்ண சோதனை. மடியலட்சி நோய்வாய்ப்பட்ட பசுவின் பால் கலந்திலக்கமாக்கப்பட்டதை அறிவதற்கு நாங்க பயன்படுத்துறது அல்கஹால் சோதனை. அப்போ உனக்கு கேட்டாங்க ஒரு கேள்வி ஒன்று கேட்பாங்க, ஒரு பால் கலந்திலக்கமாக்கம் செய்யப்பட்டதை அறிவதற்காக அல்கஹால் டெஸ்ட் செய்யும் போது ஆல்புமின் புரதத்தின் அளவு அதிகமாக காணப்பட்டது.
அப்ப அந்த பாலுடன் கலந்திலக்கமாக்கம் செய்யப்பட்டது யார்? கடுமை. வெரி கடும்பு பால். அதாவது கடும்பு பால் கலந்திலக்கமாக்கம் செய்யப்பட்டிருக்குன்னா கட்டாயம் அந்த பால்ல ஆல்கஹால் டெஸ்ட் செய்யும் போது அல்புமின் புரதத்தின் அளவு அதிகமாக இருக்கும், அல்லது கொலஸ்ட்ரால் அளவு அதிகமா இருக்கும். அதாவது கொலஸ்ட்ரால் கலந்திலக்கமாக்கம் செய்யப்பட்டிருந்தா அல்புமின் புரதத்தின் அளவு அதிகமா இருக்கும், அல்புமின் புரதத்தின் அளவு. ஓகே, அதுவே உப்புச்சரிவு கூட இருந்தா மடியலட்சி வெரி குட். மடியெழுச்சி நோய்வாய்ப்பட்ட பசுவின் பால். ஒழுங்கா எழுதணும். மடியெழுச்சி நோய்வாய்ப்பட்ட பசுவின் பால் கலந்திலக்கமாக்கம் செய்யப்பட்டிருக்குன்னு அர்த்தம். சரி, அப்ப இதுதான் நான் பேசிக்கா கேட்க வேண்டிய டெஸ்ட். இதுக்கு மேலதிகமா நிறைய டெஸ்ட் எல்லாமே நாங்க பார்த்துட்டோம். ஒரு பால்ல கலந்திலக்கமாக்கம் செய்யும் போது கண்டுபிடிக்கிற டெஸ்ட் இந்த முறை ஏதாவது வரலாம்னு நான் நினைக்கிறேன். விளங்குதா? அவனுக்கு தெரியும். பாலோட உப்பு கலந்திலக்கமாக்கம் செய்யப்பட்டா என்ன செய்யணும், நீர் கலந்திலக்கமாக்கப்பட்டா, சலிசிலிக் ஆசிட் கலந்திலக்கமாக்கப்பட்டா, யூரியா கலந்திலக்கமாக்கப்பட்டா, ஃபோமிக் ஆசிட் ஃபோமலிக் அமிலம் அதாவது ஃபோமல்டிகைட் அல்லது ஃபோமலின் கலந்திலக்கமாக்கப்பட்டா என்ன செய்யணும். அடுத்தது பாலோட கொழுப்பல்லாத திண்ம பதார்த்தங்கள் கலந்திலக்கமாக்கப்பட்டா என்ன செய்யணும்னு உனக்கு தெரியும். ஆம், வேற பாலோட நிறைய சேர்ப்பாங்க. பாலோட இன்னும் மெலமைன் ஒன்று சேர்ப்பாங்க. மெலமைன் மெலமைன் ஒன்று சேர்ப்பாங்க. மெலமைன் கலந்திலக்கமாக்கம் செய்யப்பட்டா என்ன செய்யணும். இது எல்லாமே நான் தெளிவா உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். சரியா? அதனால இந்த இதுல கேள்வியில எந்த வித பிழையும் இருக்கக்கூடாது. நீங்க படிச்சுட்டு தான் போகணும் நல்ல பிள்ளைங்க. சரியா? எந்த கேள்வி வந்தாலும் அரியர் சட்ட பிள்ளைங்க பாத்தீங்களா இருந்தா என்ன செய்யணும், பயப்படாம ஆன்சர் பண்ணணும். அதுதான் அரியர் சட்ட வெற்றி. அதான் அதை ஞாபகத்துல வச்சுக்கோ. சரியா? மற்ற ஆக்களோட போட்டியிடக்கூடிய அளவுக்கு நீங்க இருக்கணும். ஓகே, சரி. சார், போட்டியிட சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. இந்த லீமாவின் சோதனை என்ன சரி செய்யுது? லீமாவின் சோதனைன்றது பாலோட ஃபார்மலின் கலந்திலக்கமாக்கப்பட்டதை அறிவதற்காக செய்யறது தான் லீமாவின் சோதனை. விளங்குதா? சில டைம் சொல்லுவாங்க, எங்கட யூனிவர்சிட்டியில சொல்லி கொடுத்துருக்காங்க, பாலோட யூரியா கலந்திலக்கமாக்கம் செய்யப்பட்டதையும் யூரியானாவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி ஃபார்மலின் ஸ்ட்ரக்சர் மாதிரி தானே. அப்ப யூரியா கலந்திலமாக்கம் செய்யும் போது நம்ம லீமாவின் சோதனையை பயன்படுத்தி டெஸ்ட் பண்ணி கொள்ளலாம். விளங்குதா? ஆனா யூரியா கலந்திலக்கமாக்கம் செய்யும் போது நாம் என்ன செய்யணும்னா சோயா சோயா. அவரத்தூள் சோயா அவரத்தூள் கொஞ்சம் போட்டு டெஸ்ட் பண்ணி ரெட் லிட்மஸ் பேப்பர் அதாவது சிவப்பு பாசி சாயத்தாள் மூலமாக நாங்கள் டெஸ்ட் பண்ணுவோம். சிவப்பு நீளமா மாறும். அப்ப ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சு கொள்ளலாம். இதெல்லாமே நான் லாஸ்ட் செமினார் டைம்லயே நான் சொல்லி கொடுத்துட்டேன். சரியா? ஓகே. ஸோ போக போக எதுவும் டவுட் இருந்தாலும் நாங்கள் கிளியர் பண்ணுவோம். சரியா தம்பி? ஓகே, சரி. ஓகே, வெரி குட். அடுத்தது வங்டா வகை ஆர்கிட்டுகள் இனப்பெருக்கம் அடைவது. என்ன நல்ல பிள்ளைங்களா, நான் இதுக்கு முதல்ல நான் சொல்லி கொடுத்தேன். ஆர்கிட்ல நிறைய வகை இருக்குடா. என்னென்ன? டென்ட்ரோபியம் இருக்கு, பெலனோப்சிஸ் இருக்கு, மைக்கோஃபன் இருங்க. ஓகே, டென்ட்ரோபியம் இருக்கு, பெலனோப்சிஸ் இருக்கு, வெண்டா இருக்கு, சிம்பிடியம் இருக்கு. ஓகே, சிம்பிடியம் இருக்கு. ஓகே, அடுத்தது கட்லா இருக்கு, சாரி கட்லியா. ஓகே, கட்லியா இருக்கு. வேற 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 ஆன்சீடியம். ஓகே, ஆன்சீடியம் இருக்கு. ஓகே, ஆன்சீடியம். ஓகே, இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டே போகலாம். ஓகே, வேண்டாம் இதுல எடுத்துக்கிட்டாமா நம்ம சொல்லிட்டே போகலாம். விளங்குதா? ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அதாவது டெட்ரோபியம், பெலனோப்சிஸ், வண்டா, சிம்பிடியம், அடுத்த கட்லியா, ஆன்சீடியம், இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். சரியா? அதுல இந்த சிம்பிடியம்க்கு ஒரு ஸ்பெஷல் அம்சம் இருக்கு. நானும் கேட்பாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். உலகில் சனரஞ்சகமான இடைவெப்ப வலய ஆர்கிட் வகை. அதாவது சரிதானே, இடைவெப்ப வலய ஆர்கிட் வகை. பெரும்பாலும் ஆர்கிட் எல்லாமே அயன வலயத்துக்குள்ள வரும். விளங்குதா? சோ இடைவெப்ப வலய ஆர்கிட் வகைக்குள்ள வாரது பாத்தீங்களா இருந்துச்சுன்னா இந்த சிம்பிடியம் தான். அடுத்தது கெண்டியன் டான்சர் வகை ஆர்கிட் என்ன போற்றப்படுவது எதுன்னு கேட்டீங்களா இருந்தா ஆன்சீடியம். கெண்டியன் டான்சர் வகை ஆர்கிட். ஏன் ஆன்சீடியத்தை நாங்க கெண்டியன் டான்சர் வகை ஆர்கிட்னு சொல்றாங்கன்னா அதுல ஸ்ட்ரக்சர் பாத்தீங்களா இருந்தா, அதாவது அதுல அமைப்பு ஒரு கண்டி நடனம் ஆடுற ஒரு ஆள். கண்டி நடனம் தெரிந்தானே சார், அவங்களோட பாரம்பரிய நடனம் கண்டிட. ஓகேயா? சோ அந்த அவர் நடனம் ஆடுற ஆளோட ஒழுங்கமைப்பு மாதிரி ஆன்சீடியம் இருக்கும். அதனால கண்டியன் டான்சர் வகை ஆர்கிட்னு அழைக்கப்படுது. சோ அந்த மாதிரி ஒவ்வொன்றா இருக்கு. பிரபலியமான ஆர்கிட் வகைன்னு கேட்டீங்கன்னா டென்ட்ரோபியம். அடுத்தது பிரபலியமானது பெலனோப்சிஸ். இது ரெண்டுமே தற்காலத்துல அதிக அளவுல பிரபலியமான ஒன்று தான் இது ரெண்டுமே, டென்ட்ரோபியம், பெலனோப்சிஸ். ஓகே, 2019ஆம் ஆண்டு டென்ட்ரோபியத்தோட ஸ்ட்ரக்சரை கொடுத்துட்டு கேள்வி வந்துச்சு. 2019ஆம் ஆண்டு டென்ட்ரோபியத்தோட அமைப்பை கொடுத்துட்டு அது என்ன மலர்னு சொல்லி கேள்வி வந்துச்சு. டென்ட்ரோபியம்னாவே ஈஸியா கண்டுபிடிச்சிட்டு இப்படி வளைஞ்ச ஒரு இதுல மலர்கள் ஒழுங்கமைப்பு காணப்படும். அப்ப ஈஸியா கண்டுபிடிச்சு கொள்ளலாம்.
அடுத்தது நான் உனக்கு சொல்லி கொடுத்தேன், 17ஆம் பாடத்துல கட்டாயமா நீ என்ன பார்க்கணும், ப்ராக்டிக்கல் கைட் நீ பார்க்கும்போது கட்டாயம் என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும்னு உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். கட்டாயம் நீ ப்ராக்டிக்கல் கைடை நீ ஒரு தடவை சரி, ஒரே ஒரு தடவை உனக்கு ஒரு டைம் ஒதுக்கி, ஒரு 2 வாரம் 3 வாரம் டைம் ஒதுக்கி கிரேட் 12 13 கட்டாயம் பார்த்துட்டு போ. அதுல உனக்கு டைம் இருக்கும்போது கட்டாயம் நான் சொல்றேன், கிரேட் 12 13 பார்க்கும்போது கட்டாயம் அதுல வர படிமுறைகளை பார்த்துட்டு போ. படிமுறைகள் கட்டாயம் அதுல உள்ள படிமுறைகளை நோமலா, நான் சும்மா சொல்றேன், படிக்க தேவையில்ல, வாசிச்சுட்டு மட்டும் போ, போதும். அடுத்தது அதுல கட்டாயம் விசேட விடயங்களை பத்தி மட்டும் பாரு, கட்டாயம் பாரு விசேட விடயங்களை, சும்மா பார்த்துட்டு போ, ஒன்னும் தேவையில்ல. அது எல்லாத்துலயுமே விசேட விடயங்களை நிறைய கொடுத்துருக்க மாட்டான், சும்மா பார்த்துட்டு போ விசேட விடயத்தை. அது மாதிரி பரிசோதனைகள் எதுவும் வந்துச்சுன்னா, உதாரணத்துக்கு அமில சோதனை, இது பாலில் உள்ள அமிலத்தை அறிகிற சோதனை, தண்ணீர் அளக்கிற சோதனை, அந்த மாதிரி சோதனை வரும்போது சோதனையை நோமலா வாசிச்சுட்டு அதுல வெப்பநிலை எதுவும் இருந்துச்சுன்னா தனியா ஒரு பேப்பர்ல குறிச்சிட்டு போ. இப்போ முட்டை தூள் உற்பத்தி அதுல எப்படி வெப்பநிலை இருக்கணும், எந்த வெப்பநிலையில உலர்த்தணும், அதை எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு போ. தயவு செஞ்சு ஒரு 2 hour 3 hour ஒதுக்கு, எனக்காக ஒதுக்கு, நான் சொல்றதுக்காக ஒதுக்கு. அதே மாதிரி கிரேட் 13 பொறுத்த வரைக்கும் இல்லாம நாங்க பொதுவா நான் எதை கட்டாயம் நீ பார்த்துட்டு போகணும் அப்படின்னா, நான் சொல்ற பாடங்கள் 3ஆம் பாடம் சரியா, அடுத்தது 8, அடுத்தது 9, அடுத்தது 11 12, 13, 15, 17, கட்டாயம் 17 பார்த்துருப்போம். 17 கட்டாயம் பார்த்துருப்போம். ஏன்னா 17ல சின்ன சின்ன விஷயங்கள நிறைய கேட்டிருக்கான். 2022 23ல தொடர்ச்சியா அந்த 17ஆம் பாடத்துல இருந்து ஒரு கேள்வி கேட்டான், ப்ராக்டிக்கல் கேள்வி கேட்டான். அதனால ஒழுங்கா பார்த்துருப்போம். ஏன்னு கேட்டா 2023ல ஒரு கேள்வி வந்துச்சு, புட்கம்பளத்தை தயாரிக்கிற ஒரு முறை, புத்தரைய நாங்க நிறுவன முறை ஒன்று கேட்டிருந்தா, அது தியரியில இல்ல, ஆனா ப்ராக்டிக்கல் கைட்ல கொடுத்துருந்தோம். ஸோ அதனால தயவு செஞ்சு நீ பார்த்துட்டு போ, சரியா? உள்ள என்னால் பார்க்க எனக்கு டைம் கிடைக்கல சார் அப்படின்னா வருத்தப்பட தேவையில்ல, வருத்தப்பட தேவையில்ல, சரியா? நான் திருப்பியும் உனக்கு சொல்றேம்மா, கட்டாயம் நீ பாஸ் பேப்பர்ஸ் ஒவ்வொரு ஆட்களுக்கும் சொல்றதுதான், பாஸ் பேப்பர் கட்டாயம் நீ பார்த்துருக்கணும். எஸ்ஏ ப்ராக்டிஸ் நீ பண்ணும்போது 2015ல இருந்து 23 வரைக்கும் உள்ள எஸ்ஏ ப்ராக்டிசஸ் பண்ணு, எஸ்ஏ ஸ்ட்ரக்சர் விளங்குதா? எம்சிக்யூ நீ 2019ல இருந்து பார்த்தா போதும், எம்சிக்யூ 2019ல இருந்து 23 வரைக்கும் உள்ளது எம்சிக்யூ பார்த்தா போதும். பட் ஸ்ட்ரக்சர் எஸ்ஏ பார்க்கும்போது 2015ல இருந்து பார்த்து பழகு. ஓகே, அப்ப இன்னும் கொஞ்சம் உனக்கு ப்ராக்டிஸ் இருக்கும். அடுத்த மாடல் பேப்பர்ஸ் இருக்கு, 2019, 20, 21 மாடல் பேப்பர்ஸ் இருக்கு. இது கட்டாயம் இது 3ஐயும் பார்த்துட்டு போ. எக்ஸ்ட்ராவா 2022 23 வருது, இதையும் கட்டாயம் பார்த்துட்டு போ, சரியா? பேப்பர் ப்ராக்டிஸ் நல்லா பண்ணு, தியரியோட பேப்பரோட தியரியை கொண்டு போ, அதுதான் இந்த குறிப்பிட்ட நாள்ல செய்யக்கூடியது. சரியா பார்த்தா நம்முடைய விஎஸ்டி எக்ஸாமுக்கு 16 நாள் இருக்கு கட்டாயமா, 16 நாள் சரியா இருக்கு பிஎஸ்டி எக்ஸாமுக்கு பார்த்தா. இந்த நாளை தவிர்த்து பார்த்தா 15 நாள் கட்டாயம் இருக்கு. இந்த 15 நாளும் நான் பிஎஸ்டியை படிக்க போறது இல்லை நீங்க, சரியா? பிஎஸ்டிக்கு கொஞ்ச நேரம் ஒதுக்கிட்டு எஸ்எஃப்டி ஐசிடிக்கு நிறைய நேரம் ஒதுக்குங்க. உங்க நல்லதுக்கு தான் நான் சொல்றேன், உங்க நல்லதுக்கு தான் நான் சொல்றேன், சரியா? புரியும் நம்புறேன் உங்களுக்கு, சரியா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதாமா எல்லாருக்குமே? நான் சொல்றது கிளியரா புரியுதாமா உங்களுக்கு? ஓ சார். ஓ ஓகே, சார். அதுதான் உங்க நல்லதுக்கு தாம்மா நான் சொல்றேன், சரியா? உனக்கு டைம் இருந்தா கட்டாயம் செஞ்சு பார்த்துட்டு போ. ஏன்னா 2019ல இருந்து பேப்பர் அனலைசிஸ் நான் பண்ணும்போது எனக்கு கண்ணில் பட்ட விஷயங்கள் ஒண்ணு, அதை விட்டுட்டு முதலாவது நான் ப்ராக்டிக்கல் கைடை படிக்க போறேன்னு சொல்லிட்டு படிக்க போகாது, அது வேஸ்ட். அங்கதான் ப்ராக்டிக்கல் கைட்ல ப்ராக்டிக்கல் கொஸ்டின் வர போறது ஒரு 3 கொஸ்டின் ஆக கூடியது நான் பார்த்தா, விளங்குதா? மற்றபடி தியரியில இருந்து தான் எல்லாமே வரப்போகுது, விளங்குதா? தயவு செஞ்சு நான் உனக்கு சொல்றேன் என்னன்னா, தியரியை ஃபர்ஸ்ட் ஒழுங்கா படிச்சு முடி. யூனிட் 1ல இருந்து 19 வரைக்கும் ஃபுல்லாவே நீ வாசிச்சிருக்கணும், பாஸ் பேப்பர் செஞ்சிருக்கணும், மாடல் பேப்பர் செஞ்சிருக்கணும். இது 3 செஞ்ச பிறகுதான் நீ ப்ராக்டிக்கல் கைடை தொடரும். அதை ஞாபகத்துல வச்சுக்கோ, உன் நன்மைக்கு தான் நான் சொல்றேன். சார் எழுதும்போது நோட்ஸை பார்த்து எழுதினா பரவாயில்லையா? இல்ல, நீ இப்போ எஸ்ஏ எழுதும் போது பத்தியா இருந்துச்சுன்னா நீ ஃபர்ஸ்ட் எழுதணும். நீ ஃபர்ஸ்ட் எழுதின பிறகுதான் ஸ்கீமை பார்க்கணும், ஸ்கீமை பார்த்த பிறகு நோட்ஸை பார்க்கணும், விளங்குதா? என்னைக்குமே மெயின் ஸ்கீம் தான் எங்களோட முக்கியம், அதுக்கு பிறகுதான் நோட்ஸ், விளங்குதா? அதான் ஞாபகத்துல வச்சுக்கோ. அடுத்தது பழைய சிலபஸ்ல வர சில கொஸ்டின்ஸ் உனக்கு புது சிலபஸ்ல வேற மாதிரி வந்துச்சுன்னா நீ புது சிலபஸ்ல உள்ளதை தான் மைண்ட்ல எடுக்கணும். நீ யோசிப்ப பழைய சிலபஸ்ல இப்படி வந்திருக்கு சார், புது சிலபஸ்ல இப்படி வந்திருக்குன்னா நீ புது சிலபஸ்ல உள்ளதை தான் மெயினா எடுக்கணும்.
அதை மறந்துடாத. ஓகே சரி, நான் இவ்வளவுலாம் சொல்லிட்டு இருக்கேன், கடைசி எல்லாமே சொல்லித்தாரு. ஓகே சரி, வெண்டா வகை ஒரு கிட்டுகள் பாத்தீங்களா இருந்தா இனப்பெருக்கம் அடைவது எதன் மூலமா கேட்டா உச்சி துண்டங்கள் மூலமாக இனப்பெருக்கம் அடைகிறது. சரியா? இதுக்கு மேலதிகமா நான் லாஸ்ட் செஷன்ல நான் சொல்லி கொடுத்தேன். கக்கவரும்புகள் மூலமா இனப்பெருக்கம் அடைவது என்னது? சரியா? அதே மாதிரி தண்டு துண்டங்கள் மூலமா இனப்பெருக்கம் அடைவது என்னது, விளங்குதா? இலை துண்டங்கள் மூலமா இனப்பெருக்கம் அடைவது என்னது, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய சொல்லி கொடுத்தேன். வித்துக்கள் மூலமா என்ன அலங்கார இலை தாவரம் இனப்பெருக்கம் அடையும்? ஒரு கேள்வி உங்களுக்கு, உங்களை டெஸ்ட் பண்றதுக்கு. வித்து ரெசினா நோடா, ஒழுங்கா யோசிச்சுட்டு சொல்லு. பாம் வித்துக்கள் மூலம். பாம் வகை ஓகே பாம் டேஸ்ட் குட். ஆமாய். ஓகேம்மா. ஓகே, மைக் இதாய் கொடுங்க. சரியா? பாம்பகை தாவரத்தை நாங்க எப்படி சொல்லுவோம்? தாள வகை தாவரம் தானே? ஓகே. திரசீனான ஒரு பொடியும் கேட்டா தானே, அடே திரசீனாடா எதன் மூலமா இனம் பெருகுதுன்னு கேட்டா உச்சித்தண்டு துண்டங்கள் மூலமாடா. ஓகே, உச்சித்தண்டு துண்டங்கள் மூலமா தான் திரசீனா இனம் பெருகுது. விளங்குதா? உச்சித்தண்டு துண்டம் மூலமா. ஓகே, மறந்துடாத. ஏன்னா திரசீனான்றதுடா ஒரு அலங்கார இலை தாவரம், அது இனம் பெருகிறது பாத்தீங்கன்னா ஒரு உச்சித்தண்டு துண்டம் மூலமா இனம் பெருக்கக்கூடியது. அதே மாதிரி இது எப்படி இனம் பெறுகிறது எல்லாமே சொல்லி கொடுத்தேம்மா. சரி, எல்லாத்தையுமே 17ஆம் பாடத்துல எதுல இருக்கு? ப்ராக்டிகல் கைட்ல இருக்கு. அதை தனியா எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. நல்ல பிள்ளைங்க. சரியா? என் பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க. ஓகேயா? சரி, அடுத்தது சரி மேல். சொல்லு தம்பி, சொல்லுடா. சரி, அந்த டென்ட்ரோபியம் எதுல ஓ, இனம் இருக்குது? டென்ட்ரோபியம் பாத்தீங்களா இருந்தா உங்களுக்கு கொடுத்துருப்பேன் பாருங்க, இல்ல போலி குமிழ்ன்ற ஒரு விஷயம் கொடுத்துருப்பேன் பாருங்க, அல்லது பிரித்து வேறாக்கள்னு சொல்லி கொடுத்துருப்பேன் பாருங்க. அதுல இருக்கு தம்பி, எல்லாமே இருக்கு தம்பி. சரியா? பாரு, பார்த்துட்டு இல்லைன்னா எனக்கு மெசேஜ் ஒன்று போடு கட்டாயம். சரியா? நான் பார்க்க. சரி, ஓகே. அடுத்து, மேல்நாட்டு ஈர வலயத்தின் நகர்ப்புறத்தில் உள்ள விருந்தினர் விடுதிக்கு நாங்க பயன்படுத்தப்படுகின்ற ஒரு பொருத்தமான புல். உனக்கு தெரியும், மேல்நாட்டு ஈர வலயம்னு சொல்லி கொடுத்துருக்கு. அப்பவே எனக்கு மைண்ட்ல வந்துடணும், நகர்ப்புறத்தில் உள்ள விருந்தினர் விடுதி. யோசிப்பாரு, விருந்தினர் விடுதின்றது கெஸ்ட் ஹவுஸ். கெஸ்ட் ஹவுஸ்ன்றது நம்ம எந்த நாளும் போய் நிதமும் சஞ்சரிக்க இடமா? இல்ல, நிதமும் சஞ்சரிக்க முடியாத இடம். ஆகவே அது ஒரு ஆடம்பர புத்தரை தான் நிறுவும். ஆகவே அதுக்கு ப்ளூ கிராஸ்ன்றதுதான் சரி. இது ஆடம்பரமற்ற புத்தரைக்கு சிறந்தது தான் என்னது? பஃபலோ கிராஸ். நம்ம பெர்முடா கிராஸ்ன்னு சொல்றது பாத்தீங்களா இருந்தா, இந்த இருக்கு பெர்முடான்றதும் இந்த சயனடோன் டக்டைல் ஒன்று இருக்கு, ரெண்டுமே ஒண்ணுதான். சயனடோன் டக்டைலோன்ற சொல்றதும் பெர்முடான்றது ரெண்டுமே ஒண்ணுதான். விளங்குதா? அருகம்புல்லுன்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேயா? இந்த பெர்முடா கிராஸ் எதுக்கு பயன்படுத்துறதுன்னா, கனரக விளையாட்டு மைதானங்கள் இருக்கு தெரியுமா? கனரக விளையாட்டு மைதானங்கள். கனரக விளையாட்டு மைதானங்கள் நாம அந்த சும்மா சொல்லுவாங்க, அதாவது மெயின் ஆக்கள் விளையாடுறாங்க, மெயின் கேம்ஸ் விளையாடுறாங்க, ரக்பி, கிரிக்கெட், அந்த மாதிரி விளையாட்டு விளையாடுற இடங்கள் இருக்கு தெரியுமா? அதுல இருக்கிற புல் தான் பெர்முடா கிராஸ். சரியா? ப்ளூ கிராஸ் இருக்குது விருந்தினர் விடுதிகள், நட்சத்திர ஹோட்டல்கள்ல உள்ளது ப்ளூ கிராஸ். ப்ளூ கிராஸ் நம்ம மிதிக்க கூடாது. கூடுதலா பாருங்க, நீங்க நட்சத்திர ஹோட்டல் எதுவும் போயிருந்தீங்களா இருந்தா அந்த கிராஸ டோன்ட் வாக் இன் த எனது லான் ஏரியான்னு சொல்லி போட்டிருப்பாங்க. காரணம் வந்து ப்ளூ கிராஸ். ப்ளூ கிராஸ்ல நம்ம நடக்க முடியாது. அடுத்து, ஆடம்பரமற்ற புத்தரை, நிதமும் சஞ்சரிக்கக்கூடிய புத்தரை பஃபலோ கிராஸ். இது எங்க இருக்கும்னா பாடசாலை விளையாட்டு மைதானங்கள் இருக்கும். பாடசாலை விளையாட்டு மைதானங்கள்ல இருக்கும் இது கூடுதலாக. ஓகே, இது நிதமும் சஞ்சரிக்கக்கூடிய இடங்கள்ல இருக்கும். இது பஃபலோ கிராஸ். இது மறந்துடாது. ஆகவே இதுக்கு விட என்னது? ப்ளூ கிராஸ் தான் விட. சரியா? இது மறந்துடாதீங்க. ஓகே, ஏன்னா நகர்ப்புறத்தில் உள்ள விருந்தினர் விடுதி, கெஸ்ட் ஹவுஸ். ஓகே சரி. மத்திய மலைநாட்டுல ரெண்டுமே இருக்கும். இது மத்திய மலைநாட்டுல பஃபலோ கிராஸும் இருக்கும், ப்ளூ கிராஸும் இருக்கும். ஸோ போட்டு குழப்பிக் கொள்ளாதீங்க. ஓகே சரி, உங்களுக்கு டவுட் இருந்தா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கட்டாயம் நம்ம பார்ப்போம். சரியா? அடுத்தது, கட்டுண்ட நீரேந்திகள் என போற்றப்படுவது. இந்த அஞ்சையும் நம்ம வாசிச்சு பார்ப்போம். பொசியும் பாறைப்படியை கொண்டிருக்கும். உனக்கு தெரியும், பொசியும் பாறைப்படியை கொண்டிருக்கிறது பத்தியா இருந்தா குறை கட்டுண்ட நீரேந்தி. உயரமுக்கத்தில் நீரை தேக்கப்பட்டிருக்கும், ஆர்டிஷியன் நீரேந்தி. ஓகேயா? நிலநீர் மட்டத்தில் நீரை கொண்டிருக்கும். நிலநீர் மட்டத்திலேயே நீர்மட்டத்தை கொண்டிருந்தா ஆர்டிஷியன் அல்லாத நீரேந்தி. பாறைப்படை மெதுவாக நீரை அகத்துறிஞ்சும். அதாவது ஏதாவது ஒரு பாறைப்படை மெதுவாக நீரை அகத்துறிஞ்சும் அப்படின்னு சொன்னா பொசியும் நீரேந்தி. வரையறுக்கப்பட்ட மட்டத்தில் காணப்படுற நீரேந்தி தான் கட்டுண்ட நீரேந்தி. அதை தான் நாங்க எப்படி சொல்லுவோம்? பேர்ச் நீரேந்தின்னு சொல்லி சொல்லுவோம். பேர்ச் நீரேந்தியில பத்தியா இருந்துச்சுன்னா ஞாபகத்துல வச்சுக்கோங்க, என்னைக்குமே பேர்ச் நீரேந்தியில அது எப்படின்னு கேட்டா, ஒரு காலகட்டத்துல அதுல நீர் இருக்கும், இன்னொரு காலகட்டத்துல அது நீரானது இருக்காது. இந்த பேர்ச் நீரேந்தி என்பது ஒரு நித்திய நீரேந்தி என போற்றப்படுவது. வரையறுக்கப்பட்ட பிரதேசத்தில் மாத்திரம்தான் பரம்பி காணப்படும்.
நிலக்கீழ் நீர்மட்டத்திலும் உயரிய மட்டத்தில் காணப்படுவதுதான் பேர்ச் நீரேந்தி. சரியா? இந்த பேர்ச் நீரேந்தியை நாங்கள் கட்டுண்ட நீரேந்தி அல்லது உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ள நீரேந்தின்னு சொல்லுவோம். சரியா? சரி, இன்னொரு கேள்வி உங்களுக்கு. திறந்த நீர்த்தாங்க படுக்கை என அழைக்கப்படுவது? partition அல்லாத நீர். ஆர்டிசியன் அல்லா நீரேந்தி. மூடிய நீர்த்தாங்க படுக்கை என அழைக்கப்படுவது? ஆர்டிசியன் நீரேந்தி. partition நீரேந்தி. தொடர்ச்சியான நீரோட்டம் காணப்படுற நீரேந்தி? ஆர்டிசியன் நீரேந்தி. partition நீரேந்தி. ஆர்டிஷியன் நீரேந்தி. தொடர்ச்சியான நீரோட்டம் காணப்படுவது ஆர்டிஷியன், கட்டுண்ட நீரேந்தின்னு சொல்லுவோம். ஆர்டிஷியன் ரெண்டு வேற வேற இல்லை. ஆர்டிஷியன், கட்டுண்ட நீரேந்தி. சும்மா என்னைக்குமே நாங்கள் ஆர்டிஷியன் நீரேந்தி ஆர்டிஷியன் சொல்ல மாட்டோம். ஆர்டிஷியன் கட்டுண்ட நீரேந்தின்னு சொல்லுவோம். சும்மா கட்டுண்ட நீரேந்தினா அது பேர்ச் நீரேந்தியை குறிக்கும். ஆர்டிஷியன் கட்டுண்ட நீரேந்தின்றது எதை குறிக்கும்? ஆர்டிஷியன் நீரேந்தியை குறிக்கும். மறந்து ஓகே, சொல்லுங்க. இதுல இந்த குறை கட்டுண்ட நீரேந்தியும் இந்த பொசியமா நீரேந்தியும் ஒன்றா? ரெண்டும் ஒன்று தம்பி. சரியா? பொசியம் நீரேந்தியும் குறை கட்டுண்ட நீரேந்தி ரெண்டுமே ஒன்று. வெரி குட். ஓகேயா? சரி, ஓகே. இந்த மாதிரி கேள்விகள் இருக்குமா? திருப்பி சொல்றேன், 4ஆம் பாடத்திலையும் இது வரைக்கும் கேள்விகள் வார அளவு குறைவு. ஆனா 4ஆம் பாடத்துல வந்தா வரக்கூடிய கேள்வி 3 தான். எனக்கு தெரிஞ்சு 3. ஒன்று, நீர் முதல் தெரிவு செய்யும் போது கவனிக்க வேண்டிய இயல்பு இருக்கு, அது. 2வது மழைநீர் சேகரிப்பு விஷயம், ஓகே, அமைப்பு. 3வது பார்த்தீங்கன்னா நீர்த்தாங்கு படுக்கையை பத்தி. இந்த 3ஐயுமே படிச்சு வச்சுக்கோ, ஏன்னா இதை எக்ஸாமுக்கு வர சான்சஸ் இருக்கு. மழைநீர் சேகரிப்பு தாங்கியில நான் ஒரு எம்சிக்யூக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு கொஸ்டின் தான் என்ன தெரியுமா? மழைநீர் சேகரிப்பு தாங்கியில உள்ள மணல் வடி, மணல் வடியிட ஆர்டர். ஓகே, மணல் வடியிட ஆர்டர் கட்டாயமா தெரிஞ்சிருக்கணும். மேல இருந்து கீழே எப்படி ஆர்டர், இல்லாட்டி கீழே இருந்து மேல என்ன ஆர்டர், மணல் வடியிட ஆர்டர் தெரிஞ்சிருக்கணும். சரியா? கட்டாயம் நோட் பண்ணிக்கோ மணல் வடி. சரியா? என்னைக்குமே மணல் வடிகட்டி நாங்க எதுக்காக பயன்படுத்துறோம் அப்படின்னு கேட்டா 2 விஷயத்துக்காக. ஒண்ணு, தொங்கல் நிலை துணிக்கைகளை பத்தியா இருந்துச்சுன்னா அகற்றுதலுக்காக அல்லது வடிகட்டலுக்காக. ஓகே, மணல் வடிகட்டி. அடுத்தது நீரில் உள்ள துர்மணத்தை நீக்குவதற்காக. நீரில் உள்ள துர்மணத்தை நீக்குவதற்காக தான் நாங்க மணல் வடி பயன்படுத்துறோம். சரியா? ஓகே, சரி, நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. மணல் வடியில ஆர்டர் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அந்த பரல், கரி, தென்னன், அந்த சுத்திகரிக்கப்பட்ட தும்பு. சரியா? பரல்ல ஆரம்பிச்சா கடைசி அப்படியே பரல்ல முடியும். பரல் கீழே எங்க இருக்கும்? துவாரங்கள் இருக்கும். அந்த ஆர்டர் இருக்கு, அதை பார்த்துக்கோ. அது டீச்சர்ஸ் ப்ராக்டிக்கல் கைட்ல இருக்கு. ஓகே, சரி. அடுத்தது இன்ஜின். உனக்கு சொன்னேன், இன்ஜினை பத்தி நீ யோசிக்க தேவையில்ல. படிக்காத யாரும் இருந்தீங்கன்னா இருந்தா ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் ஜஸ்ட் மினிட், எனக்கு ஒரு 5 மினிட்ஸ் தரீங்களா? ஜஸ்ட் மினிட். ஓகே, இந்த இத நாலடிப்பு என்ஜினை பத்தி கொஞ்சம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருங்க. நான் வரேன் டக்குன்னு. ஜஸ்ட் மினிட், 5 மினிட்ஸ் தாங்க எனக்கு. ஓகே, ஓகே, சரி. ஓகே, சரி. அதாவது நல்லா கவனிச்சுக்கோங்க, 4 சக்கர டிராக்டர்னு வந்திருக்க கூடாது, 4 அடிப்பு என்ஜின் மாத்திக்கோங்க அதை. ஓகே, 4 அடிப்பு என்ஜின். திருப்பி சொல்றேன், என் பிசிக்கல் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் செஞ்ச இது எனக்கு முதல்ல சொல்றேன், நான் இப்போ இவ்வளவு தூரம் நான் இந்த 19 பாடங்கள் படிச்சு கொடுத்தது இல்லை. நான் பெர்ஃபெக்டா செஞ்சேன்ற ஒரு அடிப்படையில எனக்கு மைண்ட்ல உள்ளது என்ன தெரியுமா? இந்த 3ஆம் பாடம், இந்த 12ஆம் பாடம், 15ஆம் பாடம், அடுத்தது 9ஆம் பாடம். இந்த 4 பாடமும் மிக முக்கியமான பாடங்கள். ஏன்னா பாடப்பரப்புகள் அதிகளவு கொண்ட பாடங்கள் உண்டு. அதிகளவான நிறைய ஸ்கூல்ஸோ டீச்சர்ஸ்மார்களோ இந்த பாடத்துல கை வைக்க மாட்டாங்க. பெரும்பாலும் நான் சொல்றேன், இந்த 3 பாடத்திலையும் கை வைக்க மாட்டாங்க, 4 பாடத்திலையும். ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த 4 பாடமும் அதிகளவு பாடப்பரப்புள்ள பாடம். வாசிச்சு கொள்ள சொல்லுவாங்க. மற்றபடி அவங்களுக்கே சில நாலேஜ் இருக்காது பெரும்பாலும். பட் உங்களுக்கு இந்த 4 பாடத்தையும் பார்த்தீங்களா இருந்தா நான் மேக்சிமம் உங்களுக்கு செஞ்சேன். சரியா? மேக்சிமம் நான் போட்ட எஃபர்ட்டை விட கூட எஃபர்ட் நான் இந்த 4 பாடத்துக்கு தான் கூடுதலாக எஃபர்ட் போடுவேன். சரியா? 3ஆம் பாடம், 12ஆம் பாடம், 15ஆம் பாடம், 9ஆம் பாடம். அதனால என்கிட்ட படிச்ச பிள்ளைங்க இந்த இதுல இதா இருக்கக்கூடாது. சரியா? சரிதானே? திருப்பி சொல்றேன். ஓகே, அடுத்தது அதில் நான் செஞ்ச பெஸ்ட்ல ஒன்று தான் என்னதுன்னா இந்த இன்ஜின் ரெக்கார்டிங். உண்மையாவே நான் சொல்றேன், நீ வேணும்னா அந்த இன்ஜின் ரெக்கார்டிங் நான் அனுப்பியிருக்கேன், நீ வேணா பாரு. அந்த இன்ஜின் ரெக்கார்டிங்ல உண்மையாவே சொல்றேன், ஃபுல்லாவே இன்ஜின் உனக்கு விளங்கும். ஏன்னா இன்ஜின்ற ஒரு விஷயம் என்னது, ஓகே, என்ஜின்றது என்னது, அந்த என்ஜின்ல என்ன மாதிரி நடக்குது, என்னென்ன செயற்பாடுகள் நடக்குது, என்ஜினை எதற்கமைவாக பிரிக்கிறாங்க, எல்லாமே இதுல சொல்லி கொடுத்தேன்.
சரியா? இருந்து எனக்கு இப்ப சொல்லி கொடுக்க டைம் இல்லம்மா. ஏன்னு கேட்டா நமக்கு டைமே இல்லை. விளங்குதா? ஏன்னா என்ஜினுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு அந்த ரெக்கார்டிங் வீடியோ பாருங்க, 4 5 ரெக்கார்டிங் இருக்கு. விளங்குதா? உனக்கு என்ஜின் இது வரைக்கும் நீ படிச்சு இல்லை அப்படின்னு தெரிஞ்சா அந்த ரெக்கார்டிங் எடுத்து பார்த்துக்கோ. விளங்குதா? உண்மையாவே சொல்றேன், அந்த ரெக்கார்டிங் உண்மையாவே ஒர்த் ஒர்த்தா இருக்கும் உனக்கு, நீயே புரிஞ்சு கொள்ளுவ. சரி, ஓகே. இப்ப நாங்க பார்க்க போறது 4 அடிப்பு என்ஜின். அந்த என்ஜின் ரெக்கார்டிங் பார்த்தவங்க யாரும் இருக்கீங்களா? வேற யாராவது வந்தவங்க புதுசா பார்த்தேன் சார். பாத்தீங்களா? விளங்கிச்சாடா இந்த மாதிரி? இல்லாட்டி நான் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி கொடுக்கணும். இல்ல சார், ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்தா கிளியரா விளங்குங்க சார். ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்தா கிளியரா விளங்கும் தானேடா? எஸ், உண்மை. இது உண்மை தாண்டா, உண்மையா நீ சொல்றது உண்மை. நான் இது பொய்க்கு நான் உனைய ஐஸ் வைக்கிறதுக்கோ எனக்கு காசு கொடுத்து நான் சொல்ல வைக்கல. உண்மையாவே புதுசா வந்தவன் பொடியன். சரியா? ஐ திங்க் ஸோ. அவனி ஆக்கில ஃப்ரெண்ட் நினைக்கிறேன். சரியா? ஓகே. ஸோ அது என்னது மெயினாவே பாத்தீங்களா இருந்தா அது உண்மையாவே அது ஒரு புரியும், ஷூரா புரியும். பாய்ஸுக்கும் புரியும், கேர்ள்ஸுக்கும் புரியும். அது என்னது, அது பாய்ஸுக்கு தனியா புரிகிறது, கேர்ள்ஸுக்கு தனியா புரிகிறது. எல்லாம் சொல்லுவாங்க கேர்ள்ஸுக்கு இது புரியாது 3ஆம் பாடம். அது என்னது கேர்ள்ஸுக்கு தனியா புரியாது, பாய்ஸுக்கு தனியா புரியாது? 2 பேருக்கும் ஒரே அறிவு தான். உடல் ரீதியா கட்டமைப்பு மட்டும்தான் டிஃபரெண்ட். மற்றபடி எல்லாருக்கும் ஒரே அறிவு தான். அதில் பாய்ஸ் தனியாகவும் கேர்ள்ஸ் தனியாகவும் நம்ம பார்க்க இயலாது. நாங்கள் தான் இது இன்ஜின்னாலும் கேர்ள்ஸாலையும் முடியும், கேர்ள்ஸாலையும் செய்ய முடியும். சரியா? ஸோ அதை ஒழுங்கா பார்த்துக்கோங்க. சரியா? நான் அதை கிளியரா விளங்கப்படுத்தியிருப்பேன். அப்படி பார்த்துட்டு உனக்கு விளங்கலாட்டி என்கிட்ட கேளு, நான் உனக்கு பதிலளிக்கக்கூடிய நிலைமையில இருக்கேன். சரி, அப்ப 4 அடிப்பு என்ஜின்ல வலு உருவாக்கப்படுவது. சரி, ஃபர்ஸ்ட் 4 அடிப்புல 4 அடிப்பையும் நம்ம எழுதி கொள்ளணும். முதலாவது பார்த்தீங்கன்னா இது சொல்லி கொடுத்தேன்னா உறிஞ்சல் அடிப்பு அல்லது உள்ளிழுத்தல் அடிப்பு. ஓகே, உறிஞ்சல் அடிப்பு அல்லது உள்ளிழுத்தல் அடிப்பு. ஓகே, அடுத்தது நெருக்கல் அடிப்பு. ஓகே, நெருக்கல் அடிப்பு. ஓகே, நெருக்கல் அடிப்பு அல்லது அமுக்க அடிப்பு. சரியா? அடுத்தது 3வது வலு அடிப்பு அல்லது சக்தி அடிப்பு. அடுத்தது வெளியேற்றல் அடிப்பு. வெளியேற்றல் அடிப்பு. ஓகே ஓகே ஓகே, மைக் மியூட் பண்ணிக்கோங்கம்மா. ஓகே, சரி. ஸோ நல்லா கணிச்சுக்கோ. உறிஞ்சல் அடிப்பு, நெருக்கல் அடிப்பு, வலு அடிப்பு, வெளியேற்றல் அடிப்பு. இதுல மறுபெயர் தான் இங்க எழுதியிருக்கேன், உள்ளிழுத்தல், அமுக்க, சக்தி. சரியா? ஏன் அது மறுபெயர் நான் எழுதியிருக்கேன்னு கேட்டாமா, மறுபெயரை நீ அங்க எக்ஸாம்பிள் எழுதக்கூடாது. மறுபெயர் நான் எதுக்கு எழுதியிருக்கேன் தெரியுமா? உனக்கு ஒரு வேளை புது பேருன்னு வரும்போது நீ குழம்பிடக்கூடாது அது எந்த அடிப்பை சொல்றாங்க. அங்கதா உறிஞ்சல் அடிப்புனா உள்ளிழுத்தல் அடிப்பு, நெருக்கல் அடிப்புனா அமுக்க அடிப்பு, வலு அடிப்புனா சக்தி அடிப்பு, வெளியேற்ற அடிப்பு, வெளித்தள்ளல் அடிப்பு எல்லாம் ஒண்ணுதான். இங்கிலீஷ்ல உறிஞ்சல் அடிப்பை சக்ஷன் ஸ்ட்ரோக்னு சொல்லி சொல்லுவோம், சக்ஷன் ஸ்ட்ரோக். ஓகே, நெருக்கல் அடிப்பை கம்ப்ரெஷன் ஸ்ட்ரோக்னு சொல்லி சொல்லுவோம், கம்ப்ரெஷன் ஸ்ட்ரோக். ஓகே, வலு அடிப்புன்றத பவர் ஸ்ட்ரோக்னு சொல்லி சொல்லுவோம், பவர் ஸ்ட்ரோக். ஓகே, வெளியேற்ற அடிப்பை எக்ஸோ ஸ்ட்ரோக்னு சொல்லி சொல்லுவோம், எக்ஸோ ஸ்ட்ரோக். ஓகேயா? சரி, இப்ப நல்லா கவனிச்சுக்கோ. நான் என்னைக்குமே பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், எப்படி ஒருத்தனை உள்ளுக்கு இழுத்து அவனை நெருக்கி ஒரு ஷொட்டன்னு கொடுத்து வெளியில தள்ளுறது. அந்த மாதிரி மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா, ஒருத்தனை அடிக்கிறத வெளியில வச்சு அடிக்கக்கூடாது, அவனுக்கு உள்ளுக்கு எடுத்து அவனை அப்படி நெருக்கி கழுத்தை நெருக்கி ஒரு ஷொட்டன்னு கொடுத்து வெளியில அனுப்புறது. அப்படி மைண்ட்ல வச்சுக்கிட்டா அந்த 4 அடிப்பு உனக்கு விளங்கும். உறிஞ்சல் அடிப்பு, நெருக்கல் அடிப்பு, வலு அடிப்பு, வெளியேற்ற அடிப்பு. சரி, இப்ப இந்த 4 அடிப்பையும் பாத்தீங்களா இருந்துச்சுன்னா நான் கிளியரா அதுல விளங்கப்படுத்திருக்கேன். சரியா? எனக்கு திருப்பியும் இப்ப இதுல விளங்கப்படுத்த இயலாது. அப்படி எஸ்ஏ எது வந்துச்சுன்னா கட்டாயம் நான் விளங்கப்படுத்துறேன். சரியா? ஓகே, இப்ப இதுல என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 4 அடிப்புலையும் ஒரு ஸ்டெப்ஸ் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். இந்த முதலா உறிஞ்சல் அடிப்புல என்ன நடக்கும், நெருக்கல் அடிப்புல என்ன நடக்கும், வலு அடிப்புல என்ன நடக்கும், வெளியேற்ற அடிப்புல என்ன நடக்கும். சாதாரணமா உறிஞ்சல் அடிப்புல உள்ளிழுத்தல் வால்வு ஓப்பன் ஆயிருக்கும், இன்லெட் வால்வ் ஓப்பன் ஆயிருக்கும், அவுட்லெட் வால்வ் க்ளோஸ்ட்ல இருக்கும். வெளியேற்ற அடிப்புல அவுட்லெட் வால்வ் ஓப்பன் ஆயிருக்கும், இன்லெட் வால்வ் க்ளோஸ்டா இருக்கும். ஆனா இன்லெட் வால்வும் அவுட்லெட் வால்வும், அதாவது உள்ளிழுத்தல் வால்வும் வெளியேற்றல் வால்வும், விளங்குதா? உள்ளிழுத்தல் வால்வும் வெளியேற்றல் வால்வு ரெண்டுமே க்ளோஸ்டா இருக்கிறது எதுல? நெருக்கல் அடிப்பு மற்றும் வலு அடிப்புல. இந்த 2 அடிப்புலையும் 2 வால்வும் க்ளோஸ்டா தான் இருக்கும். சரி, ஓகே. இப்ப கேட்ட கேள்வி என்னது கேட்டா வலு உருவாக்குறது. உடனே நீ யோசிப்பீங்க, வலு உருவாக்குறதுன்னா அது வலு அடிப்பு தான். சரியா? அப்ப இதுல வலு அடிப்பது 5 4. அப்ப இந்த 5 4 விட வரும்னு நினைப்பீங்க. ஆனா ஞாபகம் வச்சுக்கோ, என்னைக்குமே நான் உங்களுக்கு அங்க சொல்லிக் கொடுக்கும் போதே அதில் சொல்லி கொடுத்துருப்பேன். வலு என்பது உருவாக்கப்படுவது எந்த அடிப்படைன்னு பெர்ஃபெக்டா கேட்கும் போது ஞாபகம் வச்சுக்கோ. நெருக்கல் அடிப்புல தான் பாத்தீங்களா இருந்தா எங்களுக்கு என்ன நடக்கும் கேட்டீங்களா இருந்துச்சுன்னா நல்லா கவனிச்சுக்கோ. நெருக்கல் அடிப்புல தான் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா தீப்பொறி உருவாகும். விளங்குதா? நெருக்கல் அடிப்புல தான் தீப்பொறி உருவாகும். இல்லைன்னா உனக்கு தெரிஞ்ச மாதிரி அந்த உட்பாய்ச்சி பீச்சு முனை இருக்கு, டீசல் இன்ஜினா இருந்தா உட்பாய்ச்சி பீச்சு முனையால டீசல்
வெளிவிடப்படும். விளங்குதா? சிறிய துணிக்கைகளாக நெருக்கப்பட்ட வழியின் மீது வெளிவிடப்படும் அல்லது தீப்பொறி உருவாக்கப்படும். இது ரெண்டுமே எப்ப நடக்கிறது அப்படின்னு கேட்டீங்களா இருந்தா வலு அடிப்படை இல்ல, நெருக்கல் அடிப்படை இறுதி இல்ல. விளங்குதா? உண்மையாவே பார்த்தா நெருக்கல் அடிப்படை இறுதியில தான் வலு உருவாக்கப்படுது. உண்மையாவே பார்த்தா நெருக்கல் அடிப்படை இறுதி. ஒருவேளை நெருக்கல் அடிப்படை இறுதின்ற ஆன்சர் இல்லாத பட்சத்துல தான் வலு அடிப்படை ஆரம்பம் இருக்கான்றதை பார்க்கணும். வலு அடிப்படை ஆரம்பம் இருக்கான்னு பார்க்கணும். அது மறந்துடாது. சரியா? ஞாபகம் வச்சுக்கோ. நெருக்கல் அடிப்படை இறுதியில தான் உண்மையாவே வலு உருவாக்கப்படுது. ஒருவேளை நெருக்கல் அடிப்படை இறுதின்ற ஆன்சர் இல்லாட்டி வலு அடிப்படை ஆரம்பம் இருக்கான்னு பார்த்துக்கோ. சார் 2 ஆன்சருமே இருக்கு சார். அப்ப நான் எதை போடுறேன் அப்படின்னா நெருக்கல் அடிப்படை இறுதின்றதுதான் உண்மையான ஆன்சர். ஏன்னா உண்மையாவே வலு உருவாக்கப்படுவது நெருக்கல் அடிப்படை இறுதி. நெருக்கல் அடிப்படை இறுதியில தான் உண்மையாவே வலு உருவாக்கப்படுது. விளங்குதா? சரி, இது ஞாபகத்துல வச்சுக்கோ. நெருக்கல் அடிப்படை இறுதியில தான் உண்மையாவே வலு உருவாக்கப்படுது. விளங்குதா? அது மறந்துடாத. ஓகேயா? சரிதானே? ஓகே. இப்ப நெருக்கல் அடிப்படைன்னு மட்டும் இருக்கு, இறுதின்னு குறிப்பிடல. நெருக்கல் அடிப்படைன்னு மட்டும் இருக்கு, வலு அடிப்படை மட்டும் இருக்குதுன்னா அந்த டைம்ல நம்ம வலு அடிப்பை குறிப்பிடலாம். எப்படி? அந்த டைம்ல நம்ம எதை குறிப்பிடலாம்? வலு அடிப்பை குறிப்பிடலாம். சரியா? ஆனா இறுதியில் ஆரம்பத்தில் அப்படி வரும்போது நீ கட்டாயம் குறிப்பிட வேண்டியது நெருக்கல் அடிப்படை இறுதியில் தான் குறிப்பிடணும். ஒருவேளை நெருக்கல் அடிப்படை இறுதின்ற ஆன்சர் இல்லாட்டி வலு அடிப்படை ஆரம்பம்ன்ற ஆன்சர் இருக்கான்னு பாரு. இல்ல எனக்கு நெருக்கல் அடிப்பு வலு அடிப்பு உள்ளிழுத்த அடிப்பு அப்படித்தான் சார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டா நீ வலு அடிப்புன்னு தான் குறிப்பிடணும். சும்மா கொடுத்திருந்தா இறுதி ஆரம்பம் கொடுக்காம கொடுத்திருந்தா நம்ம வலு அடிப்பை தான் குறிப்பிடணும். ஏன்னா பவர் ஸ்ட்ரோக்ல வலு உருவாக்கப்படுது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் நாங்க இருப்போம். ஆனா இந்த மாதிரி கொடுத்தா இறுதி ஆரம்பம்னு கொடுத்திருந்தா கட்டாயம் நெருக்கல் அடிப்படை இறுதியில தான் வலு உருவாக்கப்படுது. இது நீ யாருக்கிட்ட வேணாலும் போய் கேட்டுக்கோ. சரியா? இது உண்மையான விஷயம். நான் உனக்கு ஃபுல்லாவே எல்லாமே இந்த யூனிவர்சிட்டியில இருந்து எல்லாமே யூனிவர்சிட்டி நோட்ஸ்ல இருந்து எல்லாமே எடுத்து தான் நான் சொல்லி கொடுத்தேன். அது என்ன பாரு அதை எடுத்து. சரியா? ஓகே. சரி, இது உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை கட்டாயம் பார்த்துக்கோ. 4 அடிப்பு என்ஜின்ல வலு உருவாக்கப்படுவது எதுல அப்படின்னு கேட்டாங்களா இருந்தா நெருக்கல் அடிப்படை இறுதியில. ஒருவேளை அந்த ஆன்சர் இல்லாத பட்சத்துல தான் வலு அடிப்படை ஆரம்பத்தை நாங்க குறிப்பிடணும். நான் தெளிவா சொல்றேன். அதுலயும் உனக்கு டவுட் இருந்தா கட்டாயம் நீ என்ஜின் ரெக்கார்டிங்கை போயிட்டு நீ பாரு. திருப்பி சொல்றேன், என்ஜின் ரெக்கார்டிங்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நான் ஷேர் பண்ணக்கூடாதுன்னு தான் நானும் இருந்தேன், அட்மினும் ஷேர் பண்ண வேணும்னு தான் இருந்துச்சு. ஆனா இல்ல, எங்க பிள்ளைங்க சிலது படிச்சிருக்காதுங்கன்னு சொல்லி தான் நான் ஷேர் பண்ணிருக்கேன். நிறைய ஸ்கூல் குரூப்ல இந்த ரெக்கார்டிங் ஷேர் ஆயிருக்குமா? உண்மையாவே சொல்றேன், நிறைய ஸ்கூல் குரூப்ல எனக்கு தெரிஞ்சு நான் 2-3 பிள்ளைங்கிட்ட விசாரிச்சேன். ஏன்னா எனக்கு அந்த ஸ்கூல் குரூப்ல 10 பிள்ளைங்க இருக்குதுன்னா, ஒரு ஸ்கூல்ல எனக்கு 10 பிள்ளைங்க எனக்கு வருதுன்னா 10 பிள்ளையில எனக்கு ஒரு பிள்ளை சரி உண்மையா இருக்காதா? எனக்கு இருக்கும். அந்த உண்மையான புள்ள எனக்கு சொல்ல போய் தான் தெரிஞ்சிச்சு. தயவு செஞ்சு சொல்றேன், இந்த மாதிரி துரோகம் செய்யாதீங்க. இது உங்களுக்கு உண்மையாவே இது ஒரு குருக்கு செய்யற துரோகம். பாத்தீங்கன்னா உங்களோட ரிசல்ட்ஸை பாதிக்கிறது. தயவு செஞ்சு சொல்றேன், நான் சாபம் விடல, பட் அது கடைசி பாதிக்கும். குருக்கு செய்ய துரோகம் அது. சரியா? என்னைய குருவான்னு நினைச்சு நீங்க வந்தீங்களா இருந்தா நான் சொல்றது கேளுங்க. விளங்குதா? சும்மா நீங்க பிரைவேட்டா யாருக்காவது நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம்னு சொல்லி நீங்க ஷேர் பண்ண போனீங்கன்னா மேல ஒரு அல்லான்னு ஒருத்தர் இருக்காங்க தானே? சரியா? அப்படி அவர் ஒருத்தர் இருக்காரு தானே? ஏன் அல்லா இருந்தா இருக்காரு, இறைவன் ஒருத்தர் இருக்காரு தானே? மறுமையில நீங்க அவருக்கு பதில் சொல்ல வேண்டி இருக்கும். அது ஞாபகத்துல வச்சுக்கோ. சரி, ஓகே. ஓகே, அப்ப இந்த 6வது கேள்விக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா 3வது ஆன்சர். சரியா? சரி, ஓகே. அடுத்தது 7வது கொஸ்டின். கருவ எண்ணெய் பிரித்தெடுப்புக்கு பயன்படுத்தப்படுகின்ற பொருத்தமான முறை. ஞாபகம் வச்சுக்கோ. இன்னைக்கு எண்ணெய் பிரித்தெடுப்புக்கு நாங்க என்ன விஷயம் பயன்படுத்துகின்ற மெயின் மெத்தட் ஞாபகம் வச்சுக்கோ. எண்ணெய் பிரித்தெடுப்புக்கு பெரும்பாலும் நம்ம என்ன பிரித்தெடுக்கிறதுக்கு பத்தியா இருந்தா நாங்க பயன்படுத்துற மெத்தட் காய்ச்சி வடித்தல் தான். சரியா? ஆனா காய்ச்சி வடித்தல் மட்டும்தான் பயன்படுத்துவோன்றது பிழை. பெரிதானமா நாங்க இலையில இருந்து பிரித்தெடுக்கும் போது, இலையில இருந்து பிரித்தெடுக்கும் போது காய்ச்சி வடித்தல் தான் பெரும்பாலும் நாங்க பயன்படுத்துவோம். அப்ப கருவா எண்ணெய் பிரித்தெடுப்புக்கு சரியா நாங்க பயன்படுத்துறது என்னது? காய்ச்சி வடித்தல் எண்ணெய். சரியா? சரி, ஞாபகம் வச்சுக்கோ. கருவா எண்ணெய் பிரித்தெடுப்புக்கு பொருத்தமான முறை என்னதுன்னா காய்ச்சி வடித்தல். காய்ச்சி வடித்தல் மூலமாக தான் நாங்க கருவ எண்ணெய் பிரித்தெடுக்கிறோம். அதுல 2 மெத்தட் இருக்கு. கொதிநீர் மூலமா காய்ச்சி வடித்தல், கொதி நீராவி மூலமா காய்ச்சி வடித்தல். இது எந்த பாடத்துக்குரியது அப்படின்னு கேட்டா உடனே கருவா வந்துட்டு ஓகே, இது எந்த பாடத்துக்குரியது? 14ஆம் பாடத்துக்குரியதுன்னு சொல்லக்கூடாது. அதுதா இது எதுக்குள்ள வரும் அப்படின்னு கேட்டீங்களா இருந்தா நீங்க இது பார்த்திருப்பீங்க. கருவான்ற பதப்படுத்தல் கருவாட அரிமரம் சாராத உற்பத்திகள்ல பாத்தீங்களா இருந்தா கொதிநீராவி காய்ச்சி வடித்தல், கொதிநீர் காய்ச்சி வடித்தல்னு சொல்லி நீங்க பார்த்திருப்பீங்க. அதாவது தாவர பிரித்தெடுப்பு, தாவர சாறு பயன்படுத்துற தாவர பிரித்தெடுப்புகள்.
செய்யற முறைகள் படிச்சிருப்பீங்க. தாவர பிரித்தெடுப்பு பயன்படுத்துற முறைகள் படிச்சிருப்பீங்க. அதுல வாரதுதான் இதெல்லாம். சரியா? அதனால போட்டு குழப்பிக் கொள்ளாதீங்க. சாதாரண தேங்காய் எண்ணெய் எப்படி உற்பத்தி செய்யறானுங்க அதை எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோ. ஈரமுறைனா என்னது, உலர் முறைனா என்னது, விளங்குதா? இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோ. ஈரமுறை, உலர் முறை. ஓகேயா? ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேயா? சரி. ஓகே, ஞாபகத்தில் வச்சுக்கோ. ஓகே, சரி. இப்ப கவனிச்சுக்கோ. இப்ப நீங்க கவனிச்சுக்கோ. அப்ப இந்த கருவாய் எண்ணெய் பிரித்தெடுப்புக்கு பொருத்தமான முறைன்னு கேட்டா காய்ச்சி வடித்தல். அதே மாதிரி நீ என்ன செய்யணும்னா 13ஆம் பாடத்துல என்ன செய்யணும், ப்ராக்டிக்கல் கைடு எடுத்து அதுல என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்களோ அதை ஷார்ட்டா நோட் பண்ணிக்கோ. எந்த கருவாய் எண்ணெய் இதுல இருந்து பிரித்தெடுக்கிறாங்க, என்ன முறை, காய்ச்சி வடித்தல். காய்ச்சி வடித்தல் என்ன காய்ச்சி வடித்தல், கொதி நீராவி காய்ச்சி வடித்தலா, கொதி நீர் காய்ச்சி வடித்தலா, அதை நோட் பண்ணிக்கோ. சரி, ஓகே. இப்ப கரைப்பான் பிரித்தெடுப்புனா கரைப்பான் பிரித்தெடுப்புல என்னென்ன கரைப்பான் பயன்படுத்துவோம் அதை நோட் பண்ணிக்கோ. சரியா? ஓகே, அதெல்லாம் எல்லாமே சொல்லிட்டு போக டைம் இல்லம்மா. நம்ம கட்டாயம் இது இன்னொரு கேள்வி வரும்போது பார்ப்போம். சரியா? ஓகே, ஓகே, சரி. அப்ப சூடான நிலைமையின் கீழ் அமுக்கத்தை பிரயோகித்து, அதான் சொல்லுவாங்க ஹை டெம்பரேச்சர் ப்ரெஷர் கொடுத்து ஒரு, அதாவது ஹை டெம்பரேச்சர் ப்ரெஷர் அப்ளிகேட் பண்ணி நம்ம எடுக்கிறது பார்த்தீங்களா இருந்துச்சுன்னா எண்ணெய்கள் இருக்கு தெரியுமா? சாதாரண தேங்காய் எண்ணெய்கள் இருக்கு. சாதாரண தேங்காய் எண்ணெய்கள் எல்லாமே பிரதானமா நாங்க சூடான நிலைமையின் கீழ் அமுக்கத்தை பிரயோகித்தான் எடுப்போம். குளிரான நிலைமையின் கீழ் அமுக்கத்தை பிரயோகித்து கிட்டத்தட்ட நான் சொல்லி கொடுத்தேன். என்னது? தூய்மை மாறா தேங்காய் எண்ணெய், வெர்ஜின் கோகனட் ஆயில். தூய்மை மாறா தேங்காய் எண்ணெய் அல்லது இயல்பு கடா தேங்காய் எண்ணெய் தான் என்னது, குறைந்த வெப்பநிலையில் அல்லது குளிரான நிலைமையின் கீழ் அமுக்கத்தை பிரயோகித்து உற்பத்தி செய்யறது. இது மறந்துடாது. தூய்மை மாறா தேங்காய் எண்ணெய் இயல்பு கடா தேங்காய் எண்ணெய். அது குளிரான நிலைமையின் கீழ், அதாவது குறைவான வெப்பநிலையின் கீழ் அதை உட்படுத்தி அமுக்கத்துக்கு உற்பத்தி செய்யறதுனால தான் அதுக்கு என்ன இயல்பு இருக்கு, தூய்மை மாறா தேங்காய் எண்ணெய்க்கு. யோசி. குளிரான நிலைமை, அது லாஸ்ட் செஷன்ல சொல்லி கொடுத்தேன். குளிரான நீண்ட ஆயுட்காலம் இல்ல, வேற வேற. பாண்டல் அடையாது இல்ல. பாண்டல் அடையாதுன்றது அந்த தூய்மை மாறா தேங்காய் அல்லா. கொஞ்சம் கேளு நான் சொல்றது. தூய்மை மாறா தேங்காய் எண்ணெய்க்கு ஏன் குளிரான நிலைமை கீழ் அமுக்கத்தை பிரயோகிக்கும் போது ஏன் தூய்மை மாறா தேங்காய் எண்ணெய்க்கு பிரதானமா ஒரு இயல்பு வரும். நான் சொல்றது பொதுவான இயல்பு. விளங்குதா? ஒக்சியதிரிகள் காணப்பட்டா அது பாண்டல் அடைவது இல்லை. விளங்குதா? அது பாண்டல் அடையாட்டி நீண்ட காலம் வந்து பயன்படுத்தலாம். சிம்பிளா யோசிங்க. ஓகே, தூய்மை மாறா தேங்காய் எண்ணெய்க்கு குளிரான நிலைமைக்கு அமுக்கத்தை பிரயோகிக்கிறனால தான் பாத்தீங்களா இருந்தா சாதாரண தேங்காய் எண்ணெய்க்கும் தூய்மை மாறா தேங்காய் எண்ணெய்க்கும் பாத்தீங்கன்னா இருக்கிற கலர் டிஃப்ரெண்ட், நிறம் டிஃப்ரெண்ட், வேற தெளிவானது. விளங்குதா? டிரான்ஸ்பரன்சி கூட. இதுல தூய்மை மாறா தேங்காய் எண்ணெய்ல டிரான்ஸ்பரன்சி கூட. விளங்குதா? மற்றது மாதிரி இல்ல, கலர் டிஃப்ரெண்ட் இருக்கு, தெளிவானது. மற்றும் இதுல தரம் உயர்வா இருக்க காரணமும் அதுதான். விளங்குதா? ஓகே, சொல்லுங்க. இந்த தேங்காய் எண்ணெய் வந்து என்னத்துக்காண்டி யூஸ் பண்றது? இப்ப தூய்மை மாறா தேங்காய் எண்ணெய்ன்றதுல சில விஷயங்கள் இருக்கு. இப்ப மருந்தா கூட யூஸ் பண்ணலாம் நம்ம. சரியா? மத்த தேங்காய் எண்ணெய்ன்றது நம்ம சமைத்தலுக்கு பயன்படுத்தலாம். தூய்மை மாறா தேங்காய் எண்ணெயும் சமைத்தலுக்கு பயன்படுத்தலாம், வெர்ஜின் கோகனட் ஆயில். ஆனா நாங்க கூடுதல வெர்ஜின் கோகனட் ஆயில் பாத்தீங்கன்னா இருந்தா மருந்துகள் உற்பத்திகள், அது தேவையான சில விஷயங்கள் இருக்குல்ல, அதுக்கு தான் நாங்க தூய்மை மாறா தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துறோம். இதுக்கும் பயன்படுத்தலாம், கூந்தல் அதுக்கும் பயன்படுத்தலாம். ஆனா என்ன, சிம்பிளா யோசிச்சு பாரு. நம்ம கூந்தலுக்கு எண்ணெய் வைக்கிறது பாத்தீங்களா, முடிக்கு எண்ணெய் வைக்கிறது பாத்தீங்கன்னா அது ஒரு எண்ணெய்த்தன்மை இருக்குன்றதுக்காக. விளங்குதா? அதுக்கு நம்ம சாதாரண தேங்காய் எண்ணெய் வைக்கலாம், தூய்மை மாறா தேங்காய் எண்ணெய் வைக்கலாம், அது ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லை. ஆனா ஒரு கோகனட் ஆயில் நான் வைக்கணும், உதாரணத்துக்கு நான் ஒரு கோகனட் ஆயில் வைக்கணும், எனக்கு தூய்மை கோகனட் ஆயில் தான் என் தலைக்கு வைக்கணும் அப்படின்னு கேட்டா நான் தூய்மை மாறா தேங்காய் எண்ணெயை நான் போடுவேன். இந்த பேராஷூட் ஆயில் அதெல்லாம் தூய்மை மாறா தேங்காய் எண்ணெய்க்குள்ள தான். அதோட கோகனட் ஆயில், அதுல வெர்ஜின் கோகனட் ஆயில்ன்றது தனி. ஒயிட் கோகனட் ஆயில்னு சொல்லுவோம், அதுவும் வெர்ஜின் கோகனட் ஆயிலும் கிட்டத்தட்ட ஒண்ணு மாதிரி தான். ஓகே, ஒயிட் கோகனட் ஆயில் பார்த்துருக்கீங்களா? போயிருந்தா பாருங்க. ஒயிட் கோகனட் ஆயில் தெளிவான கலர்ல தெளிவா இருக்கும், நல்லா. சரி, ஞாபகத்துல வச்சுக்கோ. சரி, ஓகே, இவ்வளவுதான் விஷயம். இது எல்லாத்தையுமே 13ஆம் பாடத்துல பத்தியா இருந்தா அரிமரம் சாரா பிரித்தெடுப்புகள் பத்தியா இருந்தா படிக்கலாம். நீ அரிமரம் சாரா உற்பத்திகள்ல பிரித்தெடுப்புகள் படிக்கலாம், நானும் படிச்சு கொடுத்துருக்கேன். சரி, ஓகே, அடுத்த கேள்விக்கு போவோம். அடுத்தது, மண்ணின் இலையமைப்பை தீர்மானிக்கும் செய்முறையில் ஏமேலட்கோல் இடப்படுவது. உனக்கு தெரியணும், ஏமேலட்கோல் இடப்படுவதற்கான காரணம் உனக்கு தெரியனது நுரை கலைந்து செல்வதற்காக.
ஓகேயா? சரி, இதை பத்தி ஏற்கனவே நான் சொல்லியும் கொடுத்தேன். மண்டை இழையமைப்புக்கு பயன்படுத்துற சோதனை என்ன சோதனை? நாங்க பிரதானமா நீரமானி முறை மற்றும் குழாய் முறை, இது ரெண்டும் தான் பிரதான முறைகள். விளங்குதா? இதை விட எக்ஸ்ட்ராவா நிறைய முறைகள் இருக்கு, பட் பிரதான முறை இது ரெண்டும் தான், நீரமானி முறை, குழாய் முறை. தயவு செஞ்சு சொல்றேன், எக்ஸ்ட்ரா உள்ள முறைகளை எழுதிட்டு சார் எனக்கு மார்க்ஸ் பீலா போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது. இதுதான் பிரதான முறை உங்களோட சிலபஸ்ல உள்ளது, நீரமானி முறை, குழாய் முறை. அதில் பிரதானமான தேரிக்கு செக்ஷனுக்கு உள்ளது இந்த நீரமானி முறை. நீரமானி முறைக்கும் குழாய் முறைக்கும் பெரிய டிஃப்ரெண்ட் ஒண்ணுமே இல்லை, ரெண்டும் ஒரே ஸ்டெப்ஸ் தான். நீரமானி முறை ஒரு குழாய் முறையோட கோட்பாடு என்ன கேட்டா ஸ்டோக் விதி கோட்பாடு, ஸ்டோக்ஸ்லோ, ஸ்டோக் விதி கோட்பாடு. ஓகே, மறந்துடாது. ஓகேயா? நீரமானி முறையில சாதாரணமா நாங்கள் 3 விஷயம் பயன்படுத்துறோம். ஒன்று பார்த்தியாரு, முதலாவது நாங்கள் பயன்படுத்துறது H2O2, ஹைட்ரஜன் பெராக்சைடு, போட்டு 10 நிமிடம் வரை வெப்பமேற்றும். காரணம் என்னதுன்னா, நல்லா கவனிச்சுக்கோ, சேதன பதார்த்தங்களை பிரிகடைய செய்யறது அல்லது ஆக்சியேற்றம் அடைய செய்யுது. மண்ணில் உள்ள சேதன பதார்த்தங்களை ஆக்சியேற்றம் அடைய செய்வதற்கு தான் H2O2 சேர்க்கிறோம் மண்ணுக்கு, அல்லது பிரிகடைய செய்தல். இது ரெண்டுல ஏதாவது ஒரு வேர்டு எழுதணும். விளங்குதா? சிலவங்க அகற்றல்னு போடுவாங்க, அதுவும் ஓகே, பட் ஆக்சியேற்றம் அடைய செய்தல் தான் பெஸ்ட் ஆன்சரா இருக்கும். ஓகே, இதுக்கு நீரமானி முறைக்கு H2O2 சேர்க்கறதுக்கான மெயின் காரணம் என்னதுன்னு கேட்டியா இருந்தா, சேதன பதார்த்தங்களை, அப்படி சும்மா எழுதக்கூடாது, மண்ணில் உள்ள சேதன பதார்த்தங்களை ஆக்சியேற்றம் அடைய செய்தல், இப்படிதான் எழுதணும் ஸ்ட்ரக்சர் எழுதும்போது. அடுத்தது 5% செறிவுடைய கல்கன் கரைசல் பயன்படுத்துவோம். ஓகே, கல்கன் கரைசல் எதுக்கு பயன்படுத்துறப்பன்னு கேட்டா 2 விதமா அதுக்கு ஆன்சர் எழுதலாம். ஒன்னு, மண் துணிக்கைகளுக்கு இடையிலான பிணைப்புகளை உடைப்பதற்கு, அப்படி எழுதலாம். எப்படி? மண் துணிக்கைகளுக்கு இடையிலான பிணைப்புகளை உடைப்பதற்குன்னு எழுதலாம். இல்லைன்னா வேறு விதமா ஆன்சர் எழுதலாம். எப்படின்னா, பிணைப்புகளுக்கு இடையிலான, மண் துணிக்கைகளுக்கு இடையிலான பிணைப்புகளை நலிவடைய செய்து மணல், களி, அடையல் என்பவற்றை தனித்தனியே வேறாக்குவதற்கு. இப்படி மணல், களி, அடையல் என்பதை தனித்தனியே வேறாக்குவதற்கு தான் நாங்க எதை பயன்படுத்துறோம்? 5% செறிவுடைய கல்கன் கரைசல் பயன்படுத்துறோம். உனக்கு தெரிஞ்சிருக்கணும், கல்கன் கரைசலோட மறுபெயர் கல்கன் கரைசலோட மறுபெயர் என்னதுன்னா சோடியம் எக்ஸோமெட்ரா பொசுப்பேற்று கரைசல். சோடியம் எக்ஸோமெட்ரா பொசுப்பேற்று கரைசல் தான் கல்கன் கரைசல். இந்த கல்கன் கரைசலுக்கு பதிலா பயன்படுத்துறது என்னதுன்னு கேட்டீங்களா இருந்தா 10% செறிவுடைய சோடியம் ஹைட்ராக்சைட், ஓகேயா, அல்லது அமோனியம் ஹைட்ராக்சைட். சோடியம் ஹைட்ராக்சைடு அல்லது அமோனியம் ஹைட்ராக்சைடு, இது கல்கன் கரைசலுக்கு பதிலா பயன்படுத்துறது. அடுத்ததுதான் ஏமைல் ஆல்கஹால். அது எதுக்காக பயன்படுத்துறதுன்னா நுரை கலைந்து செல்வதற்காக பயன்படுத்துறது, நுரை கலைந்து செல்வதற்காக பயன்படுத்துறது. சரியா? ஓகே, இந்த மண்டை இழையமைப்பு சம்பந்தமான ஒரு கால்குலேஷன் கொஸ்டின் இருக்கு. ஓகேயா, இது மறந்துடாதீங்க இன்னைக்குமே. ஓகேயா, மண் இழையமைப்பு சம்பந்தமா கால்குலேஷன் கொஸ்டின் ஒன்று இருக்கு. உங்களுக்கு தேவைப்பட்டா என்கிட்ட கேளுங்க, அது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் ஓவராலா. ஓகேயா, சரிதானே? நுரையை அகற்றுதல், நுரையை களைய செய்தல் ரெண்டும் ஒன்று தான். ஸோ டோன்ட் வரி. ஓகே, ரெண்டுமே எழுதலாம் நீங்க. ஓகேயா? சரி, நுரையை உங்களுக்கு தெரியும். ஓகே, சரி. கால்குலேஷன் கொஸ்டின்ல கட்டாயம் அந்த ஈரச்சமவலு, ஓகே, ஈரச்சமவலு, அடுத்தது ஈரப்பதன் காரணி, ஈரச்சமவலு எல்லாம் ஒன்று தான். சரியா? ஈரப்பதன் காரணின்னு கொடுத்தாலும் ஈரச்சமவலுன்னு கொடுத்தாலும் ரெண்டும் ஒன்று தான். ஓகேயா? அடுத்தது பத்தியா இருந்தா ஈரலிப்பு சதவீதம். ஓகே, ஈரலிப்பு சதவீதம், மண்டை ஈரலிப்பு சதவீதம். அடுத்தது வேற ஈரலிப்பு அளவு. ஓகே, ஈரலிப்பு அளவு, ஈரலிப்புண்ட அளவு வேற, ஈரலிப்பு சதவீதம் வேற. ஈரலிப்புண்ட அளவுக்கு பார்த்தீங்கன்னா அழகு இல்லை, ஈரலிப்பு சதவீதத்துக்கு பார்த்தீங்கன்னா அழகு இருக்கு, சதவீதம்ன்ற அழகு இருக்கு. ஸோ ஈரலிப்பின் அளவு, ஈரலிப்பு சதவீதம், ஈரச்சமவலு, எப்படி உலர் நீரை கண்டுபிடிக்கிறதுக்கு சமன்பாடு என்ன, இது எல்லாமே நாங்கள் அந்த இடத்துல பார்த்தோம். சரியா சார்? இதெல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம களி அடையல் சதவீதம்னு கொடுத்துட்டு அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, களி அடையல் சதவீதம்னு கொடுத்துட்டு, ஓகே, களி அடையல் சதவீதம்னு கொடுத்துட்டு அதுக்கு என்ன சமன்பாடு, பழகுதா? அதெல்லாமே இருக்கு. இப்போ உங்களுக்கு படிச்சிருப்பீங்க, H1 மைனஸ் சிம்பிள் H1 கீழ் M தர 100. ஓகேயா, இந்த மாதிரி சமன்பாடு இருக்கு. ஓகேயா, சரிதானே? அதையும் ஒழுங்கா பார்த்துக்கோங்க. ஒரு வேலை வந்தால் அதுக்கு ஆன்சர் பண்ணக்கூடியதா நீங்க இருக்கணும். சரி? ஓகே, ஸோ இதெல்லாமே நம்ம கடைசி செஷன்ல சும்மா நோவலா நம்ம பார்ப்போம். கேள்விகள் இது வந்துச்சுன்னா கட்டாயம் அதை பத்தி பார்ப்போம். சரியா? ஓகே, அடுத்தது. ஓகே, அப்ப இதுக்கு விட என்னது? 8வதுக்கு 2வது விட. ஓகே, அடுத்தது 9வது. மொத்த கனவளவு 120 சென்டிமீட்டர் கனம், 220 கிராம் திணிவும் கொண்ட
ஒரு குழம்பப்படாத மண். குழம்பப்படாத மண்ணுனாவே மெயினா அங்க நாங்க பார்க்க போறது தோற்றடர்த்தி தான். குழம்பப்படாத மண் மாதிரி வந்தாவே அங்க ஏதோ தோற்றடர்த்தி சம்மந்தப்படுத்தி வரப்போகுதுன்னு அர்த்தம். இல்லைங்கதா? ஓகே, ஒரு குழம்பப்படாத மண்ணை 105 பாகை செல்சியஸ்ல மாறா நிறை கிடைக்கும் வரை உலர்த்தின பிறகு அதன் திணிவு 150 கிராம். അതിന്റെ உண்மை அடர்த்தி 2.57 கிராம் சென்டிமீட்டர் -3. இந்த மண்டை தோற்றடர்த்தியும் கேட்டிருக்கான், நுண்துளை வெளியிட அளவையும் கேட்டிருக்கான், அதாவது நுண்துளை தன்மையும் கேட்டிருக்கான். அப்ப டக்குன்னு நம்ம கண்டுபிடிப்போம் சிம்பிளா. ஃபர்ஸ்ட் தோற்றடர்த்தி கண்டுபிடிப்போம். தோற்றடர்த்தி கேட்டாங்கன்னா ஸ்ட்ரக்சர்ல மண்ணின் தோற்றடர்த்தின்னு எழுது. சும்மா மானா டாட் தோற்றடர்த்தி அப்படி எழுதாது. மண்ணின் தோற்றடர்த்தின்னு எழுது. அடுத்தது தோற்றடர்த்தி சமன் மண்ட திண்ம பதார்த்தங்களோட திணிவு. மண்ணின் திண்ம பதார்த்தங்களோட திணிவுன்னு எழுது. மாத்தி தீ கீழ் மாமோக்கான எழுதிடாது. நான் இங்க ஷார்ட்டா எழுதுறேன்னா நீ எக்ஸாம்பிள் அப்படி எழுதிடாது. திருப்பி திருப்பி சொல்றேன். தொட்டில் பழக்கம் சுடுகாட்டு மட்டும். இங்க நீங்க பழகுறீங்களா இருந்தா எக்ஸாம்ல போயிட்டு அங்கேயே இதாகுவீங்க. மண்ணின் திண்ம பதார்த்தங்களின் திணிவின் கீழ் மண்ணின் மொத்த கணவன். உனக்கு தெரியும் திண்ம பதார்த்தங்களோட திணிவு தான் எதுக்கு சமன்? மண்ணின் உலர் நிறைக்கு சமன். எங்களோட உலர் நிறை கொடுத்துருக்கீங்க பாரு. 105 பாகை செல்சியஸில் மாறா நிறை கிடைக்கும் வரை உலர்த்திய நிறை 150 கிராம். கீழே மண்ட மொத்த கணவன் எனக்கு கொடுத்துருக்கான் 120 சென்டிமீட்டர் கனம். ஆகவே சைவர் சைவரும் வெட்டுப்படும். 15 12 எடுத்துக்கிட்ட மாதிரி இருந்துச்சுன்னா 3 பார்த்தா 5 3 பார்த்தா 5 3 பார்த்தா 4. ஸோ 5 கீழ் 4 5 கீழ் 4 போட்டா விட 1.25 கிராம் சென்டிமீட்டர் -3. அழகு முக்கியம் மிகிலு. சரியா? சரிதானே? அப்ப இதுல 1.25 கிராம் சென்டிமீட்டர் -3 வருது இந்த விட தான். ஆகவே சிம்பிளா இந்த விடையை நாங்க போட்டுடலாம். ஆனா நுண்ணிலைத்தன்மையை நான் கண்டுபிடிக்கணும். நுண்ணிலைத்தன்மைக்கு சமன்பாடு என்னது உனக்கு தெரியும்? நுண்ணிலைத்தன்மைக்கு தோற்ற அடர்த்தி உண்மை அடர்த்தி வச்சுக்கிட்டு சமன்பாடு ஒண்ணு இருக்கு. ஏன்னா இங்க பாரு உண்மை அடர்த்தின்னு கொடுத்துருக்கான். அவ கட்டாயம் இதை வச்சுதான் நாங்க சமன்பாடு உருவாக்கணும். சரியா? ஓகே, சோ பாரு. ஓகே, நல்லா கவனிச்சுக்கோ. பாரு, நுண்ணிலைத்தன்மை 1 - தோற்றடர்த்தியின் கீழ் உண்மை அடர்த்தி. ஓகேயா? தர 100. கட்டாயம் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் இதை தான் செய்யணும். ஓகேயா? இதுக்குள்ள இந்த உள்ளுக்குள்ள தோற்றடர்த்தியின் கீழ் உண்மை அடர்த்திய பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணு ஃபர்ஸ்ட். அப்ப தோற்றடர்த்தி எவ்வளவு வந்துச்சு எங்களுக்கு? 1.25 பிரித்தல் 2.57. சரி, 57 பார்த்தோம்டா 0.486. இப்ப 486னா 49ன்னு போடுவோம். 0.49. கவனி, 0.486ன்னு வந்துச்சு எனக்கு. 486ன்னா என்னது? 5 விட கூட. ஒன்ன கூட்டும் 49ன்னு போடுறேன். சரியா? இப்ப இதை ஃபர்ஸ்ட் கழிக்கணும். நம்ம கழிச்ச பிறகுதான் இதாக்கணும். ஓகே, இதுல பொட்மாஸ் முறை பயன்படுத்துறது இல்ல, நான் சும்மா சொல்றேன் உனக்கு. ஸோ 1 - 0.49ன்னு பார்த்த மாதிரி இருந்துச்சுன்னா எங்களுக்கு விட 0.51. ஓகேயா? தர 100. ஆகவே எத்தனை பெர்சன்டேஜ்? 51%. ஓகே, இங்க கிட்டத்தட்ட 51%க்கு கிட்டத்தட்ட இருக்கிறது இந்த 4வது ஆன்சர் தான். பாரு, 51.37%. அது என்னத்தை குறிக்கும்? 51% தானே மட்டம் தட்டுனா. ஆகவே இதுக்கு விட தெரியாது 4வது ஆன்சர். சரி, இந்த மண் பாடத்துல உனக்கு எதுவும் டவுட் இருக்குதுன்னா நீ ஆரம்பம் பிழை விட்டுட்டேன்னு அர்த்தம். சரியா? சரி, ஆரம்பம் நீ பிழை விட்டுட்ட. சரியா? நீ ஆரம்பம் பெரிய பிழை ஒன்று விட்டுட்ட. சரியா? நீ கட்டாயம் திருப்பி நீ அங்க மண் பாடத்தை போயிட்டு படி. ஏன்னா மண் பாடம்ன்றது எத்தனையோ டேர்முக்கு நீ திருப்பி திருப்பி படிச்சிருப்ப. பேசிக் நீ பிழை விட்டுட்டியா இருந்துச்சுன்னாமா உங்கள்கிட்ட கொஞ்சம் கஷ்டம். ரொம்ப கஷ்டம்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் கஷ்டம். ஆகவே அந்த பேசிக்ஸான வீடியோஸ் எல்லாமே எடுத்து பாரு. எல்லாத்தையுமே என்னால் ஷேர் பண்ண இயலாது, தயவு செஞ்சு சொல்றேன். எல்லாத்தையும் என்னால் ஷேர் பண்ண இயலாது, தயவு செஞ்சு சொல்றேன். நீ பாரு. உனக்கு வேணுமா இருந்தால் நீ ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே பே பண்ணி தான் எடுக்க வேண்டி வரும். உனக்கு எதுவும் ரெக்கார்டிங் யூனிட் வைஸ் ரெக்கார்டிங் வேணுமா இருந்தால் நீ பே பண்ணி தான் எடுக்க வேண்டி வரும் அட்மின் கிட்ட. என்கிட்ட இல்லை. தயவு செஞ்சு என்கிட்ட அப்படி கேட்காதீங்க. தயவு செஞ்சு என்கிட்ட இல்லை. இருந்தால் நான் அனுப்பிடுவேன். என்கிட்ட இல்லை, தயவு செஞ்சு. ஓகே, சரி. இப்போ மண் பாடம் பற்றி பார்க்கும்போது மண்ணில் நான் இந்த முறை எதிர்பார்க்குறேன், நான் எதிர்பார்க்குறதுன்னா மண்ணின் ரசாயன இயல்பு. ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு வருஷமும் எதிர்பார்க்கறது. ஏன்னா பௌதிக இயல்புல கேள்வி வந்திருக்கு வரைக்கும். இதுல கேள்வி வந்திருக்கு. இதுல உயிரியல் இயல்புலையும் கேள்வி வந்துட்டு 2019 வந்துருச்சு. பட் ரசாயன இயல்புல வரல. அதே மாதிரி மண் கூட்டத்துல ஏதாவது ஒரு மண் கூட்டத்தை எடுத்து விளங்கப்படுத்த சொல்லி வரலாம், அல்லது 3 வகையான மண் கூட்டத்தை கொடுத்துட்டு அதை குறிப்பிட்டு விளங்கப்படுத்த சொல்லி வரலாம். அந்த மாதிரி வரவே இல்லை. அப்ப மண் பாடத்தை பொறுத்த வரைக்கும் நான் இது 2 எதிர்பார்க்கிறேன். கல்குலேஷன் கொஷனும் இது வரைக்குமே மண் பாடத்துல வந்ததில்லை. கால்குலேஷன்ஸ்
தோட்டடர்த்தி உண்மையடர்த்தி கால்குலேஷன். அடுத்தது ஈரச்சோளவு, ஈரலி பிண்ட திணிவு, அடுத்தது ஈரநிறை காண்றது, உலர்நிறை காண்றது, அந்த கால்குலேஷன் வரல. விளங்குதா? ஸோ வரக்கூடிய சான்சஸ் இருக்கு. நீரமானி முறை கால்குலேஷன் வரல. அப்ப நம்ம மண்பாடம் சம்மந்தப்படுத்தி பார்க்க வேண்டியது இந்த விஷயங்களை தான் பார்க்கணும் மெயினா. அப்படி கேட்க சார், பௌதிக இயல்புலாம் பார்க்க தேவையில்லையா? அதெல்லாம் கட்டாயம் பார்க்கணும். ஏன்? அது வருஷா வருஷம் வர கேள்வி. பௌதிக இயல்பு, உயிரிய இயல்பு சம்மந்தப்படுத்தி யோசிப்பாரு. கட்டமைப்பு இழைப்பு சம்மந்தப்படுத்திய கேள்வி எத்தனை முறை வந்திருக்குன்னு பாரு பாஸ் பேப்பர்ல. சும்மா எடுத்து பாரு, சும்மா எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ கட்டாயம் கேட்பாங்க. அப்ப கேட்கும் போது நீ ஆன்சர் பண்ணக்கூடியதாக இருக்கணும். ஓகே, சரி. அடுத்தது ஓகே, அடுத்தது. ஸோ இதுக்கு கேள்வி 9வது ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4வது ஆன்சர். அடுத்தது 10வது. இளைய வளர்ப்பில் வளர்ப்புடகத்தை கிருமியளித்தல் செய்வதற்கு மிக பொருத்தமான முறை. இது விளங்கப்படுத்தினா இல்லையாடி உங்களுக்கு? உங்களோட மனசாட்சி தொட்டு சொல்ல முடியும் இது நான் விளங்கப்படுத்தலைன்னு சொல்லி செஷன்ல. நீங்க சொல்லுங்க, இது விளங்கப்படுத்தலைன்னு சொன்னீங்கன்னா சரி பார்ப்ப முடியும். சொல்லு. இது நான் இந்த ஃபைனல் செமினார்ல இதுக்கு முதல் நடந்த 3 செஷன்ல இது விளங்கப்படுத்தலை. இளைய வளர்ப்புல கிருமியளித்தல் முறை. எத்தனை கிருமியளித்தல் இருக்கு? 3 வகையான கிருமியளித்தல். சரி, பிரதானமா 2 கிருமியளித்தல். பௌதிக கிருமியளித்தல், ரசாயன கிருமியளித்தல். விளங்குதா? பௌதிக கிருமியளித்தல் எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். உலர்நிலை வாய் கிருமியளித்தல், ஈரநிலை வாய் கிருமியளித்தல், மென்சவ்வு வடிகட்டல் முறை. விளங்குதா? உனக்கு தெரிஞ்சு சொல்லி கொடுத்துருக்கேன். வளர்ப்பூடகத்தை கிருமியளிக்கிறதுக்கு பயன்படுத்துற மிக பொருத்தமான முறை என்னது? பின்வரும் என்ன மெத்தட்மா? என்ன மெத்தட்மா? ஈரநிலை வாய் கிருமியளித்தல். ஈரநிலை வாய் கிருமியளித்தல். ஓகே, ஈரநிலை வாய் கிருமியளித்தல் மேற்கொள்ளப்படுவது எதுல? ஆட்டோகிளேவ்ல. ஓகே, அமுக்க வடுகள் ஆட்டோகிளேவ்ல. ஸோ ஆட்டோகிளேவ்ல நிபந்தனை தெரிஞ்சிருக்கணும். 121 பாகை செல்சியஸ் அல்லது 15 to 20 நிமிஷம். நீ 20 நிமிஷம்னு போட்டாலும் ஓகே, சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா 15 PSI. இந்த PSI எழுதுறதுல எல்லாருக்கும் டவுட் இருக்கு. PSI எழுதும் போது நீ 1.06 கிலோகிராம் F சென்டிமீட்டர் -2ல எழுதலாம். விளங்குதா? இல்லைன்னா பத்தியா இருந்துச்சுன்னா நீ மீட்டர்ல போடுறோம்னா 1.2ன்னு நினைக்கிறேன். திங்க் ஸோ. சரியா? சிலவங்க போட்டிருக்காங்க 1.2 மீட்டர் -2ன்னு. இதெல்லாம் குழப்பம் இருக்குதான அலகுகள்ல. நீ PSIன்னு போட்டா பிரச்சனை இல்லை, பிரச்சனையே இல்லை. நீ அதை பத்தி யோசிக்க தேவையில்லை. சரி, அப்ப வளர்ப்புடகத்தை கிருமியளிக்கிறதுக்கு நாங்க பயன்படுத்துற மெத்தட் என்னது? ஈரநிலை வாய் கிருமியளித்தல் அல்லது ஈர வெப்ப முறை கிருமியளித்தல். இதை மறந்துடாது, நோட் பண்ணிக்கோ. ஓகே, இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உனக்கு புரிஞ்சுட்டு தானே? இதை நான் சொல்லி கொடுத்தேன் தானே? 70% எத்தனால் நம்ம எதுக்குள்ள வரும்? பௌதிக கிருமியளித்தலுக்குள்ளையா அல்லது ரசாயன கிருமியளித்தலுக்குள்ளையா? ரசாயன கிருமியளித்தல்ல மேற்பரப்பு கிருமியளித்தலுக்குள்ள வருமா, இல்லாட்டி தொற்று நீக்கிகளுக்குள்ள வருமா அல்லது வெளியீட்டுகளுக்குள்ள வருமா? தொற்று நீக்கிகள். இப்ப வெளியீட்டுக்குள்ள வர்றது என்னது? சோடியம் NaOCl. ஓகே, சோடியம் ஹைப்போக்ளோரைட் அல்லது சோடியம் ஆக்சிக்ளோரைட். ஓகே, சிலவங்க கல்சியம் ஹைப்போக்ளோரைட் நாங்க பயன்படுத்துவோம், ப்ளீச்சிங் பவுடர். ஓகே, சரி, கல்சியம் ஹைப்போக்ளோரைட்டும் பயன்படுத்தும். சரி, ஓகே. சரி, அடுத்த கொஸ்டின். ஓகே, பிஎஸ் வாசிப்பு, எஃப்எஸ் வாசிப்பு. சரி, இது சாதாரணமாவே தெரியும் உனக்கு. இது பார்த்தானே தெரியாது என்னது? ரைஸ் அண்ட் ஃபால் மெத்தட் தானே? ரைஸும் ஃபாலும் கொடுத்துருக்கு. ரைஸ் அண்ட் ஃபால் மெத்தட். இதே ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் மெத்தடா இருந்தா ரைஸ் அண்ட் ஃபால் மெத்தட். இது ரைஸ் அண்ட் ஃபால் இருக்காது. ஓகே, ரைஸ் அண்ட் ஃபால் இருக்காது. விளங்குதா? ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் இன்னும் கொடுத்துருக்கும், HI கொடுத்துருக்கு. சரி, இதுல என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்களா இருந்துச்சுன்னா, இதுல எனக்கு BS பெஞ்ச் மார்க் கொடுக்கல. ஆனா எனக்கு கொடுத்துட்டான் இங்க இந்த இடத்துல நிலையம் பெஞ்ச் மார்க்ன்ற பேர் கொடுத்துட்டான். இங்க கொடுத்துருக்கு எனக்கு குத்தேரம், ஆனா கொடுக்கல. அதை நான் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும்ன்றதான் பார்க்க போறேன் இந்த கேள்வியில. சரியா? கவனி. உனக்கு தெரியும் வழக்கமா ரைஸ் அண்ட் ஃபால் மெத்தட்ல உதாரணத்துக்கு இந்த ஏட குத்தேரம் கொடுத்துருக்கான் பாரு. ஏட மாற்றிய மட்டம் கொடுத்துருக்கான் பாரு. குத்தேரம் அல்லது மாற்றிய மட்டம் கொடுத்துருக்கான் பாரு. 100.7. இந்த 100.7 எப்படி வந்திருக்கும் தெரியுமா? மேலுள்ள பெஞ்ச் மார்க்ல குத்தேரத்தோட ரைஸ் என்ன செஞ்சிருப்பான்? கூட்டி தான் இந்த குத்தேரத்துல போட்டிருப்பான். இப்ப நம்ம என்ன செய்யணும்? ரிவர்ஸ்ல போகும்போது இதுல இருந்து 0.7 கழிச்சு குத்தேரத்துல விட போடணும். ஆகவே என்ன விட வரும்? 100 மீட்டர். ஓகே, 100 மீட்டர். சார் அப்ப தசத்துக்கு பின்னாடி இது 3 சேகர் போடணுமா சார்னு கேட்டா இல்ல. ஆனா 3 சேகர்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா என்னைக்குமே ஒரு வாசிப்பு நீ எடுக்கிற வாசிப்பு கட்டாயம் தசத்துக்கு பின்னாடி 3 தானம் இருக்கிற மாதிரி தான் நீ எடுக்கணும். வாசிப்பு 3 தானம் இருக்கிற மாதிரி தான் நீ பதியும் போது அதை மறந்துடாது.
ஓகே, சரி. அடுத்தது பத்தியா இருந்துச்சுன்னா ஈஸியா கண்டுபிடிக்கலாம். இங்க பாரு, குத்துயரம் இங்க கொடுத்துருக்கு, ஏட குத்துயரம். அப்ப ஏட குத்துயரத்திலிருந்து கீழே பாக்குறோம், ஃபால் கொடுத்துருக்கு 0.8. அப்ப என்ன நடக்கணும்? ஃபாலை நாங்க கழிக்கணும். ஓகேயா, ஃபாலை நாங்க கழிக்கணும். இது அந்த மட்டங்கானல்ல நான் கிளியரா அதுவும் ரெக்கார்டிங் அனுப்பி வச்சிருக்கேன், அதையும் பாரு. ஓகேயா, ஓகே, சரி. ஸோ இதை கழிச்ச மாதிரி இருந்தா விட எங்களுக்கு வரது எவ்வளவு? 0.11 3 6 16 8 ஸோ 99.8 8 3 ஓ சார். ஓகே. ஆகவே நல்லா கவனிச்சுக்கோ. பி எனும் இடத்துல குத்துயரம் கேட்டாங்களா இருந்தா 93.83 மீட்டர் பீடு. ஓகேயா, அதே மாதிரி இதை கேட்டாங்களா இருந்தா நல்லா கவனிச்சுக்கோ. அதே மாதிரி ஓகே, அதே மாதிரி இதை கேட்டாங்கன்னா பெஞ்ச் மார்க்கட குத்துயரம் கேட்டாங்கன்னா எவ்வளவு? 100 மீட்டர். ஓகேயா, 100 மீட்டர் இங்க. ஓகே, இதை விட இதுல எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்காடி உங்களுக்கு? அப்ப நீங்க கேட்கலாம், சார் இந்த 0.7 எப்படி சார் வந்திருக்கும் ரைஸ்ல? மேலுள்ள இந்த பிஎஸ்ல இருந்து எஃப்எஸ் கழிச்சிருப்பாங்க. சரியா, என்னைக்கும் பிஎஸ்ல இருந்து எஃப்எஸ் கழிச்சிருப்பாங்க. உனக்கு தெரியும் ரைஸ் அண்ட் ஃபால் மெத்தட்ல நான் ஒரு கண்டிஷன் சொல்லி கொடுத்தேன், 4 கண்டிஷன். ஒன்னு பிஎஸ்ல இருந்து எஃப்எஸ் கழிப்பாங்க, இல்லைன்னா பிஎஸ்ல இருந்து ஐஎஸ் கழிப்பாங்க, இல்லைன்னா ஐஎஸ்ல இருந்து ஐஎஸ்ஏ கழிப்பாங்க, இல்லைன்னா ஐஎஸ்ல இருந்து எஃப்எஸ் கழிப்பாங்க. இதுதான் 4 கண்டிஷன் ரைஸ் அண்ட் ஃபால் மெத்தட்ல. அந்த ரெக்கார்டிங் அனுப்பியிருக்கேன் பாரு, மட்டங்கான லெவலிங் ரெக்கார்டிங் அனுப்பியிருக்கேன் பாரு, அதில் தெளிவா விளங்கப்படுத்தியிருப்பேன். அதை விளங்கப்படுத்தி உனக்கு புரியலன்னு வை, திருப்பியும் சொல்றேன், இன்ஜின் ரெக்கார்டிங்கா இருக்கட்டும், அந்த ரெக்கார்டிங்கா இருக்கட்டும், உனக்கு நான் விளங்கப்படுத்தினது உனக்கு புரியலைன்னா நீ என்கிட்ட கேள்வி கேட்கலாம். விளங்குதா? ஏன்னா அவ்வளவு தெளிவா நான் அந்த இடத்துல விளங்கப்படுத்தியிருப்பேன். சரியா, ஓகே. ஸோ இது தெரியுதாம்மா? ஓகே அடி, உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? ஓம் சார். ஓகே. அடுத்ததுலேயே எல்லாத்தையுமே நான் தெளிவா விளங்கப்படுத்திட்டு போகவே இல்லாதடி, உங்களுக்கு விளங்குது. நீங்க எந்த ஃபைனல் செமினார் போனாலும் இந்த மாதிரி அவங்க தெளிவா விளங்கப்படுத்திட்டு போக மாட்டாங்க. ஏன்னாமா டைம் இல்லை தானடி, புரியுதா? நான் இதுவே ஒரு ஃபைனல் செமினார் 1 மாசம் எடுக்கிறேன்னா நான் ஒரு பொறுமையா விளங்கப்படுத்திட்டு போவேன். ஆனா இதெல்லாம் படிச்சது தானம்மா நம்ம. எதுவும் நீங்க நினைச்சு கொள்றீங்களா இதெல்லாம் ஸ்பீடா போறதுன்னு சொல்லி? நான் ஸ்பீடா போகல, உனக்கு பேசிக்கா சொல்லி கொடுத்துட்டு தான் நான் போறேன். இதை நினைச்சு கொள்றீங்களா anyone? இல்ல சார். இல்லையே. ஏன்னா நீங்க போனா அப்படி போக இயலாது, விளங்குதா? அப்படி விளங்கப்படுத்திட்டு போனேன். இப்ப பாரு, இப்பவே ஒரு எத்தனை மணிக்கு? 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு பாரு, இப்போ 1 hour 10 நிமிஷத்துல 12 கேள்வி தான் பார்த்துருக்கோம். விளங்குதா? அது ஞாபகத்துல வச்சுக்கோ. நான் அப்படி ஸ்பீடா போறதா இருந்தா இந்த நேரத்துக்கு நான் 30 கேள்வி தாண்டி இருக்கும். ஓகே, சரி. அடுத்தது தூய்மை மாறா தேங்காயோட இயல்பு அல்லாதது. ஓகே, இது டக்குன்னு நீ கண்டுபிடிச்சிருவ, இது நம்ம ஏற்கனவே படிச்சதுதான். எது? 4வது சார். 4வது. உயர் வெப்பநிலை நிலைமை 4வது தான் சரி. ஏன்? உயர் வெப்பநிலை நிபந்தனையில் பிரித்தெடுப்பதால் நுண்ணங்கி தொட்டாற்றுறதுன்னு கொடுத்திருக்கு. நுண்ணங்கி தொட்டாற்றுறது தான், அதை ஒத்துக்கொள்ளுவேன். ஆனா தூய்மை மாறா தேங்காய் எண்ணெய் என்றது குறைவான வெப்பநிலையில செய்வது. இந்த மாதிரி அல்லாது வரும்போது பாத்தீங்கன்னா நான் சொல்லுவேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி அல்லாது வரும்போது. விளங்குதா? அல்லாது வரும்போது பாத்தீங்கன்னா நீ ஒரு அல்லாததை தெரிஞ்சுக்கிட்டியா இருந்தா மிச்ச நாளும் என்னது என்ன வருது? வரக்கூடிய சரியானது தானே. ஓகே, ஆனா அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். எக்ஸாம்ல கடைசி வரி வரைக்கும் ஒரு கேள்வியை வாசி. ஏன்னா ஒரு கடைசியில ஒரு சொல் அந்த கேள்வியோட அர்த்தத்தையே உனக்கு மாத்தும். 2020 முதலாவது கேள்வி எல்லாமே அதே தான். கடைசி ஒரு சொல் பாத்தீங்களா இருந்தா அந்த கேள்வியோட அர்த்தத்தையே மாத்தும் ஃபுல்லா. ஆகவே ஒரு எம்சிக்கு வாசிக்கும் போது கடைசி வரி வரைக்கும் வாசி, கடைசி விஷயம் வரைக்கும் வாசி. ஒரு இதையும் நல்லா வாசி, 5 ஆன்சரையும் தெளிவா வாசி, ஆன்சரை போடும். ஆகவே 13வது ஆன்சர் எத்தனையாவது? 4வது. ஸோ இதில் பாரு, தேங்காய் எண்ணெயை விட இதன் ஆயுட்காலம் உயர்வானது, சரி. ஒப்பீட்டளவில் தூய்மை மிக உயர்வானது, சரி. சார்பளவில் கூடுதலான விட்டமின்கள் ஆக்சிஜன்கள் காணப்படுறதுனால தான் பாண்டடைதல் நிகழாது. ஆகவே மிச்ச 4 சரி. இந்த 4வது ஆன்சர் மட்டும்தான் பிழையான ஆன்சர், அதான் அல்லாதது ஆன்சர். ஓகே, ஸோ 13வதுக்கு 4வது. அடுத்தது 14வது, நிரம்பிய அரிசிமணி விளைச்சலை அதிகரிப்பதற்கான சரியான உத்தியாக அமைவது. யோசி, நிரம்பிய அரிசிமணி விளைச்சல் என்னது? HRY%, ஹெட் ரைஸ் ஈல்டுன்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த நிரம்பிய அரிசிமணி விளைச்சல் சதவீதத்தை குறைக்கிற மெத்தட்ஸ் நிறைய கொடுத்துருக்கேன். குறைக்கிற மெத்தட் கொடுத்துருக்கேன், அதே மாதிரி அதிகரிப்பதற்கான உத்திகளும் கொடுத்துருக்கேன். உதாரணத்துக்கு இது 5ஐ நீ வாசிக்கும் போது நீயே சிம்பிளா
யோசி, நெல்லிண்ட ஈரலிப்பு சதவீதம் ஒரேடியா குறைவுடைய இடமளித்தல் என்பது பிழை. என்னைக்கும் நெல்லிண்ட ஈரலிப்பு சதவீதம் சாதாரண நாங்கள் அறுவடை செய்யும் போது 18 to 20% இருக்கணும் நெல்லிண்ட ஈரலிப்பு சதவீதம். விளங்குதா? அப்ப நெல்லிண்ட ஈரலிப்பு சதவீதம் 18 to 20% விட அந்த 18 to 20%க்கு நாங்கள் நெல்லிண்ட ஈரலிப்பு சதவீதத்தை குறைவடைய செய்யும் போது, திருப்பி சொல்றேன், படிப்படியா குறைவடைய செய்யணும். ஒரேடியா குறைவடைய செஞ்சா கட்டாயம் நெல்மணி உதிரும். முதலாவது நெல்மணி உதிர்ந்து போகும். ரெண்டாவது பதர்மணியிட தொகை அதிகரிக்கும். அடுத்த நெல் குத்தும் போது என்ன நடக்கும்? உடையும். இந்த 3 பிரச்சனையும் கட்டாயம் ஏற்படும். நெல்லிண்ட ஈரலிப்பு சதவீதம் கூடினாலும் சரி குறைஞ்சாலும் சரி பெரும்பாலும் ஏற்படும். சரியா? ஆகவே நெல்லின் ஈரலிப்பு சதவீதம் ஒரேடியா குறைவடைய இடமளிக்கும் போது பார்த்தீங்கன்னா HRY சதவீதம் என்ன நடக்கும்? குறையும். இங்க கேட்டிருக்க HRY சதவீதம் அதிகரிப்பதற்கான சரியான உத்தி. விளங்குதா? அடுத்தது, தனி உருக்கு சில்லு கொண்ட நெற்குத்து மாலையை பயன்படுத்தும் போது என்ன நடக்கும்? அரிசி உடையும். விளங்குதா? அரிசி உடைஞ்சிச்சுன்னா அது நிரம்பிய அரிசி மணி விளைச்சல் என்ன நடக்கும்? குறைக்கும். யோசி, உருக்கு சில்லு கொண்ட நெற்குத்து ஆலை நீ பயன்படுத்தினா என்ன நடக்கும்? அரிசி உடையும். உருக்கு சில்லு கொண்டதை பயன்படுத்தும் போது விளங்குதா? அரிசி உடைஞ்சிச்சுன்னா HRY சதவீதம் குறைஞ்சிரும். HRY சதவீதம்ன்றது என்னது? நிரம்பிய அரிசி மணி விளைச்சல். அது முழு அரிசியை பெற்றுக்கணும் நாங்க. விளங்குதா? சரி. அடுத்தது, அதிக சூரிய ஒளி வேலைகள்ல நெல்லை உலர்த்தும் போது இது HRY சதவீதத்தை குறைக்கும். அதிக சூரிய ஒளி உள்ள வேலைகள்ல இதாக்கும் போது நெல்லின் ஈரலிப்பு சதவீதம் ரொம்ப குறைஞ்சிரும். குறைஞ்சிருச்சுன்னா நெல் பதர்மணிகள தொகை அதிகரிக்கும். அதே சந்தர்ப்பத்துல நெல்லானது என்ன செய்யாதுன்னு கேட்டீங்கன்னா, நாங்க சூடு மிதித்தளியும் போது நெல்லானது நெல் நாற்றுக்கள்ல இருந்து என்ன செய்யாது? பிரிஞ்சு வராது. வெளியில பிரிஞ்சு வராது. ஆகவே சூரிய ஒளி உள்ள வேலைகள்ல நெல்லை உலர்த்துறன்றது பிரிஞ்சு வராது இல்ல, நெல் உதிர்ந்து போகும். விளங்குதா? நெல் உதிர்ந்துடும். ஃபுல்லாக உதிர்ந்து போகும்னா வீண் விரயமாக சான்சஸ் இருக்கு. உதிர்ந்து போகும் டக்குன்னு நெல்மணிகள் எல்லாம். விளங்குதா? அடுத்தது, மழையில் நனையாது நெல்லை பாதுகாத்து. இதுதான் சரியான ஆன்சர். பாரு, மழையில் நனையாம நெல்லை பாதுகாத்தா தான் நீ HRY சதவீதத்தை என்ன செய்து கொள்ளலாம்? அதிகரித்துக் கொள்ளலாம். அடுத்தது, நன்றாக முதிர்ச்சி அடைந்த பின்னர் நெல்மணிகளை அறுவடை செய்யுது. என்னைக்குமே ஞாபகம் வச்சுக்கோ, நெல்மணியை நாங்கள் அறுவடை செய்யும் போது நன்றாக முதிர்ச்சி அடைஞ்சதாகவும் இருக்கக்கூடாது, முதிர்ச்சி அடைய முதலும் இருக்கக்கூடாது. ஒரு சிறப்பு முதிர்ச்சியில இருக்கும்போது தான் நாங்க என்ன செய்யணும்? அறுவடை செய்யணும் நெல்மணிகளை. அதான் மறந்துடாது. முதிர்ச்சி அடைந்த பின்னர் அறுவடை செய்யக்கூடாது, முதிர்ச்சி அடையும் முன்னர் அறுவடை செய்யக்கூடாது. சரியான சிறப்பு முதிர்ச்சியில தான் நாங்க நெல்மணிகளை அறுவடை செஞ்சாதான் HRY சதவீதத்தை என்ன செஞ்சு கொள்ளலாம்? அதிகரிச்சு கொள்ளலாம். ஆகவே நன்றாக முதிர்ச்சி அடைந்த பின்னர் நெல்மணிகளை அறுவடை செஞ்சா என்ன ஏற்படும்? கட்டாயம் என்ன ஏற்படும்? நன்றாக முதிர்ச்சி அடைந்த பின்னர் மணி அறுவடை செஞ்சா என்ன பிரச்சனை ஏற்படும்? பதர்மணிகள தொகை அதிகரிக்கும். இல்ல, பதர்மணி தொகை எப்ப அதிகரிக்கும்னா முதிர்ச்சி அடைய முன்னர் செஞ்சா. நல்லா நன்றாக முதிர்ச்சி அடைந்த பின்னர் அறுவடை செய்யும் போது நெல்மணிகளை குத்தும் போது என்ன நடக்கும்? நெல்மணிகள் உடையும். அதைத்தான் எழுதணும். பதர்மணி எப்ப அதிகரிக்கும் தெரியுமாம்மா? நீ நெல்மணிகளை குறித்த முதிர்ச்சிக்கு முன்னரே நீ அறுவடை செஞ்சாதான் பதர்மணிகள தொகை அதிகரிக்கும். அப்படி கேட்கலாம், பதர்மணின்னு என்ன சார்? பதர்மணினாமா அந்த நெல்லுல இப்படி கோது மட்டும்தான் இருக்கும், அரிசி வளர்ந்து இருக்காது. அதான் நாங்க பதர்மணின்னு சொல்லுவோம். நெல்லிட அந்த கோதுன்னா என்ன அர்த்தம்? உமி, அது மட்டும் தான் சூழ்ந்து இருக்கும். உள்ளுக்கு அரிசி என்பது அந்த அளவுக்கு வளர்ந்து இருக்காது. சரி, இது ஞாபகத்துல வச்சுக்கோ. ஆகவே 14வது எத்தனை ஆன்சர்? 4வது ஆன்சர். அடுத்தது 15வது, பிரசாரண அழுத்தத்துக்கு அமைவான உணவு நட்காப்பு. நான் சொல்லி கொடுத்தேன் 9ஆம் பாடத்துல. நான் இந்த முறை எதிர்பார்க்கிற ஒரு செக்ஷன்ல ஒண்ணுதான் அந்த நட்காப்புல உலர்த்தல் முறை இருக்கு தானே. 3 வகையான உலர்த்தல் இருக்கு. பொறிமுறைக்குரிய உலர்த்தல், சூரிய ஒளியில உலர்த்தல், பிரசாரண முறைக்குரிய உலர்த்தல். அல்லது பிரசாரண முறைக்குரிய உலர்த்தலை தான் நாங்க சொல்லுவோம் எப்படி இன்னொரு பேர்ல செறிவாக்கல்னு சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம்? செறிவாக்கல். அந்த செறிவாக்கல்ல தான் நாங்க அந்த பிரசாரண அழுத்தத்துக்கு அமைவாக நாங்க என்ன செய்வோம்? உணவை ஒரு நட்காப்பு கரைசலுக்குள்ள அமிழ்த்துவோம். அப்படி அமிழ்த்தும் போது ஆரம்பத்திலேயே செறிவுக்கூடிய கரைசல் அமிழ்த்தும் போது, இதையும் சொல்லி கொடுத்தேன் லாஸ்ட் செமினார்ல, என்ன பிரச்சனை ஏற்படும்? வன்கவசமாதல் நடைபெறும். என்ன நடைபெறும்? கேஸ் ஆர்டனிங்னு சொல்லுவாங்க. வன்கவசமாதல் நடைபெறும். இங்கிலீஷ்ல சொல்லுவோம் கேஸ் ஆர்டனிங் நடக்கும். எப்ப நடக்கும் கேஸ் ஆர்டனிங்ன்றது? நாங்க ஒரு செறிவுக்கூடிய கரைசல்ல ஆரம்பத்திலேயே செறிவுக்கூடிய கரைசல் அமிழ்த்தினா கட்டாயம் நடக்கும். என்னது? கேஸ் ஆர்டனிங் நடக்கும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? முதலாவது செறிவு குறைவான கரைசல் அமிழ்த்தி படிப்படியாக செறிவை நாங்க என்ன செய்யணும்? கூட்டணும். படிப்படியா செறிவை நாங்க என்ன செய்யணும்? கூட்டணும். விளங்குதா? சரியா? சோ
ஞாபகத்துல வச்சுக்கோ. அப்ப இதுல என்ன விஷயம் சார், வன்கவசமாதல் அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டா சிம்பிளா சொல்றேன். ஆரம்பத்திலேயே நீ செறிவுக்கூட கரைசல்ல ஒரு உணவு பதார்த்தங்களை அமிழ்த்தும் போது என்ன நடக்கும்னா, அந்த உணவுல இருந்து சடுதியா என்ன நடக்கும் கேட்டீங்களா இருந்தா நீரானது வெளியாகும். அப்படி வெளியாகிற நீர் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டியா இருந்துச்சுன்னா, இதுல மேற்பரப்புல பத்தியா இருந்தா சூழ்ந்து காணப்படும். அப்ப அப்படி மேற்பரப்புல அந்த வெளியாகிற நீர் ஒரு ஆவியாக ஒரு ஆவியாதல் படையாக, இப்படி ஒரு நீராவி படையாக இப்படி சூழ்ந்து காணப்படும் போது, மேலும் அந்த உணவுல இருந்து உள்ளுக்கு இருந்து நீரானது அகற்றப்படுதல், வெளியேற்றப்படுதல் என்ன நடக்கும்? குறைவடையும். விளங்குதா? அதனாலதான் கேஸ் ஆர்டனிங் நடந்துச்சுன்னா மேல என்ன இருக்கும் தெரியுமா, நல்லா ரஃபா இருக்கும். விளங்குதா? மேல நல்லா ட்ரையா இருக்கும். ஆனா உள்ளுக்கு பத்தியா இருந்தா பச்சையா இருக்கும். பச்சையா இருக்குன்னா பச்சை கலர் இல்லை, நம்ம சொல்லுவோம் இறைச்சி ஒழுங்கா வெந்தில்லைன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி. ம். விளங்குதா? அந்த மாதிரி உள்ளுக்கு நீர்த்தன்மையுடையதாக இருக்கும். அப்படி இருந்தாதான் அது வன்கவசமாதல்னு சொல்லுவோம். அப்ப இந்த 5 ஆன்சரையும் நாம பார்க்கும்போது எது பெர்ஃபெக்ட் ஆன்சரா இருக்கும்? உணவுப் பொருளின் உட்பகுதியில் காணப்படும் நீர் குறைவடைவது தவிர்க்கப்படுகின்றது. இதுதான் சரியான ஆன்சர். இல்லைங்களா? எனது உணவுப் பொருளின் உட்பகுதியில் காணப்படுற நீரானது குறைவடைவது தவிர்க்கப்படுது. காரணம், ஆரம்பத்திலே செறிவுக்கூடிய கரைசல்ல அமிழ்த்தும் போது அங்க சடுதியாக வெளியேற நீராவியானது படையாக அந்த உணவைப் பொருட்களை சூழ்ந்த காணப்படும். அப்படி காணப்படுறதுனால உணவுண்ட உட்பகுதியில் உள்ள நீரானது வெளியேறுவது தவிர்க்கப்படுகின்றது. அதனாலதான் இதுக்கு பேர் சொல்லுவாங்க வன்கவசமாதல்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? வன்கவசமாதல். மறந்துடாது. சரி, ஓகே. அடுத்தது, நிலநீர் மீளிரமலை அதிகரிப்பதற்கு மிக உகந்த செயற்பாடாக அமைவது. நல்லா கவனிச்சுக்கோ. நிலக்கீழ் நீர் மீளிரமலை அதிகரிப்பதற்கு மிக உகந்த செயற்பாடு. மிக உகந்த செயற்பாடு என்னைக்கு உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன்னா, ஒரு எம்சிக்யூ கேள்வியில கட்டாயமா நம்ம என்ன செய்யணும்னா, மிக பொருத்தமான ஆன்சர் தான் நாங்க தெரிவு செய்யணும். மிக பொருத்தமான ஆன்சர். விளங்குதா? 2 பொருத்தமான ஆன்சர் வந்தாலும் அதுல மிகச்சரியான ஆன்சர் தான் நம்ம தெரிவு செய்யணும். விளங்குதா? இதுல மிகச்சரியான ஆன்சர் எது? ரெண்டாவது. மண்ணுடன் சேதன பொருட்கள் சேர்க்கிறேன். எஸ், வெரி குட். ஓகே, சேதன பொருட்களை சேர்க்கிறது. இந்த நிலத்தின் அமைப்பு, பாசன நீர், பாறைகளின் அமைப்பு, இதெல்லாம் என்ன காரணி? செல்வாக்கு செலுத்தும் காரணி. என்ன செல்வாக்கு காரணி? ஓகே, செல்வாக்கு செலுத்தும் காரணி. வெரி குட். ஓகேயா? ஓகே, செல்வாக்கு செலுத்தும் காரணிகள். இப்ப கேட்டது அதிகரிப்பதுக்கு அல்லது மேம்படுத்துவதற்கு அல்லது விருத்தி செய்வதற்கான மிக உகந்த செயற்பாடு. அப்ப நீங்க கேட்கலாம், சார் இளையமைப்பை மேம்படுத்தல் வரும் தானே சார்? எஸ், இளையமைப்பை அதிகரித்தல் அல்ல, இளையமைப்பை மேம்படுத்தல் என்பது நிலக்கீழ் நீர் மீள்நிரம்பலை அதிகரிப்பதற்கு மிக உகந்த செயற்பாட்டுக்குள்ள வரும். இளையமைப்பை மேம்படுத்தல் வரும். ஆனா மண்ணுடன் சேதன பதார்த்தங்களை சேர்த்தல் என்பதுதான் மிகச்சரியான ஆன்சருக்குள்ள வரும். மிகச்சரியான ஆன்சர். ஏன்னா நிலக்கீழ் நீர் மீள்நிரம்பலை அதிகரிக்கணும்டா நம்ம பிரதானமா 2 விஷயம் செய்யணும். ஒண்ணு, மேல் மண்ணை இலக்கணும். மேல் மண்ணை இலக்கணும். இலக்குதல் அப்படின்னா என்னது? அதுல கரட்டு தன்மையை அதிகரிக்கிறது. கரட்டு தன்மையை அதிகரிக்கிறது. ஓகே, கரட்டு தன்மை என்ன செய்யணும்? அதிகரிக்கணும். அதிகரிச்சாதான் நிலக்கீழ் நீர் மீள்நிரம்பல் நடக்கும், கூடும். இல்லைன்னா என்ன செய்யணும்னா, மண்ணுக்கு சேதன பதார்த்தங்களை சேர்த்து கட்டமைப்பை விருத்தி செய்யணும். எதை விருத்தி செய்யணும்? கட்டமைப்பை விருத்தி செய்யணும். மறந்துடாது. இது 2ம் பிரதானமான ஒரு விஷயம். நீ ஒரு நிலக்கீழ் நீர் மீள்நிரம்பலை அதிகரிப்பதற்கான பிரதானமான விஷயம் இது 2. விளங்குதா? இது 2மே எதுக்குள்ள வரும்? கட்டமைப்பை விருத்தி செய்தற்குள்ளதான் வரும். விளங்குதா? சோ மேல்மண்ணை இலக்குதல் அல்லது கரட்டுத்தன்மையை அதிகரித்தல் மேல்மண்ணை, அதே சேதன பதார்த்தங்களை சேர்த்து கட்டமைப்பை விருத்தி செய்யும். இது 2ம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மிக உகந்த செயற்பாடு எதுன்னு கேட்டீங்கன்னா, மண்ணுடன் சேதன பதார்த்தங்களை சேர்க்கிறது. அடுத்தது 17வது, பால் சிவிரி உலர்த்தலின் போது. உங்களுக்கு தெரியும் சிவிரி உலர்த்தல். சிவிரி உலர்த்தல நாங்க பயன்படுத்தப்படுற இது என்னதுன்னு கேட்டீங்கன்னா, ஸ்ப்ரே ட்ரையர் தான் பயன்படுத்துறோம். ஓகே, ஸ்ப்ரே ட்ரையர். ஓகே, சோ அப்ப பால் சிவிரி உலர்த்தலின் போது சூடான வெப்பக்காற்றை பால் துணிக்கைகளுடன் மோத செய்யும் போது என்ன நடைபெறும்? சிம்பிளா நான் சொல்லி கொடுத்தேன். ஒரு சிவிரி உலர்த்தலின் போது ஒரு பால்ல இருந்து பால்மா தயாரிக்கிறதுக்காக தான் நாங்க சிவிரி உலர்த்தலை யூஸ் பண்ணுவோம். இந்த சிவிரி உலர்த்தலை யூஸ் பண்ணும்போது உனக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் என்னதுன்னு கேட்டா, ஒரு உருளையோ ஒரு குறிப்பிட்ட சிவிரி உலர்த்தின்ற அமைப்புக்குள்ள சரியா சூடான வெப்பத்தாரை அல்லது வெப்பக்காற்று, சூடான வெப்பத்தாரை அல்லது வெப்பக்காற்றை அடைச்சு வச்சிருப்போம். அதன் மேற்பகுதியின் ஊடாக நாங்க பாலையோ கொடுக்கும்போது அனுப்பும்போது
அதுல ஒரு பகுதி இருக்கும், அதுக்கு பேர் சொல்லுவாங்க அணுவாக்கின்னு ஒரு பகுதி இருக்கும், அட்டமைசர். அணுவாக்கின்னு ஒரு பகுதி இருக்கும். இல்லைன்னா அதை நம்ம நுண்துகளாக்கின்ற ஒரு பகுதியாகவும் சொல்லலாம், நுண்துகளாக்கின்னு கூட சொல்லலாம், இல்லாட்டி அணுவாக்கி. ரெண்டையுமே நீ எழுது, அணுவாக்கின்னு எழுது, பிராக்கெட்ல நுண்துகளாக்கின்ற விட போடும். இதுல வேலை என்னன்னு கேட்டா, உச்ச ஆர்பிஎம், ஒரு மிக வேகமான ஆர்பிஎம், ரவுண்ட்ஸ் பர் மினிட்ல சுழன்று என்ன செய்யும்னா, இந்த இடத்துல மிக நுண்ணிய துணிக்கைகளாக பாலை என்ன செய்யும், விசிறும். அப்படி விசிறும் போது ஏற்கனவே இது உள்ளுக்கு செலுத்தப்பட்டுள்ள வெப்பத்தாரை, நிரப்பப்பட்டுள்ள வெப்பத்தாரையானது எதுக்கு, எதோட மோதுகைக்கு உட்படுத்தப்படும், பாலில் உள்ள நுண்ணிய துணிக்கைகளுடன் எதுக்கு உட்படுத்தப்படும், மோதுகைக்கு உட்படுத்தப்படும். அப்படி மோதும் போது என்ன நடக்கும் கேட்டா, இதுல உள்ளது, அதாவது அந்த பால் துணிக்கையில உள்ள நீரானது என்ன நடக்கும், ஆவியாகும். அப்படி ஆவியாகும் போது கடைசி என்ன படியும், திண்மமாக பால் தான் மேல உடுத்தணும். அப்ப பால் என்பது என்னவா படியும், பால் மாவா படியும். மாவா. சரியா? இதுதான் உண்மையான ஒரு சிவிரி உலர்த்தல்ட கோட்பாடு. இதுதான் சிவிரி உலர்த்தல்ட கோட்பாடு. என்ன நடக்குதுன்ற கோட்பாடு இதுதான். தொழிற்பாடு கேட்டாலும் இதுதான். அப்ப இதுல பாத்தீங்களா இருந்துச்சுன்னா கட்டாயம் இந்த ஆன்சர்ஸ் வராது. முதலாவது, ரெண்டாவது, அஞ்சாவது வராது. ஆனா மூணாவது, நாலாவதுல எது மிகச்சரியான ஆன்சரா இருக்கும், நாலாவது. நீரை ஆவியாக்கி அகற்றுவதற்கு. சிலவங்க எழுதுவாங்க பாலில் உள்ள திண்ம துணிக்கைகளை வேடாக்குவதற்கு. அது பில. இங்க கேட்ட கேள்வி என்ன, சூடான வெப்ப காற்றை நீ பால் துணிக்கைகளுடன் மோத செய்யறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டா, பாலில் உள்ள நீரை ஆவியாக்கி அகற்றுறதுக்கு. அப்படி நீராய் ஆவியாக்கி அகற்றினாதான் நீ எதை எடுத்துக் கொள்ளலாம், பாலில் உள்ள திண்ம துணிக்கைகளை வேறாக்கி கொள்ளலாம். இது ஞாபகத்துல வச்சுக்கோ. ஓகேயா? சரி, ஞாபகத்துல வச்சுக்கோ. இது எக்ஸாமுக்கு கேட்டா எழுத தெரிஞ்சிருக்கணும். சரி, ஓகே. எக்ஸாம்ல பத்தியா இருந்துச்சுன்னா கட்டாயமாக உணவு பாடத்துல பத்தியா இருந்தா உணவுண்ட நட்காப்பு முறைகள்ல ஏதாவது ஒரு முறை உனக்கு இந்த முறை விளங்கப்படுத்த சொல்லி வரும். அது புகையூட்டுதலா இருக்கலாம், சரியா, உலர்த்தல் முறையாகவும் இருக்கலாம், விளங்குதா, இல்லைன்னா நொதித்தல் முறையாகவும் இருக்கலாம். இது வரைக்கும் கேட்டு வரல. இது மூணையுமே நோட் பண்ணிக்கோ. எந்த கேசிங்ல உண்டு. உணவு பாடத்துல நட்காப்பு செக்ஷன்ல கேள்வி, உணவு பாடத்துல கிட்டத்தட்ட கூடுதலான கேள்வி வரும். ஏன் அப்படின்னா உணவு பாடம் பாடப்பரப்பு கூட இருக்கிறதுலே, பாடப்பரப்பு கூடிய ஒரு பாடம்ன்றது, தேர்ச்சி மட்டம் கூடிய பாடம்ன்றது இதுதான். இது உணவு பாடம். தேர்ச்சி மட்டம் 10 தேர்ச்சி மட்டம் இருக்கு. அப்ப கட்டாயமாக கிட்டத்தட்ட அந்த 10 தேர்ச்சி மட்டத்துல 5 தேர்ச்சி மட்டத்துல சரி கட்டாயம் என்ன கேட்பாங்க, கேள்வி கேட்பாங்க. அதனால எதுக்குமே ரெடியா இருந்துக்கும். அப்ப பாலில் உள்ள நீரை ஆவியாக்கி அகற்றுவதற்கு இதுக்கான ஆன்சர். ஓகே, சரி. அப்ப நான் சொல்ற மூணையும் நோட் பண்ணிக்கோ. உலர்த்தல், நொதித்தல், புகையூட்டல். இது மூணையும் எல்லாத்தையும் படி. இந்த மூணைக்கும் ஒரு எஸ்ஏ கேள்வி எழுதுற மாதிரி ஒரு வச்சுக்கோ. ஓகே, சரி, ஓகே. அடுத்தது நாற்று மேடை. நாற்று மேடை தொடர்பான கூற்றுக்கள் சில வருமாறு. ஒட்டுதலுக்கான ஒட்டுக்கட்டைகளை பெறுவதற்கு மணல் நாற்று மேடை பெரும்பாலும் பயன்படுத்தப்படும். உனக்கு தெரியும், ஒரு ஒட்டுதலுக்கான ஒட்டுக்கட்டைகளை பெறுவதற்கு நாங்க சிரத்தல் அடைந்த நாற்று மேடை மணல் நாற்று மேடை. அது உனக்கு ஏற்கனவே தெரியும், சரியா? ஸோ ஏன்னா மணல் நாற்று மேடை தான் நாங்க பெரும்பாலும் நாங்க ஒரு நாற்றுக்களை வளர்க்கறதுக்காக, அதாவது பழக்கிறதுக்காக நாங்க பயன்படுத்துறது மணல் நாற்று மேடை தான். அதுவும் ஒட்டுக்கன்றுகளுக்கு பெறுவதற்கு, அதாவது ஒட்டுதலுக்கான ஒட்டுக்கட்டைகள் அல்லது ஒட்டுக்கன்றுகளை பெறுவதற்கு மணல் நாற்று மேடை தான் சிறப்பம்சம். இதுல வித்துக்களை நட்டு அதுல வர தாவரம் மூலம் தானே சார் தண்டு துண்டம் அதையும் பெற்றுக்கொள்ளலாம். இல்லைன்னா நாங்க ஒட்டுதலுக்கான இதையும் பெற்றுக்கொள்ளலாம், நாற்றுக்களையும் பெற்றுக்கொள்ளலாம் டைரக்டா. சரியா? அடுத்தது நீர்மய ஊடக பயிற்சிக்கான நாற்றுக்களை பெறுவதற்கு மணல் நாற்று மேடை பயன்படுத்தப்படும். பில நீர்மய ஊடக பயிற்சிக்கு பயன்படுத்துறது பாத்தீங்களா இருந்துச்சுன்னா ஸ்பஞ்ச் நாற்று மேடை. ஓகே, ஸ்பஞ்ச் நாற்று மேடை. ஸ்பஞ்ச் நாற்று மேடையோட மறு பேர் பாத்தீங்களா இருந்தா கடற்பஞ்சு நாற்று மேடை. மைக் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்கம்மா, நான் ஆன்சர் கேட்கும் போது சொல்லுங்க, சரியா? சரி. ஸோ ஸ்பஞ்ச் நாற்று மேடை அல்லது கடற்பஞ்சு நாற்று மேடை, சரியா? அடுத்தது இது இந்த முறை கேள்விக்கு வந்துருங்க. NWP கேள்விக்கு வந்துச்சுன்னு நார்த் வெஸ்டர்ன் ப்ராவின்ஸ் பேப்பர்ல. பூசணி, பயற்றை, புடல், அதாவது குக்கபிட்டேசிய தாவரங்கள். குக்கபிட்டேசிய தாவரங்களுக்கு வளர்க்கறதுக்கும் பல்லாண்டு தாவரங்களை வளர்க்கறதுக்கும் சிரத்தல் அடைந்த ஒரு நாற்று மேடை கேட்டா நொரிடோக்கா நாற்று மேடை. சரி, நொரிடோக்கா. ஓகே, நொரிடோக்கா நாற்று மேடை. ஓகேயா? இது சரி. பூசணி, பயற்றை, புடோல் போன்ற அந்த குக்கபிட்டேசிய தாவரங்களை பார்த்தீங்களா இருந்துச்சுன்னா, அந்த குக்கபிட்டேசியன்ற ஒரு குடும்பத்தை சேர்ந்த தாவரங்களுக்கு கூடுதலா நாங்க பயன்படுத்துறது நொரிடோக்கா நாற்று மேடை.
அடுத்தது நெல் நாற்றுக்களை பாராசூட் முறையில் தாவிப்பதற்கான நாற்றுக்களை பெறுவதற்கு விதைத்தட்டு நாற்று மேடை பயன்படுத்தப்படும். சரி, விதைத்தட்டு நாற்று மேடைன்றதுதான் என்னதுன்னு கேட்டீங்களா இருந்தா நாற்று தட்டுக்கள்னு சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவோம்? நாற்று தட்டுக்கள். விதைத்தட்டு நாற்று மேடைன்றதுதான் நாற்று தட்டுகள். பாராசூட் முறைன்றது என்னதுன்னு கேட்டீங்கன்னா ஈஸியா அந்த நெல்லை பாத்தீங்களா இருந்தா விளைக்கிறது விளங்குது. அதாவது உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த நெல்லை அந்த விசிறி விளக்குறதுன்னு சொல்லுவாங்க. நெல்லை அப்படி தூவுவாங்க. அந்த மாதிரி நாற்று மேடைகளை நாங்க பெறுவதற்கு பாத்தீங்களா அந்த மாதிரி பாராசூட் முறையில ஞாபகம் வச்சுக்கோ, இந்த வேர்ட் மறந்துடாது. பாராசூட் முறையில தாவிப்பதற்கான நாற்றுக்களை பெறுவதற்கு நாங்க விதைத்தட்டு நாற்று மேடை பயன்படுத்துவோம். அதுதான் நாட்டு தட்டுக்கள். ஆகவே இதுக்கு விட ACD. ஸோ 2வது விட தான் இதுக்கு சரியானது. மறந்துடாது, ACD. ஓகே, 2வது விட தான் இதுக்கு சரியானது, மறந்துடாது. திருப்பியும் சொல்றேன், நோட் பண்ணிக்கோ. திருப்பியும் சொல்றேன், நோட் பண்ணிக்கோ. ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் ACD. சார், சொல்லுங்க. விதை தட்டு நாற்று மேடையும் டபோக் நாற்று மேடையும் உண்டா? இல்ல இல்ல, வேற வேற. நல்லதுதான். விதை ஆனா ரெண்டுமே பொதுவா எதுக்கு பயன்படுத்துறதுன்னா நாற்று தட்டுக்களா இருக்கட்டும், டபோக் நாற்று மேடையும் ஈஸியா கொண்டு செல்றதுக்கு பயன்படுத்துறது. ஓகே, கொண்டு செல்லலுக்கு இலகு அந்த 2 நாற்று மேடையும். அடுத்தது ரொம்ப இன்னொரு விஷயம் என்னதுன்னு கேட்டீங்களா இருந்தா டபோக் நாற்று மேடை எந்த பதார்த்தத்துக்கு, எந்த பயிருக்கு சிறந்ததுன்னா நெல்லுக்கு. ஓகே, நெல்லுக்கு சிறந்தது டபோக் நாற்று மேடை. நெற்பயிற்சிக்கு சிறந்த நாற்று மேடைன்னு கேட்டா டபோக் நாற்று மேடை. சார் டபோக்கோ பேராஷூட்ல யூஸ் பண்ணலதா? யூஸ் பண்ணலாம், ப்ராப்ளம் இல்லை. பட் நாங்க நெல் நாற்றுகளை பாராசூட் முறையில சிறந்ததுக்கு பாத்தீங்கன்னா விதைத்தட்டு நாற்று மேடையும் சிறந்தது, டபோக்கும் சிறந்தது. பட் பாராசூட் முறைனாவே நாங்க விதைத்தட்டு தான் மெயினா. சரியா? டபோக்கும் வரும், இல்லைன்னு இல்லை. சரி, ஓகே. ஸோ இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ACD மறந்துடாதீங்க. அடுத்தது 19வது. சந்தையில் சுவையூட்டப்பட்ட பால் படைப்புதி இல்ல பல்படை பொதின்னு வந்திருக்கணும். ஓகே, பல்படை பொதி டெட்ராபெக்னா அதுதான் பல்படை பொதி. இதுல பால் படை பொதின்னு கொடுத்துருக்கு. ஒரு பால்ட பொதி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சுவையூட்டப்பட்ட பால் பல்படை பொதின்னு வச்சுக்கோங்க. சுவையூட்டப்பட்ட பால் பல்படை பொதி, டெட்ராபெக்னா பல்படை பொதி பொதியிட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. நீங்க பார்த்திருப்பீங்க அந்த மைலோ, அதெல்லாம் பார்த்திருப்பீங்க. ஸ்மெக் ட்ரிங்க், ஸ்மெக் மைலோ, அந்த பால்லாம் வரும் குத்தி குடிக்கிற மாதிரி. அது அந்த பல்படை பொதி தொடர்பான கூற்றுகள் கேட்டிருக்காங்க. ஒரு டெட்ராபேக்ல பாத்தீங்களா இருந்தா நீங்க நினைக்கிற மாதிரி நீங்க டெட்ரானா 4ன்னு அர்த்தம். ஓகேயா? இவ்வளவு இதுதான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா யூனிவர்சிட்டி போன பிறகுதான் தெரியும் டெட்ரானா 4 தான். ஓகேயா? அப்ப நான் யோசிச்சேன் டெட்ரானா 4, அதனால இதுக்கு 4 லேயர்ஸ் இருக்கும்னு சொல்லிதான் நான் நினைச்சிட்டு இருந்தது. ஆனா உண்மையா அதுக்கு இருக்கிற லேயர்ஸ் 6 லேயர்ஸ் இருக்கு டெட்ராபேக்கு. உண்மையாவே டெட்ராபேக்ல 6 லேயர்ஸ் இருக்கு. ஆனா 4 விதமான லேயர்ஸ் இருக்கு. புரியுதா நான் சொல்றது? 4 விதமான லேயர்ஸ், ஆனா 6 லேயர்ஸ் இருக்கு டெட்ராபேக்கு. நீ வேணா நெட்ல அடிச்சு பாரு, 6 லேயர்ஸ் வரும். விளங்குதா? 6 லேயர்ஸ்னா படைகள் இருக்கும். அதனால தான் பல்படை பொதின்னு சொல்றோம். சார் அப்ப டெட்ரானா 4 தானே சார்? அப்ப டெட்ராபேக்னா 4 தானே? டெட்ராபேக்னா அது ஒரு கம்பெனி. என்ன பாரு, நீ அந்த மைல வாங்கும் போது பாரு, கீழே இருக்கும் பாரு, பிளாக் கலர்ல போட்டிருக்கும் டெட்ராபேக்னு சொல்லி கொடுத்துரும். அதாவது கம்பெனி டெட்ராபேக். சரியா? ஸோ டெட்ராபேக்ன்றது ஞாபகம் வச்சுக்கோ, அந்த பல்படைப்பதின்னு சொல்லுவோம். அதனால 4 விதமான லேயர் இருக்கும். எத்தனை லேயர் இருக்கும்னு கேட்டா 6 லேயர் இருக்கும் மொத்தமா. ஏன்னா நெட்ல எடுத்து பாரு. சரி, இது நான் யூனிவர்சிட்டி போன பிறகுதான் அதை படிக்கும் போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, சரி. ஸோ சந்தையில் சுவையூட்டப்பட்ட இந்த பல்படை பொதி படைகள் உள்ளிருந்து வெளியே, கவனிச்சுக்கோ, உள்ளிருந்து வெளியே, உள்ளுக்கு இருந்து வெளியே போகணும். சரி, உள்ளிருந்து வெளியே போகும்போது ஞாபகம் வச்சுக்கோ, முதலாவது உட்புறமான பொழுத்தின் படு, 2வது அலுமினியத்தம், 3வது கடதாசி, 4வது வெளிப்புறமான பொழுத்தின் படு. இதுதான் அந்த 4 லேயர். விளங்குதா? பல்படை பதியில் உள்ள 4 லேயர் இதுதான். ஒன்று உட்புறமான பொழுத்தின் படை, அடுத்தது அலுமினியத்தால், அடுத்தது அலுமினிய படை, அடுத்தது கடதாசி
படலம், அதுக்கப்புறம் வெளிப்புறமான பொலித்தீன் படை. உட்புறமான பொலித்தீன் படை என்ன செய்யும் அப்படின்னு கேட்டா, இதுதான் உணவோட டிரெக்டாவே தொடர்புற போகுது. ஆகவே உணவை பொருத்தமான முறையில் பேணுதல் தான் உட்புறமான பொலித்தீன் படை. உட்புறமான பொலித்தீன் படையில வேலை உணவை பொருத்தமான முறையில் பேணுது. ரெண்டாவது, ஆக்சிஜன் மற்றும் சூரிய ஒளி போன்றவை உட்செல்ல தடையாக அமைகிறது என்னதுன்னு கேட்டீங்கன்னா அலுமினிய படலம். விளங்குதா? எப்படி ஆக்சிஜன் மற்றும் சூரிய ஒளி போன்றவை உட்செல்ல தடையாக இருத்தல் என்னது? அலுமினிய படலம் அல்லது அலுமினிய படை. அடுத்தது அலுமினிய படைக்கு அடுத்தது வர்றது அல்லது கடதாசி படலம். கடதாசி படலம் தான் உணவுப் பொருளுக்கு என்னத்தை கொடுக்கும்? வலுவை கொடுக்கும். அந்த உணவுப் பொருளை பக்கப்புற நசுங்குதல்ல இருந்து கொஞ்சம் பாதுகாக்கிறது. பாத்தீங்கன்னா உணவுக்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாம அந்த உணவுப் பொருளுக்கான வலுவை வழங்குறது யாரு? கடதாசி படலம், கடதாசி படை. அடுத்தது வெளியில இருந்து நீராவியின் தாக்கத்தில் இருந்து உணவையும் கொள்கலனையும் பாதுகாக்கிறது யார் அப்படின்னு கேட்டா வெளிப்புறமான பொலித்தீன் படை. இது நோட் பண்ணிக்கோ. சரி, நோட் பண்ணிக்கோ. ஒரு வேளை வந்தா பொதியிடல்ல இந்த பல்படை பொதியை பத்தி வந்தா நீ ஆன்சர் இருந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ நோட் பண்ணிக்கோ. உணவு பொருத்தமான முறையில் பேணுதல் உட்புறமான பொலித்தீன் படை. ஆக்சிஜன் மற்றும் சூரிய ஒளி போன்றவை உட்செல்ல தடையாக இருத்தல் அலுமினிய படை. உணவுப் பொருளுக்கு வலுவை வழங்கல் கடதாசி படை. நீராவின் தாக்கத்திலிருந்து உணவையும் கொள்கலனையும் பாதுகாத்தல் வெளிப்புறமான பொலித்தீன் படை. ஆகவே இதுக்கு ஆர்டர் உள்ளிருந்து வெளியே தானே கேட்டிருக்காங்க. இப்ப நான் உள்ளிருந்து வெளியே கொடுத்தா முதலாவது உட்புறமான பொலித்தீன் படை, ரெண்டாவது அலுமினியம், மூணாவது கடதாசி, நாலாவது வெளிப்புறமான பொலித்தீன் படை. வெளியிலிருந்து உள்ளுக்கு கொடுத்தோம்னா முதலாவது வெளிப்புறமான பொலித்தீன் படை, ரெண்டாவது கடதாசி, மூணாவது அலுமினியம், நாலாவது உட்புறமான பொலித்தீன் படை. நீ நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இதுக்கு அழகா எழுதலாம். ஒரு மைலோ பேக்கை நீ உடச்சி உள்ளுக்குள்ளதை எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உள்ளுக்கு இருக்கும் உட்புறமான பொலித்தீன் தாள் ஒன்று இருக்கும். அதை கிழிச்சின்னா அலுமினிய தாள் இருக்கும். அதை கிழிச்சின்னா கடதாசி, அதையும் கிழிச்சின்னா வெளிப்புறமான பொலித்தீன் இருக்கும். ஓகேயா? ஆகவே இருக்கு விட ABCD. உள்ளிருந்து வெளியே தானே கேட்டிருக்கு. ஆகவே ABCD. ஓகே, அது உங்களுக்கு புரிஞ்சதா? புரிஞ்சதா? சரி. ஸோ யூசர் நேம் கொஞ்சம் மாத்திக்கோங்க. யூசர் நேம் இல்லாதவங்கள நான் ரிமூவ் பண்ணி விட்டுருவேன். யூசர் நேம் மாத்திக்கோங்க. யூசர் நேம் இல்லாம இருக்காதீங்க. யூசர் நேம் மாத்திக்கோங்க. எல்லாம் ரிமூவ் பண்ணிடுவேன். ஓகே, அடுத்தது 20வது கேள்வி. சேனர் இருவாயி வோல்டளவு உறுதியாக்க சுற்றுகள் அமைக்கும் போது, உங்களுக்கு தெரியும் சேனர் இருவாயை பயன்படுத்தி நாங்க வோல்டளவு உறுதியாக்க சுற்றுகள் அமைக்கும் போது நடைமுறைகள் இருக்கு. இது நான் ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த நடைமுறைகள் ஓகேயா? என்னென்ன நடைமுறைகள்ன்றதை நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். என்னைக்குமே வோல்டளவு உறுதியாக்க சுற்றுகள் அது வோல்டளவு சீராக்க சுற்றுகள் தயாரிக்கும் போது வளங்கள் வோல்டளவானது சேனர் இருவாயிட உடைவு வோல்டளவை விட அதிகமா இருக்கும். ஆகவே முதலாவது பாயிண்ட் இது பிழை இந்த இடத்துல. வளங்கள் வோல்டளவானது சேனர் இருவாயிட உடைவு வோல்டலை விட குறைவாக இருத்தல்னு கொடுத்துருக்கு. ஆகவே பிழை. வளங்கள் வோல்டல் எப்படி இருக்கணும்? சேனர் இருவாயிட உடைவு வோல்டலை விட அதிகமா இருக்கும். அடுத்தது சேனர் இருவாயி பின்முக கோடலுமாறு தொடுத்தல் வேண்டும் கட்டாயம். பின்முக கோடல் உனக்கு தெரியும். வெற்றிட பிளஸோட சேனர் இருவாயிட மைனஸையும் வெற்றிட மைனஸோட சேனர் இருவாயிட பிளஸையும் நாங்க தொடுக்கணும். ஏன்னா சேனர் இருவாயை பின்முக கோடலுமாறு தொடுக்கும் போது தான் அது ஒரு வோல்டளவு உறுதியாக்கியாக தொழிற்படும். ஓகே, வோல்டளவு உறுதியாக்கியாக தொழிற்படும். அதுவே அதே சேனர் இருவாய் நீ முன்முக கோடலுமாறு தொடுத்தா அது சாதாரண இருவாயுமாய் தொழிற்படும். சாதாரண இருவாயுமாய் தொழிற்படும். அடுத்தது சேனர் இருவாயுடன் சமாந்தரமாக சுமை தடைகளை தொடுத்தல் வேண்டும். சரியா? சுமை தடைகள் சொல்லி கொடுத்து லோட் ரெசிஸ்டர் எப்படி தொடுக்கணும்? சமாந்தரமாக தொடுக்கணும். உனக்கு தெரியும் சுமை தடைன்றது நாங்க அந்த சுற்றுல இணைக்கப்படுற மின் சாதனம். வெரி குட், மின் சாதனம். ஆகவே அந்த சுமை தடைகளை கட்டாயம் நாங்க எப்படி தொடுக்கணும்? சேனர் இருவாய்க்கு சமாந்தரமா தான் தொடுக்கணும். அப்படி சேனர் இருவாய்க்கு சமாந்தரமா தொடுத்தா தான் மாறா வோல்டளவை நீ பெற்றுக்கொள்ள முடியும். வோல்டளவு சீராக இருக்கும். அப்படி நீ சமாந்தரமா தொடுக்காம தொடரா தொடுத்தீங்கன்னா வோல்டளவு மாறும். ஏன்னா உனக்கே தெரியும். ஏன்னா ஒரு தடையை நீ தொடரா தொடுக்கும் போது கட்டாயம் அதுல வோல்டளவு
தடைக்கு குறுக்கேயான வோல்ட் அளவு மாறுபடும். ஆனா என்ன மாறாது? மின்னோட்டம் மாறாது. மின்னோட்டம் அதே தடையே நீ சமாந்தரமா தொடுக்கிறியா இருந்தீங்கன்னா கட்டாயமா என்ன மாறுபடும்? மின்னோட்டம். மின்னோட்டம் மாறுபடும். வோல்ட் அளவு நடக்காது, மாறுபடாது. மாறுபடும். ஆகவே ரொம்ப கவனமா இருக்கணும். இங்க நாங்க வோல்ட் அளவு உறுதியாக சுற்று தான் பார்க்கிறோம். ஆகவேமா சேனர் இருவாயுடன் சமாந்தரமாக சுமை தடைகளை தொடுத்தல் வேண்டும். அடுத்தது டி, சேனர் இருவாயுடன் சமாந்தரமாக அமையுமாறு பொருத்தமான தடை ஒன்றை தொடுத்தல் வேண்டும். இது பிழை. தொடராதான் தொடுக்கணும் இந்த தடை, அதாவது மாறும் தடை. நாங்க தொடுக்கிற மாறும் தடை தான் சாதாரண தடை. ஓகேயா? இந்த மாறும் தடையை நாங்க எப்படி தொடுக்கணும்னா தொடராதான் தொடுக்கணும். இப்ப நீங்க இது ஒரு கேள்வி வரும் உங்களுக்கு, ஏன் சார் தொடரா தொடுக்கணும்? நீ யோசடி, தொடரா தொடுத்தா தான் வார மின்னோட்டத்தை நீ என்ன செஞ்சு கொள்ள முடியும்? குறைச்சு கொள்ள முடியும். இல்லைன்னா அதிக அளவு மின்னோட்டம் போச்சுன்னா என்ன நடக்கும்? அதிக அளவு மின்னோட்டம் போச்சுன்னா என்ன நடக்கும்? எரிஞ்சிரும். இருவாய் இல்லாம போயிடும். இருவாய் எரிஞ்சிரும். சோ அப்ப அது ஞாபகத்துல வச்சுக்கோது. சோ கட்டாயம் சேனர் இருவாயுடன் பொருத்தமான தடையொன்றே தொடராக தொடுத்தல் வேண்டும். சுமை தடைய சமாந்தரமா தொடுக்கணும். இது மறந்துடாத. சேனர் இருவாயோட வளங்கள் வோல்ட்டளவு எப்பயுமே சேனர் இருவாயோட உடை வோல்ட்டளவு எப்பயுமே வோல்ட்டளவு உறுதியாக சுட்டிட வளங்கள் வோல்ட்டளவை விட உடை வோல்ட்டளவு குறைவா இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? வளங்கள் வோல்ட்டளவு உடை வோல்ட்டளவை விட எப்படி இருக்கணும்? வளங்கள் வோல்ட்டளவு அதிகமா இருக்கணும். இது ஏற்கனவே பிசி. ஆகவே இருக்கு. இந்த இடத்துல என்ன விஷயம்? இந்த இடத்துல நான் கேட்ட கேள்வி பாரு, இப்ப கூட நான் அவசரப்பட்டேன் பாரு, நான் கேட்ட கேள்வி நிலையானதான் நான் கேட்டேன். இந்த இடத்துல வழக்கமா செய்யற ஆட்கள் தான் எல்லாரும் செய்யற மாதிரி தான் பிசிக்கு போட்டுட்டேன். சரியான, ஆனா பிழையானதான் கேட்டிருக்கேன். ஆகவே விட என்னது? ஏயும் டியும். ஆனா இந்த மாதிரி கேட்க மாட்டேன் எக்ஸாம்ல. இந்த மாதிரி எந்த நேரம் பிழையானது வந்துட்டு இருக்காது. விளங்குதா? சொல்லுங்க சார். அந்த 1வது பாயிண்ட் கொஞ்சம் நேரம் பத்தியும். 1வதுன்னா இது வளங்கள் ஓட்டுறோம் இதா ஞாபகம் வச்சுக்கோ தம்பி. என்னைக்கு வோல்டர்ல உறுதியாக சுற்றுலடா சேனர் நிர்வாகின்றதுடா பிரேக்கிங் வோல்டேஜ் ஒன்று இருக்கும். அப்ப இந்த சேனர் டயோட பிரேக்கிங் வோல்டேஜை விட நாங்க கொடுக்குற வோல்ட் அளவு எப்பயுமே கூடவா தான் இருக்கும். வளங்கள் வோல்ட் அளவு அப்படி வளங்கள் வோல்ட் அளவு கொடுத்தா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா சுற்று முழுதும் நீ என்ன செய்ய முடியும்? மின்சாதனத்துக்கும் என்ன செய்யும்னா மாறா வோல்ட் அளவை பெற்றுக் கொடுக்க முடியும். எப்படி மாறா வோல்ட் அளவை உன்னால பெற்றுக் கொடுக்க முடியும். அதை ஞாபகத்துல வச்சுக்கோ. சரியா? மாறா வோல்ட் அளவை பெற்றுக் கொடுக்க முடியும். இப்ப கட்டாயம் உனக்கு தெரிஞ்சிருக்கணும் என்னதுன்னு கேட்டா, சேனர் இருவாயியானது வோல்டளவு உறுதியாக்க சுற்றுல பின்முக கோடு வருமாறு தொடுக்கணும். சேனர் இருவாயோட உடைவு வோல்டேஜ், அதாவது பிரேக்கிங் வோல்டேஜை விட வளங்கள் வோல்டளவு எப்படி இருக்கணும்? கூடவா தான் இருக்கும். எப்பயுமே கூடவா தான் இருக்கும். ஞாபகத்துல வச்சுக்கோ. சரி, அடுத்தது இதே கடை நான் சொல்லி கொடுத்ததுதான். ஒரு மையநீக்க பம்பிட சுழலினா இம்பலர் சுழலி தொடர்பான கூற்றுக்கள் தரப்பட்டுள்ளது. மையநீக்க விசையை உருவாக்கும் மையத்தே உறிஞ்சல் விசையை உருவாக்கும், பருதியில் அமுக்க குறைவை உருவாக்கும், மையத்தே வெற்றிடத்தை உருவாக்கும். உனக்கு தெரியும் மையநீக்க பம்பிட எஸ்ஐல செஷன்ல சொல்லி கொடுத்தேன். ஒரு மையநீக்க பம்பில உள்ள இம்பலர் சுழலும் போது முதலாவது அந்த இம்பலர் வேகமாக சுழலும் போது மையநீக்க விசை என்பது உருவாகும். அந்த மையநீக்க விசை காரணமாக உனக்கு தெரியும் கட்டாயம் மையத்தை என்ன உருவாகும்? வெற்றிடம் உருவாகும். மையநீக்க விசைனா மையத்தில இருந்து பருதியை நோக்கி விசை ஒன்று புறப்படும் அல்லது அமுக்கம் ஒன்று புறப்படும். அப்படி புறப்படும் போது பருதியில அமுக்கம் என்ன நடக்கும்? உயர்வாக காணப்படும். ஆகவே அமுக்கம் உயர்வுனா இந்த இடத்துல பிழை. பருதியில் அமுக்க குறைவை உருவாக்கும் என்றது பிழை. மையத்தை உறிஞ்சல் விசை உருவாக்கும் என்பது சரி. ஏன்னா மையத்துல வெற்றிடம் உருவாச்சுன்னா கட்டாயம் மையத்துல என்ன விசை உருவாகும்? உறிஞ்சல் விசை. ஓகே, ஆகவே இதுல சரியானவே கேட்டிருக்கு. ஆகவே ABD இருக்காங்க. ஆன்சர் இருக்கு. அடுத்த கேள்வி, 2 சக்கர இழிவை பொறியிட பரப்பு சில்லிட வேலை. உனக்கு தெரியும் வால்வுகளை திறந்து மூட உதவுறது என்பது பட்கொம்பு தண்டு அல்லது மறுபெயர் இயக்க வழங்கி தண்டு. இன்னொரு பேர் எது இருக்கா? கேம்ஷாஃப்ட். இன்னொரு பேர் இருக்கு இதுக்கு. இன்னொரு பேர் இருக்கு. இதுல இடெக்ல சொல்லுவாங்க தெரியுமா? சீப்பு தண்டுன்னு சொல்லுவாங்க. என்ன தண்டு? சீப்பு தண்டு.
ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. சீப்பு தண்டுன்னு ஒரு விஷயம் இருக்கு, இடெக்ல சொல்லுவாங்க. பட் எங்கட இதுல பொறுத்த வரைக்கும் பட்கொம்பு தண்டுன்னு வரணும், இல்லாட்டி இயக்க வழங்கி தண்டு, இல்லாட்டி இங்கிலீஷ்ல கேம்ப் ஷாஃப்ட். ஓகே, அடுத்தது உருளையினுள் உயரமுக்கத்தை ஏற்படுத்த உதவும். சரி, நீங்க கேட்டது பரப்புச்சில்லு தானே. பரப்புச்சில்லுன்னு ம். சொல்லி உனக்கு ஃபர்ஸ்ட் பரப்புச்சில்ல மறுபெயர் தெரிஞ்சிருக்கணும், விசையால் சில்லு. பரப்புச்சில்ல சரி மறுபெயர் விசையால் சில்லு சரி அல்லது பரப்பு செலுத்துகைன்னு கூட சொல்லுவாங்க. ஓகே, பரப்பு செலுத்துகை எந்த டிராக்டர்ல ஊடுகடத்த பயன்படுத்தப்படும் அப்படின்னு கேட்டியா இருந்தா 4 சக்கர டிராக்டர்ல. நன்றி சார். ஓகே, இங்க 2 சக்கர டிராக்டர்னு கொடுத்துருக்கு. அந்த இடத்துல 2 சக்கர டிராக்டர்ல பரப்பு சில்லு பத்தியா இருந்துச்சுன்னா இருக்கும், இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா உண்மையாவே வலு ஊடுகடத்தலுக்கு எது வரும்? 4 சக்கர டிராக்டர். வலு ஊடுகடத்தலுக்கு இது பிழை இல்ல. 2 சக்கர டிராக்டர் வந்தது பிழை இல்ல. 2 சக்கர டிராக்டர்லயும் பரப்பு சில்லு இருக்குமா? இல்லைன்னு இல்ல, விளங்குதா? ஆனா வலு ஊடுகடத்தும் போது பாத்தீங்கன்னா 4 சக்கர டிராக்டர்ல தான் வலு ஊடுகடத்தல்ல பரப்பு சில்லு தொழிற்படும். ஞாபகத்துல வச்சுக்கோ. அப்ப உனக்கு தெரியும், டிரெக்டாவே விஷயத்துக்கு வந்துடுறேன். பரப்புச்சில்லிட வேலை என்னதுன்னு கேட்டா சக்திய சக்தி களஞ்சியப்படுத்துறது. களஞ்சியப்படுத்தி சக்திய களஞ்சியப்படுத்தி வைக்கிறது. சோ இப்போ உருளையிட உயரமுக்கத்தை உருவாக்குறது என்னது? உருளையிட உயரமுக்கத்தை உருவாக்குறது என்னது? உருளையில உயரமுக்கத்தை உருவாக்குறது எது? முசலம்மா. முசலம் தானே மேலும் கீழுமா செஞ்சு உயரமுக்கத்தை உருவாக்கும். தகன செயன்முறைக்கு துணையாதல் எது? முசலம். அப்ப உயரமுக்கத்தை அங்க உருவாக்கணுமா இருந்துச்சுன்னா கட்டாயம் முசலமால தான் உருவாக்க முடியும். அடுத்தது வலுவை சேகரித்து சுழற்சி பொறிமுறை சக்தியை வழங்க உதவும். இங்க கவனி, அல்ல நல்ல கவனி. அல்ல வலுவை சேகரித்து சுழற்சி பொறிமுறை சக்தியாக வழங்க உதவுறது யாரு? சுழற்சி தண்டு சுழற்சி தண்டு, தண்டு கிராங்க் ஷாஃப்ட். சுழற்சி தண்டுக்கு மறுபேர் என்ன? கிராங்க் ஷாஃப்ட், கிராங்க். அடுத்து வலியை சிறைப்பிடிப்பதற்கான சக்தியை வழங்குறது யாரு? வலியை சிறைப்பிடிப்பதற்கான உருளையில தான் சிறைப்பிடித்து வைக்கப்படும். உருளையில தான் வலியானது சிறைப்படுத்தி வச்சுக்கணும். இந்த சக்தியை களஞ்சியப்படுத்த உதவுதான் என்னது? பரப்புச்சில். சார் ஆகவே என்ஜின் ஹெட்ல தானே புரியல தம்பி, சொல்லுங்க, சொல்லு. என்ஜின் ஹெட்ல தானே சார் வலியை சிறைப்பிடித்து வைக்கிறதுக்கான இடம் இருக்கு. ஓ, இன்ஜின் ஹெட் இல்லடா. இன்ஜின் ஹெட் ஃபர்ஸ்ட் உருளை, விளங்குதா? உருளைக்குள்ளதான் வலியான சிறைப்படுத்தி வச்சுக்கணும். அந்த உருளையில வலை சிறைப்படுத்தி வைக்கும் போது அந்த என்ஜின் ஹெட்ல தான் வாழ்வுகள்லாம் தொடர்படுத்தப்படும். புரியுதா நமக்கு சொல்றது? சரி. என்ஜின் ஹெட்ன்றது என்ஜின் பிளாக்குக்கு மேல இருக்கு, என்ஜின் உடலுக்கு மேல இருக்கிறது என்ஜின் ஹெட். வலியை சிறைப்படுத்தி சக்தியை வழங்க உதவும் அப்படின்னு சொல்லி கேட்டா அந்த இடத்துல வலி சிறைப்படுத்தி வைப்பதற்கான இடம் உருளை. உருளைக்குள்ளதான் வலி சிறைப்படுத்தி வைக்கப்படும். அந்த உருளைக்கு மேல, அந்த உருளையின் செக்ஷனுக்கு மேலதான் என்ன இருக்கும்? என்ஜின் ஹெட். நீங்க கட்டாயமா நீங்க என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, இந்த தொழிற்பாடுகள் எல்லாமே எந்த தியரியிலையும் கொடுத்துருக்கேன், அதே மாதிரி பிராக்டிக்கல் கைட்லையும் கொடுத்துருக்கேன். பிராக்டிக்கல் கைடுல ஒவ்வொரு பகுதியிட என்ஜின் ஒரு பகுதியிட தொழில் இருக்கு, அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அது டிஃப்ரெண்டா இருக்கும். தியரியில் உள்ளது ஈஸியா இருக்கும், நான் சொல்லி கொடுத்தது. பிராக்டிக்கல் கைட்ல உள்ளது கொஞ்சம் குழப்பமா இருக்கும். பட் கட்டாயம் அதை பார்த்துக்கோங்க. அது எக்ஸாமுக்கு உங்களுக்கு இதுல கேட்டு வரலாம், இதுல எம்சிக்யூலயோ ஸ்ட்ரக்சர்லயோ கேட்டு வரலாம். பிராக்டிக்கல் கைட்ல ஒவ்வொன்றையும் தொழில் இருக்கு. அதில் தான் பாருங்க, அந்த கோட்டு சக்தியை கோண சக்தியா மாத்துறதுன்னு ஒரு வரும். அது என்னது நினைக்கிறீங்க? கோட்டு சக்தியை கோண சக்தியா, சுழற்சி தண்டு. அந்த மாதிரி புது புது விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க பிராக்டிக்கல் கைடில். அதை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோ, சரியா? ஓகேயா? சரி, ஓகே. ஸோ அப்போ அதை இதுக்கு விட என்னதுன்னு கேட்டா 4 சக்கர இழுவை பொறியில பரப்புச்சில் இடவேல சக்தியை களஞ்சியப்படுத்த உதவும். சொல்லுங்க சார். அந்த ரிங்ஸ் இருக்கு தானே சார், அந்த பிஸ்டன்ல இருக்க ரிங்ஸ், முசல வளையங்கள். 2 வளையங்கள் இருக்கு முசலத்துல. 2 வகையான வளையங்கள் இருக்குடா. ஒன்னு எண்ணெய் வளையம், இன்னொன்னு நெருக்கல் வளையம். இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க கம்ப்ரெஷன் ரிங் அண்ட் ஆயில் ரிங்னு சொல்லி சொல்லுவாங்க. சொல்லுடா, அப்ப என்ன பிரச்சனை அதுல? அதை எதுக்கு யூஸ் பண்றேன்னு இருக்கு. எதுக்கு யூஸ் பண்றது இல்லடா, முசல வளையங்கள் கட்டாயமாக அது என்னத்துக்கு யூஸ் பண்ணணுன்றதை விட முசல வளையங்கள் கட்டாயம் இருக்கணும். அது ஒப்பமான தொடர்பு ஏற்படுத்தும்டா, விளங்குதா? உதாரணத்துக்கு சொல்றேனே, இப்போ முசல வளையம் அந்த இடத்துல இல்லைன்னு வையேன், அங்க ஒப்பமான தொடர்பு இருக்காது, விளங்குதா? முசலம் ஒப்பமான தொடர்பை ஏற்படுத்த இயலாது உருளைக்குள்ள. அப்ப அந்த இடத்துல ஒப்பமான தொடர்பை ஏற்படுத்தணும் வந்தா கட்டாயம் உராய்வு நீக்கி எண்ணெய் அந்த இடத்துல இடப்பட்டிருக்கணும். அதே சந்தர்ப்பத்துல எதுவும் இருக்கணும், முசல வளையங்களும் இருக்கணும். ஒருவேளை முசல வளையம் நல்லா தேஞ்சிருந்துச்சுன்னு வையேன், அதான் அங்க நம்ம டிராக்டரா இருக்கட்டும், எங்களோட வண்டியா இருக்கட்டும், எங்களோட பிஸ்டன் ரிங்ஸ் தேஞ்சி இருந்துச்சுன்னு வையேன், அடுத்தது ஏர் ஃபில்டர்ல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா கட்டாயம் கரும்புக தோன்றும். தெரியுமா? கரும்புகள் என்ன தெரியுமா?
பிளாக் ஸ்மோக் தெரியுமா? பிளாக் பிளாக் ஸ்மோக்னா என்னதுன்னு தெரியுதா? ஆம் ஆம் ஆ அந்த கரும்புக தோன்றதுக்கான காரணம் உசல வளையம் தேஞ்சு இருக்கணும், இல்லைன்னா உராய்வு நீக்கிற அளவு குறைவா இருக்கணும், இல்லைன்னா இணைப்பிரிக்கிற ஏதாவது பாதிப்பு ஏற்படணும். இணைப்பிரிக்கிற என்னது? கெஸ்கெட். அதுல தொழில் சொல்லி கொடுத்துருக்கேன் தானே உங்களுக்கு? ஞாபகம் இருக்கு? எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. என்ஜின் படிச்சு கொடுக்கும்போது முதல் கிளாஸ்ல சொன்னேன் கெஸ்கெட்ட தொழில தேடிட்டு வரணும் நீங்க எல்லாம்னு சொன்னேன். அடுத்த கிளாஸ் நீங்க தேடிட்டு வந்து சொன்னீங்க. என்னது? இணைப்பிரிக்கிற தொழில். இது ஒரு கேள்வியா கேட்டிருந்தாங்க எங்க 2022ஆம் ஆண்டு இதுல ஸ்பாட்ல இணைப்பிரிக்க கொடுத்துட்டு கேட்டிருந்தாங்க, கெஸ்கெட்டை கொடுத்துட்டு கேட்டிருந்தாங்க, கெஸ்கெட்ட தொழில் கேட்டிருந்தாங்க. என்ன தொழில் கெஸ்கெட்? என்ஜின் தலை என்ஜின் உடலை வெரி குட். என்ஜின் சொல்லு. வெரி குட். என்ஜின் தலையையும் என்ஜின் உடலையும் இணைக்கிறதுன்னு மட்டும் சொல்லக்கூடாதா? இணைத்து என்ன பொருளா தொழிற்படுது அந்த இடத்துல? அது வளிக்கசிவு திரவ கசிவு வளிக்கசி திரவு கசிவை ஏற்படுத்தும் என்ன பொருள்? ஒழுங்கா சொல்லு, அந்த வேர்ட் வரணும். உருளை தலைக்கும் என்ஜின் குற்றிக்கும் இடையில. அடே, நான் கேட்கறது புரியுதாடி உனக்கு? நீ சொல்றதெல்லாம் சரிதான், விளங்குதா? நான் பிள்ளைன்னு சொல்லல. உங்ககிட்ட நான் என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டா, எஞ்சின் தலைக்கும் எஞ்சின் உடலுக்கும் இடையில வலிக்கசிவு திரவ கசிவு ஏற்படுறதுல அது தடுக்குது. சரி, அது என்னவா தொழிற்படுது அந்த இடத்துல? முத்திரையீடு பொருளா தொழிற்படுது. முத்திரையீடு பொருளா தொழிற்படுது. அந்த வேர்ட் சொல்லி கொடுக்கலையா நான் உனக்கு? சொல்லி கொடுத்தீங்க, மறந்துருச்சு. ஒழுங்கா நோட் பண்ணிக்கோ. கட்டாயமா என்ஜின்ல திருப்பி சொல்றேன், தியரி ரெக்கார்டிங் பார்த்த பிறகு பிராக்டிக்கல் கைட் கட்டாயம் எடுத்து பாரு. அதுல நிறைய விஷயங்கள் தெளிவா கொடுத்துருப்பான் பிராக்டிக்கல் கைடுல. சில நேரம் பிராக்டிக்கல் கைட்ல உள்ள படம் உனக்கு அப்படியே வர சான்சஸ் இருக்கு. தயவு செஞ்சு சொல்றேன், பிராக்டிக்கல் கைட்ல வர படம் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு உனக்கு. ஸோ பிராக்டிக்கல் கைட்ல உள்ள படத்தை கட்டாயம் பார்த்துக்கோ. ஓகேயா? உனக்கு தேவைப்படும். ஷுவரா சொல்றேன், 100% ஷுவரா சொல்றேன், தேவைப்படும். சரியா? ஓகே, திருப்பியும் சொல்றேன், உன் நன்மைக்கு தான் சொல்றேன், ஒழுங்கா பார்த்துக்கோ. சரிதானே? சரி, இப்போ ஒரு புது கேள்வி உங்களுக்கு வருது, ஒரு பாயிண்ட் ஒன்று வருது. ஒரு வலு அடிப்பிலிருந்து அடுத்த வலு அடிப்பு வரையில் ஒரு வலு அடிப்பிலிருந்து அடுத்த வலு அடிப்பு வரையில் முறுக்கத்தை பேணுதல் என்பது எது வரும்? பரப்புச்சில்லு. பரப்புச்சில்லு தான் என்னது? ஒரு வலு அடிப்பிலிருந்து அடுத்த வலு அடிப்பு வரைக்கும் என்னத்தை பேணும் அப்படின்னு கேட்டா முறுக்கத்தை பேணுறது. அதுதான். சோ ஒழுங்கா கேள்விய வாசிச்சு அது எஞ்சின் பாகமா இல்லையான்றத பாத்துக்கோ. இல்லைன்னா சும்மா சாதாரணமா ஒரு வாகனத்துல முறுக்கத்தை மாற்றி அமைப்பதற்கு அல்லது முறுக்கத்தை அதிகரிப்பதற்கு பயன்படுத்துறது எது? முறுக்கத்தை மாற்றி அமைப்பதற்கு பயன்படுத்துறது எது? என்ன பகுதி? ஒரு வாகனத்துல ஒரு வலு ஊடுகடத்தல் தொகுதியில முறுக்கத்தை மாற்றி அமைப்பதற்கு பயன்படுத்துறது என்ன பகுதி? ஒரு வலு ஊடுகடத்தல் தொகுதியில துணைப்பொறி பெட்டி. வலு ஊடுகடத்தல் தொகுதியில முறுக்கத்தை மாற்றி அமைப்பது என்பது துணைப்பொறி பெட்டி. விளங்குதா? துணைப்பொறி பெட்டி ஞாபகம் வச்சுக்கோ. இது ஒரு கேள்வி 2020ஆம் ஆண்டு நினைக்கிறேன், ஐ திங்க் சோ, பாஸ் பேப்பர் கேள்வி MCQல வந்துச்சு. முறுக்கத்தை மாற்றி அமைப்பதற்கு பயன்படுத்துறது துணைப்பொறி பெட்டி. அதே சுழற்சி கதையை முறுக்கு கதையாக மாற்றி 90 பாகையினால் திருப்பி சில்லுகளுக்கு வழங்குற தொழில் செய்யறது யாரு? இறுதி செலுத்துகை. முடிவு செலுத்துகையிட வேலை தான் அது. சரியா? வேற்றுமைப்படுத்தி சொல்லலாம், ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா முடிவு செலுத்துகைக்கு உள்ளுக்குள்ள ஒரு பகுதி தான் வேற்றுமைப்படுத்தி, டிஃபரன்ஷியல். அப்ப தயவு செஞ்சு சொல்றேம்மா, எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோ. எக்ஸாம்ல கேட்டா எழுத தெரிஞ்சிருக்கணும். தயவு செஞ்சு திருப்பியும் சொல்றேன், உனக்கு என்ஜின்ல நீ 17ஆம் பாடத்துக்கு மைக்கா தான் சொன்னேன். மைக்மா ஆன் பண்றது கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. சரியா? விட சொல்றது மட்டும் ஆன் பண்ணிட்டோமா ஆஃப் பண்ணிடுங்க தயவு செஞ்சு. ஏன்னு கேட்டா இல்ல மற்ற பிள்ளைங்களும் இருக்காங்க தானே, அவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கும் தானே உங்களோட வீட்டுல இருந்து சவுண்ட் வந்துச்சுன்னா. ஓகே, அதை புரிஞ்சுக்கும். ஓகே, சரி. ஸோ இவ்வளவுதான் விஷயம். ஓகே, சரி. ஸோ அப்போ இதுக்கு விட தெரியாது, 22ஆவதுக்கு 4வது விட. ஓகே, ஸோ அடுத்த செஷன் பார்த்தீங்களா இருந்தா 10:30க்கு ஸ்டார்ட் பண்ணும். ஸோ தயவு செஞ்சு போயிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் ஒன்று எடுத்துட்டு சரியா 10:30க்கு ஜாயின் ஆகுங்க. 10:30லேருந்து 12:30 வரைக்கும் அடுத்த செஷன் நடக்கும். இல்லை மேக்ஸிமம் இந்த 50 கேள்வி நான் முடிச்சிடுவேன். 50 கேள்வி இன்னைக்கு முடிச்சிருவேன் உங்களுக்கு. ஓகேயா? 50 கேள்வி முடிச்சிருவேன். ஸோ எதுக்குமே ரெடியாக இருந்துக்கோங்க. சரியா? சரிதானே? ஓகே.
சார் சொல்லுங்க. இந்த வானிலையில அளக்க முடியாத தரவு ஒன்று கேட்டிருக்கு, ஆவியாதல் கொடுத்துருக்கு, அது ஏன் சார்? அப்படின்னு இல்லடா. அதாவது என்னதுன்னு கேட்டீங்கன்னா, இப்ப கேட்ட கேள்வியை பொறுத்துதான் இருக்கு. வானிலை காரணிக்குள்ளடா ஆவியாதல்ன்றது வராது. விளங்குதா? வானிலை காரணிகளுக்குள்ள ஆவியாதல் வராது. 6 வானிலை காரணி தான். ஒண்ணு மழை வீழ்ச்சி, ஒளி, வெப்பநிலை, காற்று, சாரீரப்பதன், வளிமண்டலம். இது 6 தான் காலநிலை காரணியானது வானிலை காரணி. இதே வானிலை பரமாணும்னு கேட்டாதான் ஆவியாதல். விளங்குதா? ஆவியாதல் அளக்க முடியாதுன்னு நம்ம சொல்ல இயலாது. விளங்குதா? அப்படி சொல்லவே இயலாது. ஆவியாதல் நம்ம அடக்க முடியாதுன்னு சொல்லி. சரியா? வானிலை காரணிக்குள்ள இது வராது, ஆவியாதல் வராது. அவ்வளவுதான் விஷயம். இப்ப அளக்க வானிலை முடியாது. வந்து பெற்றுக்கொள்ள முடியாத தரவு ஒன்று கேட்டிருக்கு. வேற என்னென்ன தரவு கொடுத்திருக்கு? அவ்வளவுதான் சார். இதுல பெற்றுக்கொள்ள முடியாத தரவுனாடா அவங்க எம்சிக்யூல கேட்டிருந்தா ஓகே. சரியா? எம்சிக்யூல தான் கேட்டிருக்காங்க. அது எம்சிக்யூலன்னா 5 ஆன்சர் இருக்குமே. மழை வீழ்ச்சி, காற்றின் வேகம், வளிமண்டல ஈரப்பதன், வளிமண்டல வெப்பநிலை, ஆவியாதல். இதுல ஆவியாதல் தான் வரும். எஸ், ஆவியாதல் தான் டிரெக்டா நம்ம அளக்க இயலாது. டிரெக்டா அளக்க இயலாது. அடி கல்குலேஷன் மூலமா தான் ஆவியாதல் அளக்கலாம். சும்மா டிரெக்டா அளக்க இயலாது ஆவியாதல். கல்குலேஷன் மூலமா தான் அளக்கலாம் ஒண்ணு. சரியா? எனக்கு இதுல ஆவியாதல் சரி. வளிமண்டல வெப்பநிலை ஓகே, சூழல் வெப்பநிலை. வளிமண்டல ஈரப்பதன் சரி, சார் ஈரப்பதன் சரி. இதுல ஆவியாதல் தான் வராது. இப்பக்குள்ள அந்த குறிப்பிட்ட 5 ஆன்சர்லயும் ஆவியாதல் தான் வராது. சரி, ஓகே ஓகே, சரி, ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, சொல்றேன். இந்த செங்கமில லெட்டசோல் மண்ணை பத்தி கொஞ்சம் சொல்லணுமா? செம்மஞ்சள் லெட்டோசோல் மண்ணை பத்தியா? செம்மஞ்சள் லெட்டோசோல் மண்ணை பத்தி செங்கபில சொல்லணும். லெட்டசோல். செங்கபில லெட்டோசோல் மண்ணுனாடா, லெட்டோசோல் மண்ணுனா விட பொதுவா அது என்னதுன்னு கேட்டியா இருந்துச்சுன்னா, நம்ம எதுக்காக பயன்படுத்துறது அப்படின்னு கேட்டியா இருந்துச்சுன்னா, கழிவுநீர் பரிகரிப்புக்கும் அடுத்தது இரும்பு அலுமினியம் பிரித்தெடுப்புக்கு தான் நாங்கள் லெட்டோசோல் மண் பயன்படுத்துறது. விளங்குதா? இதுல லெட்டோசோல் மண்ணில் உனக்கு தெரியும் 2 வகையான லெட்டோசோல் மண் இருக்கு. செங்கபில லெட்டோசோல் மண் மற்றும் செம்மஞ்சள் லெட்டோசோல் மண். இந்த லெட்டோசோல் மண்ணை பத்திட்டா பெரிய அளவுல பத்தியா இருந்துச்சுன்னா நோட்ஸ் எங்களுக்கு இல்லை. எங்கட 2ஆம் பாடத்திலையும் பத்தியா இருந்தா லெட்டோசோலை பத்தி பெரிய அளவில் நோட்ஸ் இல்லை. ஆனா சும்மா தெரிஞ்சிருக்கணும். செங்கபில லெட்டோசோல் மண் தான் பாத்தீங்கன்னா மயோசின், சரி, இதுல மயோசின் இது செம்மஞ்சள். விளங்குதா? செங்கபில லெட்டோசோல் மண்றது பாத்தீங்கன்னா கடற்கரை பிரதேசங்கள்ல கூடுதலா காணப்படுறது. மற்றபடி இல்ல அது செம்மஞ்சள் லெட்டோசோல் மண் தான் கடற்கரை பிரதேசம். நீ செங்கபில தானே கேட்ட. செங்கபிலன்றது பத்தியா இருந்துச்சுன்னா அது பெருசா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லடா. அதுல என்பிகே சாதாரணமா சேதன பொருள், நைதரசன், பொஸ்பரஸ் அதெல்லாமே குறைவா இருக்குது. கற்றையின் பரிமாற்ற குழல்ல ஓரளவு சிறப்பானதா இருக்குது. அமிலத்தன்மை குறைவான மண்ணால தேயிலை செய்கைக்கு உகந்தது இல்லை. அந்த மாதிரி தான் பொதுவா எழுதுறது. இப்ப அமிலத்தன்மை இல்லை தானேமா, குறைவு அதுல. அதனால அது தேயிலை செய்கைக்கு பொருத்தம் இல்லை. நான் கூடுதலா சாதிக்கா, ஆனை கொய்யா, அந்த மாதிரி கொக்கோ, அந்த மாதிரி தாவரங்களை நாட்டுவதற்கு நாங்க பயன்படுத்தலாம் செங்கபில லெட்டோசோல் மண். அவ்வளவுதான். அது பெரிய அளவு அந்த சொல்லிக் கொள்ற அளவுக்கு பாயிண்ட்ஸ் இல்லடா. நார்மலா ஒரு 2-3 பாயிண்ட் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். பொதுவா அது செம்மஞ்சளுக்கா விசேட இருக்கட்டும், மண் செங்கபிலவா இருக்கட்டும். கட்டமைப்பு அற்றதுன்னு இல்லாட்டி கல்சியம் அதிக அளவு உண்டுன்னு கட்டிருக்கு சார். விசேட மண் கட்டமைப்பு அற்றதுன்றது வரும். அதுக்கு ஏன்னா மண் கட்டமைப்புன்ற ஒரு விஷயம் இல்லை. விளங்குதா? விசேட மண் கட்டமைப்புன்னு சொல்லி அதுக்கு இல்லை. விளங்குதா? சரிதானே? அதுவே இதாக்கு கொடுத்துருந்தாங்களா இருந்துச்சுன்னா இலையமைப்பு இருந்தா அதுக்கு இருக்கு. அது நடுத்தரமான மென்மையான இலையமைப்பை கொண்டது செங்கபில லெட்டோசோல் மண். சுண்ணாம்புக்கல்ல கொண்டிருக்குது அப்படின்னு வந்துச்சுன்னா அது செம்மஞ்சள் லெட்டோசோல் மண், மயோசின் சுண்ணாம்புக்கல். அது கூடுதலாக எங்க வடக்கு, கிழக்கு, வடமேல் மாகாண பிரதேசங்களுக்கு, கரையோரத்தை அண்டிய பிரதேசங்கள்ல செம்மஞ்சள் லெட்டோசோல் மண் காணப்படும். சரி, ஓகே.